அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 1342. தொடர்ந்து ஒரு 3 நாள் நமக்கு நிகழ்ச்சி இல்லை. இன்னைக்கு சாட்டர்டே ராமு சார் பேச வேண்டிய நிகழ்ச்சி தான் தள்ளி வந்தாச்சு. ஸோ எவல்யூஷன் ஆஃப் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல். ஏற்கனவே ராமு சார் ஃபீமேல் பிரெயின் மேல் பிரெயின் எல்லாம் பேசிட்டாரு. இப்போ எவல்யூஷன் பத்தி பேச போறாரு. என்னன்றத பார்த்துட்டு நம்மலாம் பேசலாம். நிறைய பார்ப்போம். பேசணும் சார். நீங்க வணக்கம். வந்திருக்கும் எல்லோருக்கும் வாழ்த்து, வரவேற்பு, பாராட்டு, நன்றி. வரவேற்பு. தலைப்பு ஆரிஜின். நாம இருக்கிறோம் தெரியுது, நாம பிறந்தோம் தெரியுது, நம்ம இறக்குறோம் தெரியுது, நமக்கு மூதாதையர்கள் இருந்திருக்கிறாங்கன்னு தெரியுது. எங்கேயோ ஒரு நம்பரு இந்த வருஷம் 2025 அப்படின்னு போட்டு டிசம்பர் 12 மாதம்னு போட்டு அப்புறமா இன்னைக்கு 27 தேதி அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஸோ இன்னும் இங்கே தான் ஆரம்பித்த மாதிரி ஒரு கணக்கு சொல்கிறாங்க. அது ஆகுது. அது 13 பில்லியன் வருஷமோ 13.8 பில்லியன் இயர்ஸோ இன்னும் ஆகுது. அங்கேருந்து நமக்கு கணக்கு தெரியாதுங்கிறதுனால நம்மால் எங்கேருந்து வெளிச்சம் இருக்குதோ அதுலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். முல்லா நசுருதீன் சொல்லுவாங்கல்ல, சாவி தேடிந்தாராம். அவர் என்னையா தேடுறேன்னு, சாவி தேடுறேன்னு. எங்கே போட்டேன்னு, அது வேற எங்கேயோ போட்டேன்னு. இங்கே ஏன் தேடுறேன்னா, அங்கெல்லாம் லைட் இல்லை, இங்கே தான் லைட் இருக்குது, அதனால் இங்கே தேடுறேன்னு. அது மாதிரி நம்ம ஆளுங்க இது ஒரு 2025 டிசம்பர் 12, 27 கணக்கு வச்சுருக்கிறோம். பட் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். அப்புறம் பிசிஇன்னு இன்னொரு கணக்கு சொல்லுவாங்க, பிஃபோர் கிறிஸ்டியன் ஈரா அப்படின்னு போட்டு, பிஃபோர் கிரைஸ்ட் 500 வருஷத்துக்கு முன்னால், 2000க்கு முன்னால் 500 ஏடின்னு சொன்னீங்கன்னா ஆஃப்டர் கிரைஸ்ட்னு அர்த்தம், ஆன்டி டொமினி. பிஃபோர் கிரைஸ்ட் பிசி அப்படின்னு போடுவாங்க, பிசிஇன்னு போடுவாங்க. அந்த மாதிரி போட்டால் கிறிஸ்து பிறப்பதற்கு 500 வருஷம் முன்னால், இல்லை 2000க்கு முன்னால் புத்தர் பிறந்தது 500 வருஷம் முன்னால், மகாவீர் யாரோ பிறந்தது 560 வருஷம் மாதிரி ஒரு கணக்கு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரிலாம் நான் பிசிஇ 560ன்னு ஒரு நம்பர்லாம் கிடையாது. நாம் உருவாக்கின நம்பர் இதெல்லாம். நாம் எங்கேயோ ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் போட்டுக்கணும், அதுக்கு முன்னால் இருக்கிறதெல்லாம் பிஃபோர் கிரைஸ்ட்னு எழுதினமே தவிர அது நேராக பார்த்தா 2500 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பார்க்குற போது எங்கேயோ ஒரு இடத்துல உலகம் உருவாகி இருக்கிறது. அதுக்கப்புறம் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மாதிரியாக உயிரினம் உருவாகி இருக்குது. அப்புறம் ஏதோ ஒரு விதத்தில் அது ரெப்ளிகேட் பண்ணி, இல்லை டூப்ளிகேட் பண்ணி, இல்லை அதே மாதிரி குளோனிங் மாதிரி பண்ணி தன்னைத்தானே திருப்பியும் இன்னொன்று உருவாக்கி கொண்டது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இல்லை இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு வடிவம் மாற்றுற போது மேலும் ஃபீமேலும் வருது. அது நார்மலாக பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லலாம், மேல் ஃபீமேல்னு சொல்லலாம், ஏபின்னு சொல்லலாம், 0 1ன்னு சொல்லலாம், பைனரி ஏதோ ஒரு பேர். நாம் இதுக்கு மேல் ஃபீமேல் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறோம். சரியா? அதனால் தொடக்கத்தில் தொடங்குவோம்னு பார்த்தோம்னா, ஆரிஜின் ஆஃப் த யூனிவர்ஸ் முதல்ல 13.8 பில்லியன் இயர்ஸுங்கிறாங்க. 100 மில்லியன் ஒரு பில்லியன்னு நான் நினைக்கிறேன். ஸோ 13.8 பில்லியன் இயர்ஸ்னால் அது 138 மில்லியன் வருஷமாக இருக்கும். 1380 மில்லியன் வருஷமாக இருக்கக்கூடும். கணக்கு தெரியாதுன்னு விட்டுருங்களேன். சரியா? ஆனால் அந்த நேரத்தில் ஏதோ ஒன்று எல்லாமும் ஒரு குண்டூசியின் முனையில் அது இருந்த மாதிரி ஒரு கணக்கு சொல்கிறாங்க. அது நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன், அது வெடித்து ஸ்பேஸில் எல்லாம் பரவுச்சுன்னுட்டு. அந்த குண்டூசி முனையிலேருந்து அது பெருவெடிப்பு, பிக் பேங் அப்படின்னு வெடிக்கிற போது என்ன ஆகுதுன்னா, அதுதான் ஸ்பேஸையும் உருவாக்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்பேஸுக்கு முன்னால் என்ன இருந்தது நமக்கு தெரியாது. இப்போதைக்கு அது இருந்தது, அது குண்டூசி முனைக்குள்ளே இருந்தது. அது அங்கேருந்து உடஞ்சது, அது பிரிஞ்சு போய்கிட்டே இருக்குது, விரிந்து போய்கொண்டே இருக்கிறது. இன்னமும் வேகமாக அந்த எண்டில் இன்னும் வேகமாக தான் போகுது அப்படின்னு இன்னமும் கணக்கு காமிச்சுன்னு தான் இருக்கிறோம். அதுக்கு ஏதோ கலர் வேரியேஷன்ஸ் சொல்கிறாங்க. இந்த கலர்லேருந்து இந்த கலரு அந்த எண்டில் பார்க்குற போது வேற ஒரு கலரில் இருந்ததுன்னா அது இன்னும் வேகமாக போகுதுன்னு அர்த்தம். அப்படிங்கிறதுக்கெல்லாம் சயின்டிஃபிக்காக எவிடன்சஸ் எல்லாம் இருக்குது. இது இன்னமும் விரிந்து கொண்டு தான் இருக்கிறது. வெளியே இது ஸ்பேஸை உருவாக்கிட்டே இருக்குது. ஸ்பேஸில் இது விரியுதுன்னு நாம் நினச்சிட்டு இருக்கிறோம், ஸ்பேஸில் நாம் இருக்கிறோம்னு நினைக்கிறோம். அந்த வெளியையும் இது உருவாக்கி அது விரிந்து கொண்டே இருக்கிறது. அப்புறம் மூளையில் அது கொஞ்சம் வளைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அது வலைப்பின்னல் போல் இருக்கிறதுனால அதில் ஒரு இந்த ஷார்ட் புட்டு பாலில் போட்டோம்னா அது கொஞ்சம் உள்ள அமுங்கி போகிற மாதிரி, அந்த மாதிரியும் நம்முடைய ஸ்பேஸு வளைஞ்சிருக்குது, எண்டில் வளைஞ்சிருக்குது. உள்ளுக்குள்ளே நம்ம பூமி போச்சுன்னா அது உள்ளே கொஞ்சம் இறங்குது
அப்படிங்கிற மாதிரி கணக்கெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் உருவாகி இருக்கிறது. அப்புறம் 1929 கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்னால் எட்வின் ஹபிள்னு ஒரு ஆள் ஒரு டெலஸ்கோப் ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. அதன் மூலமாக இன்னும் நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் ஓவர் ரேடியேஷன் அப்படின்னுட்டு 3,80,000 வருஷத்துக்கு அப்புறம் பிக் பேங்குக்கு அப்புறமா முதல் என்ன ஆகுதுன்னா ஒரு சூப் ஒன்று கிரியேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சிக்கன் சூப் மாதிரி மட்டன் சூப் மாதிரி ஒரு ப்ரீமார்டியல் சோப் அப்படின்னு ஒரு சூப் ஒன்று கிரியேட் ஆகுது. அந்த பிக் பேங்க் உடஞ்ச உடனே அந்த சூப் தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அது 3,80,000 வருஷத்துக்கு அப்புறமா அந்த சூப் எங்கேயோ கொஞ்சம் கூல் டவுன் ஆகி அதுக்கப்புறம் அதில் ஏதோ ஒரு ஸ்பேஸ் ஒன்று உருவாகுது, லைட் ஒன்று உருவாகுது. அதுக்கப்புறம் தான் ஏதோ ஒன்று அது வழியாக போகிறதுக்கான ஒரு பாதை கிடைக்குது. அதுக்கு முன்னாடி ஒட்டு மொத்தமாக சூப் தான் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு நம்ம ஃபுல்லாக சூப் இருந்தது, ப்ரீமார்டியல் சூப். அந்த ப்ரீமார்டியல் சூட்டில் வந்து லெஃப்ட் ஓவர் ரேடியேஷனில் ஒரு 3,80,000 வருஷம் பிக் பேங் வந்து அது வந்து நொடி போடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒட்டுமொத்த பாதையில் 13.8 பில்லியன் இயர்ஸில் அதில் அது கூல் ஆகி லைட் அதில் நகர ஆரம்பிச்சது. லைட் குட் ட்ராவல் இன் தட் ஸ்பேஸ், தட் கிரியேட்டட் ஸ்பேஸ் ஃபார் தி லைட் டு மூவ். அது ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு. அதுக்கப்புறம் இதெல்லாம் இந்த நார்மல் ஃபிசிக்ஸில் வராது, குவாண்டம் ஃபிசிக்ஸ் மாதிரி இது ஒரு வேற ஒரு ஃபிசிக்ஸு. அதனால் உருவான காலகட்டம் ஃபிசிக்ஸ் வேறு, குவாண்டம் ஃபிசிக்ஸுங்கிறது வேறு, நார்மல் ஆர்டினரி நம்ம காலேஜில் படிக்கிற ஃபிசிக்ஸ் எல்லாம் வேறு. சரியா? அதுக்கப்புறம் காசேஷன் ஒன்று தேடுறாங்க. எதன் காரணமாக இது இவ்வாறு பெருவெடிப்பு வந்தது இன்ன வரைக்கும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. பெருவெடிப்பு வந்ததுங்கிறது மட்டும்தான் நம்ம கண்டுபிடிச்சோமே தவிர ஏன் இவ்வாறு நிகழ்ந்தது அப்படிங்கிறது ஒய்க்கான ஆன்சர் இன்னமும் தெரியல. பட் டேட்டு கிட்டத்தட்ட எஸ்டாப்ளிஷ்னு வச்சுக்கோங்களேன். 13.8 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னால் இது பெருவெடிப்பு நிகழ்ந்தது, அது நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது 3,80,000 வருஷத்துக்கு அப்புறமா அது கூல் டவுன் ஆச்சு, அதுக்கப்புறமா அதில் லைட் போச்சு அப்படிங்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் சயின்ஸில் எவிடன்ஸ் இருக்குது. ஸோ யூனிவர்ஸ் ஆரிஜின் ரிமைன்ஸ் அவர் மோஸ்ட் ப்ரொஃபவுண்ட் சயின்டிஃபிக் பசில் கம்பைனிங் ஆப்சர்வேஷன்ஸு, மேத்தமேட்டிக்ஸு, stubborn admission of what remains genuinely beyond our current understanding. இன்னைய தேதிக்கு என்னால் புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் இது மட்டு பெறவில்லை, எனக்கு புரிபடவில்லை, எனக்கு இது கையில் அடங்கலை. எப்படித்தான் ஆச்சுன்னு எனக்கு தெரியல, ஆனால் ஆச்சுங்கிறது தெரியுது. ஆனால் ஆய்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அப்புறம் இன்னொன்றும் பண்ணுறாங்க. இந்த பூமி நகருதுன்னா எது நகர்ந்தாலும் எதனா ஒரு சலசலப்பு ஒன்று வரும் தானே. ஜென்னில் கேட்பாங்க, வாட் இஸ் த சவுண்ட் ஆஃப் ஒன் கிளாப்பிங் ஹேண்டுன்னு கேட்பாங்க. அதுக்கு ஆன்சர்லாம் கிடையாது, கோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்பாசிபிள்ஸ். 2 கிளாப்பிங் ஹேண்டு நமக்கு தெரியுது. ஆனால் பூமி நகர்ந்து இவ்வளோ பெருசாக ஒரு உருண்டை நகர்ந்ததுன்னா எங்கன்னா ஒரு சவுண்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும் இல்லை? வெளியிலேருந்து இந்த பூமி நகர்ற சவுண்டை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு அது ஒரு ஆராய்ச்சி ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது. அது தனி கதை. அதுக்கப்புறம் பார்க்குற போது கிட்டத்தட்ட ஒரு 3.8 பில்லியன் இயர்ஸ், அதாவது 10 பில்லியன் இயர்ஸுக்கு ஒன்றும் நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறமா 4 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னால் இல்லை 3.8 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னால் பக்கத்தில் அந்த காலகட்டத்தில் இது சில கெமிக்கல்ஸ் எல்லாம் உருவாகுது. இந்த ப்ரீமார்டியல் சூப்லேருந்து நைட்ரஜனு, கார்பன் டை ஆக்சைடு, அம்மோனியா, மீத்தேனு, வாட்டர் வேப்பர் இதெல்லாம் கிடைக்குது. ஆனால் ஆக்சிஜன் ஸ்பெசிஃபிக்காக நம்மளுக்கு வெளியில் கிடைக்கல. இது உள்ளே இருந்து கண்டுபிடிச்சி தான் எடுக்கிற மாதிரி தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் இந்த நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, அம்மோனியா, மீத்தேன் இதெல்லாம் இருக்குது. அப்புறம் பின்னால் பார்க்குற போது சூரியனில் கூட இந்த ஹீலியம்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அதுவும் கார்பன் டை ஆக்சைடும் ஏதோ ஒன்று, இந்த கார்பனும் இதுவும் இருக்குதுன்னுட்டு. எனர்ஜி கேம் ஃப்ரம் அல்ட்ரா வயலட் ரேடியேஷன், லைட்னிங்கு, வால்கானிக் ஆக்டிவிட்டிங்கிறாங்க. இதுவே பிக் பேங்கே வால்கானிக் ஆக்டிவிட்டி தான் வச்சுக்கோங்களேன், ஒரு வெடிப்பு தான் இது. அந்த மாதிரி எர்த்குவேக் வெடிக்க, இது வால்கனோ வெடிக்குதுன்னு சொல்கிறோம்ல, எரிமலை வெடிச்சு வருதுன்னுட்டு. அதில் அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் வேறு எங்கே இருந்தோ வருது நம்ம யூனிவர்ஸுக்கு. லைட்னிங் அப்படின்னு மின்னல் வருது. அந்த பெஞ்சமின் ஃப்ராங்க்லினை பற்றி படிச்சிருப்பீங்க, பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவர் பட்டுநூலை வச்சு காத்தாடி விட்டாரு, மின்னல் அடிச்சது, மின்னல் அந்த பட்டுநூல் வாங்கி ஷாக் அடிச்சதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்க்குற போது லைட்னிங், தண்டர் ரெண்டும் கூடவே சேர்ந்து வரும். மேகம் வெடிச்சதுன்னா அது தண்டரு, அதுலேருந்து வெளிச்சம் வந்தால் மின்னல். அது இது 1,76,800 கிலோமீட்டர் பெர் செகண்ட் லைட் வர்றதுனால மின்னலை பார்த்த ஒன்று தெரிஞ்சிருது. அப்புறம் 1100 ஃபீட்டு பெர் செகண்ட்ன்ற மாதிரி ஏதோ ஒரு கணக்கு ஒன்று இருக்குது. அந்த இடி சவுண்டு கேட்குறது, சவுண்டோட ஸ்பீடு. ஸோ லைட்டு ஸ்பீடு சீக்கிரமாக வந்துடுது, சவுண்டு ஸ்பீடு நமக்கு லேட்டாக வருதுனால நாம் நினைக்கிறோம் மின்னல் மின்னுனதுக்கு அப்புறமா இடி வருதுன்னுட்டு.
ரெண்டும் சைமல்டேனியஸாக தான் வந்துச்சு. லைட்டு கொஞ்சம் வேகமாக நம்மளை வந்து சேர்ந்துச்சு, சவுண்டு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சரியா? அதுலேருந்து எனர்ஜிக்கு அப்புறம் அல்ட்ரா வயலட் ரேடியேஷன், லைட்னிங்கு, வோல்கானிக் ஆக்டிவிட்டிங்கிறாங்க. இதில் பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு தேரி என்ன சொல்லுதுன்னா, பூமியிலேருந்து ஏதோ ஒரு கண்டியூசிவ் அட்மாஸ்பியர் ஒன்று கிடச்சிது, இதுலேருந்து உயிரினம் வந்துடுச்சு அப்படின்னு ஒரு கணக்கு ஒன்று சொல்லுது. இன்னொன்று சொல்லுது பூமி வந்து பேரன், இது வந்து எதையும் விளைவிக்கக்கூடிய அளவில் ஒன்றுமே கிடையாது, இது இன்ஃபர்டைல். எங்கேயோ ஒன்று வெடிச்சு ஏதோ ஒரு கிரகத்தில், ஏதோ ஒரு கோளில், ஏதோ ஒரு நட்சத்திரத்தில், ஏதோ ஒரு சூரியனை வச்சு அதுலேருந்து ஏதோ ஒன்று ஸ்பார்க் வந்து அந்த ஸ்பார்க் டமால்னு நம்மளுக்கு உயிர் கொடுத்து ஆஹா அப்படின்னு ஒரு பொம்மை வந்துச்சு, பொம்மைக்கு லைஃப் வந்துச்சு அப்படின்னு மாதிரி இன்னொரு கணக்கு ஒன்று இருக்குது, வெளியிலேருந்து வந்திருக்க கூடும் அப்படின்னுட்டு. அந்த தேரி சொல்லுது நம்ம எல்லாமே ஸ்டார் டஸ்ட் அப்படிங்குது. ஒரு நட்சத்திர வெடிப்பு, அதுலேருந்து தூள் வந்து பூமியில் விழுந்துச்சு, அதில் நீங்களும் நானும் நட்சத்திர தூள், எங்கேருந்தோ ஒரு லைஃப் ஃபோர்ஸ் பேட்டரின்னு ஒன்று நமக்கு கிடச்சிது, அதுலேருந்து நீங்கள் நானும் வந்துட்டோம். பேட்டரிக்கு லைஃப் எக்ஸ்பெக்டன்சின்னு ஏதோ ஒன்று கொடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் பேட்டரி அது சார்ஜ் பண்ணணும், சார்ஜ் விட்டுறது சார்ஜர்லாம் கிடையாது, அவள் தான் முடிஞ்சிடுச்சு, ஆட்டம் ஓவர் போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது 80, 90, 100 வருஷத்தில் சொல்லிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பார்க்குற போது எங்கேருந்தோ ஒன்று வந்தது, அது வந்து ஒரு ஸ்பார்க்கில் இங்கே ஒரு உயிரினம் வரக்கூடிய இன்னொரு வாய்ப்பு வந்தது. 1952 தான், 75 வருஷம் முன்னால், ஸ்டான்லி மில்லர்னு ஒருத்தர், ஹெரால்டு ஊரேன்னு ஒருத்தர், இவங்க 2 பேரும் ஒரு லேண்ட்மார்க் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. லேபில் எர்த்து மாதிரியே ஒரு மாடல் ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. இந்த மொத்தமாக கேலக்சின்னு சொல்கிறோம், பெருவெடிப்பில் வந்தது மொத்தத்தையும் வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இவங்க அதே மாதிரி ஒரு மாடலை கிரியேட் பண்ணி, இவங்க அந்த லைட்னிங்கு, தண்டரு, வால்கானிக் எரப்ஷன், ரேடியேஷன் சொன்னாங்கல்ல, அதே மாதிரி வெளியிருந்து ஒன்றை போட்டு அதில் அடித்தா அது வந்து ரெப்ளிகேட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிக்கிறாங்க லேபரேட்டரியில். சரியா? இதெல்லாம் 1952. எர்த் அட்மாஸ்பியர் இன் லேபரேட்டரி லேப் ஃப்ளாஸ்க்கு ஆடட் எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜஸ் சிமுலேட்டிங் லைட்னிங். வித்தின் டேஸ் காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் ஃபார்ம்டு ஸ்பான்டேனியஸ்லி. அப்படின்னா இந்த ஆர்கானிக்னு சொன்னீங்கன்னா உயிரோடு சேர்ந்தது, இன்ஆர்கானிக்னு சொன்னால் உயிரற்றதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பார்க்குறபோது ஆர்கானிக் மாலிகூல்ஸ் ஃபார்ம்ஸ்னு ஸ்பான்டேனியஸ்லின்னு அதுவாக உருவாயிற்று. லேபில் என்னத்தையோ போட்டு கலக்கி வச்சாங்க, அதில் ஏதோ ஒரு லைட்டிங் மாதிரி ஒன்று அடித்தாங்க, பார்த்தா அது ஆர்கானிக்காக மாறுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதில் அமினோ ஆசிட்னு ஒன்று கிடைக்குது, பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ்னு கிடைக்குது. ப்ரோட்டீன் தான் அல்டிமேட்டாக இம்பார்ட்டன்ஸ் செய்துன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ரோட்டீன் வந்து அந்த ப்ரோட்டீனுக்காக தான் நாமளும் சாப்பிட்றோம், அனிமல்ஸும் சாப்பிட்றோம், வெஜிடபிள்ஸும் சாப்பிடுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ப்ரோட்டீன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் கிடைக்குது. லைஃபோட பேசிக் கெமிஸ்ட்ரி, அதுலேருந்து நான் லிவிங் கெமிஸ்ட்ரி பிகம்ஸ் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பிகம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அண்ட் லைஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒன்று உருவாகுது. இதுக்கு வந்து செல்ஃப் ரெப்ளிகேஷன்ட்டு அதுவே தன்னைத்தானே இரட்டிப்பாக்கி கொள்ளுகிறது, இல்லைன்னா அதை டபுள் பண்ணிக்குது, இல்லைன்னா க்ளோன் பண்ணிக்குது, இல்லைன்னா ஒன்று இன்னொன்று கிரியேட் பண்ணுது. இந்த லீடிங் ஹைபாத்திசிஸ் ஆர்என்ஏ வேர்ல்டுங்கிறாங்க. ஆர்என்ஏங்கிறது ரிபோசின் நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் 2 இருந்ததுன்னா அது டிஆக்ஸ் ரிபோஸ் நியூக்ளிக் ஆசிட்னு சொல்லுவாங்க, அது வந்து டிஎன்ஏம்பாங்க, இது வந்து ஆர்என்ஏன்னு சொல்லுவாங்க. RNA is a molecule that can both store genetic information like DNA. ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன்னா உயிர் எப்படி உருவாச்சோ அதுக்கான கோடிங் எல்லாம் அது உள்ள தூக்கி வச்சிருக்குது, அது ஆர்என்ஏங்கிறது. அண்ட் கேட்டலைஸ் ரியாக்ஷன்ஸ் வந்து புரோட்டீனோட சேர்ந்து அது ரியாக்ட் ஆகுது. புரோட்டீன் மிக்ஸ் ஆச்சுன்னா இது வளருது, புரோட்டீன் இல்லைன்னா இது தேஞ்சு போயிடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆங்கிள் வச்சுக்கலாம். சரியா? அதனால லைஃப்பை முதல்ல ஆர்என்ஏவை யூஸ் பண்ணி அந்த ஆர்என்ஏ ரைபோசினியூக்ளிக் ஆசிட் டிஆக்சிரிபோ நியூக்ளிக் ஆசிடாக டபுள் ஆகி வர்ற போது தான் உங்கள் லைஃப்பும் என் லைஃப்பும் உருவாகுது, நமக்கு டிஎன்ஏ அப்படின்னு ஒன்று கிடைக்குது, இல்லை உயிரினமே ஒன்று கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் ஆரம்பிக்குது. அதில் பெரும்பாலான ஆர்என்ஏ யூஸ்லெஸ்ஸு. ஏதோ ஒரு ஆர்என்ஏ என்ன பண்ணுது, இட் வாஸ் கேப்பபிள் ஆஃப் ரெப்ளிகேட்டிங் இட் செல்ஃப் ஆர் கேப்பபிள் ஆஃப் டபுளிங் பை இட் செல்ஃப்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வருது. அந்த ப்ரோட்டீன்ஸ் எவால்வ் டு ஹெல்ப் ரெப்ளிகேஷன். உள்ளே இருக்கிற ப்ரோட்டீனு இது டபுள் ஆகிறதுக்கு, தன்னை போலே இன்னொன்றை உருவாக்கி கொள்வதற்கு, அந்த குளோனிங் மெத்தடாலஜி மாதிரி பண்ணுறதுக்கு. குளோனிங் எல்லாம் நாம் பண்ணுது, இது இயல்பாக நடக்கிறதுன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி நடக்கிறது. இது ஃபஸ்ட்டு ட்ரூ செல்ஸ் அப்பியர்ட் ரஃப்லி 3.5 to 3.8 பில்லியன் இயர்ஸ் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். முதல்ல ஒரு செல்லு இந்த மாதிரி டபுள் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சோம். ஸோ வாட் மேக்ஸ் இஸ் இன்டெலெக்சுவலி பவர்ஃபுல் இஸ் தட் இட் ரிக்வயர்ஸ் நோ மேஜிக். எவ்ரி ஸ்டெப் ஃபாலோஸ் ஃப்ரம் கெமிஸ்ட்ரி.
ப்ராப்பர்ட்டி ஆஃப் மாலிக்யூல்ஸ், பிசிக்கல் லாஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராபபிலிட்டி அப்ளைட் அக்ராஸ் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். இது ட்ரை பண்ணி பில்லியன்ஸில் ஏராளம் போய் ஒன்று கிளிக் ஆனது தான் இந்த 3.8 இயர்ஸ் மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னால். அதுதான் முதல் தடவை ஒரு வாட்டி கிளிக் பண்ணிச்சு உடனே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறது இல்லை. ஜோவியலாக சொல்லுவாங்க, எங்கேயோ காட்டுக்குள்ளே போனாங்களாம், காட்டு மிராண்டிகளை மாட்டினாங்களாம். அந்த காட்டு மிராண்டி என்ன சொன்னான்னா எல்லாத்தையும் போட்டுரு அப்படின்னானா. நம்ம ஆள் என்ன பண்ணிக்கிறாரு, சரி இவனுக்கு வித்தை காமிக்கலாம், அவன் தான் காட்டு மிராண்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு சிகரெட் லைட்டர் ஒன்று எடுத்து அப்படி கிளிக் பண்ணாருன்னா உடனே அதில் நெருப்பு வந்துதான். பாத்தியா வித்தைன்னா அவனுக்கு நெருப்பு காமிக்கிறேன். காட்டு மிராண்டிங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நெருப்பு கிரியேட் பண்ணுவாங்க. இவர் உள்ள பெட்ரோலுக்கு தான் கிளிக் பண்ணி காமிச்சாராம். அது பார்த்துட்டு அதிசயமாக அந்த காட்டு மிராண்டி பார்த்தாராம். அப்புறம் சொன்னாராம், முதல் வாட்டி கிளிக் பண்ண உடனே அவன் சிகரெட் லைட்டர் எப்படி இருந்துதுன்னு கேட்டாராம். ஸோ அவன் 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 வேற ஸ்டேஜில் வளர்ந்துக்கிறான்னு வச்சுங்களேன், நமக்கு அது தெரியாது. நாங்கெல்லாம் பண்ணுறோம், எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகுது, அது எப்படி ஒரே கிளிக்கில் உனக்கு சிகரெட் லைட்டரு கிளிக் ஆச்சுன்னு கேட்டாங்க. அதனால் நாம் நினைக்கிறது வேற, அங்கே இருக்கிற ப்ரமைசஸ் வேற, நம்ம அந்த என்வாரன்மெண்ட்டை நம்ம பல நேரங்களில் புரிவதில்லை அப்படின்னு சொல்ல வர்றேன் நான். சரியா? The universe is incomprehensibly vast, time spans billions of years and we are not calculating true probability. சரியா? அது எங்கேயோ ஒரு இடத்துல ரெப்ளிகேட் ஆகுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அதை ஆரிஜினாக வைத்துக் கொள்ளுகிறோம். அதுக்கப்புறம் ஆச்சு, இதுதான் நல்லா ஒர்க் பண்ணுது. ஏதோ ஒன்று 1000, 10,000, லட்சத்தில், மில்லியன்ல, கோடியில் ஒன்று ரெப்ளிகேட் பண்ணுது. எல்லா புரோட்டீனும் பண்ணாது, எல்லா ஆர்என்ஏவும் பண்ணாது. இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்என்ஏ பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்க. இதுதான் செலெக்ஷன் சொல்லுவார் டார்வின். இது நேச்சர்ஸ் ஆட்டோமேட்டிக் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவார். அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா ஆன்டி செலெக்ஷன் சொல்லுவார், அது செத்து போயிடும். தகவமைப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அடாப்டேஷன் டு த கிவன் சிச்சுவேஷன். அதில் இது தகவமைப்பு. இது என்ன பண்ணுதுன்னா, இது அழகாக தான் இருக்குது, நல்லா இருக்குது, இது ரெப்ளிகேட் பண்ணுது. சரி, என்ன பண்ணுச்சுன்னா, இது ரெப்ளிகேட் பண்ணிச்சு, அது ரெப்ளிகேட் பண்ணிச்சு, இப்படி பண்ணி பார்த்தா இது பாட்டுக்கு 1000, 10,000, லட்சம், மில்லியன் அப்படின்னு இது பாட்டுக்கு வந்துனே இருந்தது. ஆனால் என்ன ஆச்சுன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல இந்த மால் ஃபங்க்ஷனிங்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, நம்ம ஒன்று பண்ணினே இருந்தால் வேற ஒரு கோளாறு ஒன்று ஆகும்னுட்டு பாரசைட் அப்படிங்கிற மாதிரி ஒன்று உருவாகுது. இதெல்லாம் வந்து லைஃப் செல்லு, இதெல்லாம் ஒரிஜினலாக ஒன்று உருவாச்சு. இந்த செல்லு மல்டிப்ளை இந்த ஆர்என்ஏ இது ரெப்ளிகேட் ஆகுது, மல்டிப்ளிகேட் ஆகுது. இது வளர்ந்து பல்கி பெருகி நிறைய வந்துட்டே இருக்குது. இதில் எங்கேயோ அரௌண்ட் 1.2 பில்லியன் இயர்ஸ் ஆகோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எம்எஸ்டி, இதுக்கு முன்னால் முடிச்சிடுறேன். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்குதா. பாரசைட் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் எலிமெண்ட்னு வச்சுக்கோங்களேன். எப்போ எது பாசிட்டிவ் இருந்தாலும் ஒரு நெகட்டிவ் ஒன்று இருக்கும், நெகட்டிவ் இருந்தால் ஒரு பாசிட்டிவ் இருக்கும். ஏ இருந்தால் பி இருக்கும், ஒன்று இருந்தால் சைபர் இருக்கும், ஃபீமேல் இருந்தால் மேல் இருக்கும். அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு கவுண்டர் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ்னு ஒன்று இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இயல்புலேயே நேச்சரில் ப்ரே அப்படின்னு ஒன்று இருக்கும், ப்ரெடேட்டார் அப்படின்னு ஒன்று இருக்கும். ப்ரெடேட்டார்னா என்ன அர்த்தம்னா சாப்பிடுறதுன்னு அர்த்தம். ப்ரேனா என்னன்னா சாப்பிடப்படுவது அப்படின்னு அர்த்தம். இது அது கொன்னிடும் அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டும் பேலன்ஸில் இருக்கும். அப்போ சிங்கம் வந்து மானை கொல்லும்னா அப்போ சிங்கம் 1000 மட்டும்தான் இருக்கும். மான் வந்து ஒரு சிங்கத்துக்கு ஏற்ற மாதிரி 100 மான் அப்படின்னு கணக்கு இருக்கும். அப்போ சரி, 100 மானுக்கு பதிலாக 1 கோடி மானுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 100 கோடிக்கு செடி இருக்கணும். அப்போ தான் 100 கோடி செடி இருந்ததுன்னா அது 1 கோடி மானுக்கு உதவும். 1 கோடி மானுதுன்னா அது வந்து ஒரு 1000 சிங்கத்துக்கு உதவும் அப்படின்ட்டு ஒவ்வொன்றா ப்ரோட்டீனில் இருக்கும். இந்த செடியில் இருக்கிற ப்ரோட்டீன் 5 ஏதோ நம்பர் 5ன்னு வச்சுக்கோங்களேன், 5% ப்ரோட்டீன் அதுலேருந்து கிடைக்குதுன்னா நமக்கு மானுக்கு வந்து 15லேருந்து 20 மானே, இந்த கண்ணுக்குட்டி, ஆடு எல்லாமே வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் ஒரு 15 20 லெவல் ப்ரோட்டீன் வச்சுருக்கோம். மேனும் நம்ம கிட்டத்தட்ட 20-25 வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. நமக்கு வந்து ஒரு 15 லெவலுக்கு வேணும், இல்லைன்னா 10 லெவலுக்கு மேலே வேணும். அப்படிங்கிறதுனால நம்ம அதை சாப்பிட்றோம். அது தாண்டி இது 40-50 வேணுங்கிறதுனால சிங்கம் புலியெல்லாம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சாப்பிடுறது ப்ரோட்டீன் சொல்லுவாங்க. எல்லாமே ப்ரோட்டீன் வேணும் தான் பண்ணுறோம், அத்தனை காரியமும் ப்ரோட்டீனுக்காக தான் பண்ணுறோம். சரியா? அதனால் இங்கே அடுத்து வர்ற போது இந்த ப்ரோட்டீனோட சேர்ந்து இந்த பாராசைட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்ற போது என்ன ஆகுதுன்னா, இதை சாப்பிட்ருது. பாராசைட் வந்து இதை சாப்பிட்ருது. இதுக்கு ஏதோ ஒரு நோய் ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன், சிக்னஸ், இந்த கொரோனா மாதிரி ஏதோ ஒன்று வந்துடுது. வந்த உடனே அத்தனையும் ஒரே மாதிரி பில்டு இல்லை, அத்தனையும் ஒன்றா போய் செத்து போயிடுது. டோட்டலாக எக்ஸ்டிங்க்ட்டு, அழிஞ்சு போயிடுது. அப்போ வேறு மாதிரி இருந்ததுன்னா டார்வின் சொன்ன தகவமைப்பில் எதுக்கு கெப்பாசிட்டி இருக்குதோ அது உயிரோட இருக்கும், எதுக்கு கெப்பாசிட்டி இல்லையோ அது இறந்து போயிடும். இல்லை நார்மலாக இருக்கிறது பொழைச்சிக்கும், நார்மலுக்கு சப்நார்மலாக இருக்கிறது மட்டும் செத்து போயிடும்.
அப்நார்மலாக இருக்கிறது பாசிட்டிவாக இருக்கிறது பொழைச்சிக்கும் அப்படின்னு நம்ம கணக்கு சொல்லுவோம். இந்த இடத்துல அது தன்னைத்தானே ரெப்ளிகேட் பண்ணிக்கிட்டா அதுக்கு வலிமை மிக மிக குறைவாக இருக்கிறது. அப்போதான் என்ன பண்ணுது, இதெல்லாம் அசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. சும்மாவே இருக்குது, அதுவே தன்னைத்தானே பண்ணிக்கிது, அது ஒத்து வரல. அது என்ன பண்ணுது, அப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். சரி, அப்போ என்ன பண்ணலாம்னு வேற ஒரு மாடலை கிரியேட் பண்ணு. அப்போ ஒரு மாடல் மேல்னு சொன்னா அப்போ இன்னொரு மாடல் ஃபீமேல், இல்லை ஒரு மாடல் ஃபீமேல்னா இன்னொரு மாடல் மேல் அப்படிங்கிற மாதிரி ரெண்டா மாற்றி அது ரெண்டும் ஒன்றா சேருது. இப்போ இதுக்கு ஒரு மார்க்கும் இதுக்கு ஒரு மார்க்கும் கொடுத்தீங்கன்னா 1 and 1 சேர்ற போது அது 1 ஆகாமல் 1.01ங்கிற மாதிரி மாறும். அப்போ மேல் சில குவாலிட்டி கொண்டு வருவாங்க, ஃபீமேல் சில குவாலிட்டி கொண்டு வருவாங்க. ரெண்டும் ஒன்றா சேர்ற போது இது 1 விட இது 1.01ன்னு பிள்ளையோ மகனோ பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வர்ற போது அவங்க என்ன பண்ணுவாங்க, தே வில் சர்வைவ். எதெல்லாம் ஆட்டோமேட்டிக் ரெப்ளிகேஷனில் 1 மாறினதை விட 1.01 மாறினது ஏதோ ஒரு இடத்துல ஒரு வலிமையை, ஒரு ஆற்றலை, ஒரு சக்தியை, ஒரு பவரை, ஒரு எனர்ஜியை வச்சிருந்து அந்த வரக்கூடிய இன்னலை இல்லை சிக்கலை இல்லை இஷ்யூவை, ஒரு ப்ராப்ளத்தை, ஒரு கிரைசிஸை, ஒரு பிரேக் டவுனை இது சமாளிக்கிற மாதிரி தன்னை தகவமைத்து கொள்ளுகிறது. அந்த மாதிரி வர்ற போது இப்போ சரி, முன்னால் இருந்தது அது மாதிரி இருந்தது, ரைட்டு, இப்போ செக்ஷுவலான்னு கொண்டாந்துட்டோம், மேல் ஃபீமேல்னு கொண்டாந்துட்டோம். இன்னும் மேனுக்கு வரல, நான் இங்கே இதுலேயே இருக்கிறேன், இந்த மாதிரி செல்லுலார் ஏரியாலே இருக்கிறேன். சரியா? இப்போ ரெண்டு சேர்ந்ததுன்னா என்ன ஆகும்னா, இப்போ இந்த மேலோ ஃபீமேலோ தனியாக இதுங்களால் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது அந்த காலகட்டம் முடிஞ்சிச்சு. அது மாதிரி இருந்தால் ரொம்ப ரிஸ்க்கு, நாம் செத்து போயிடுவோம், அழிஞ்சிரும், ஒட்டுமொத்தமாக இனிமேல் போயிடும்ல. அதனால இது 1.01 கண்டுபிடிச்சி மேட்டு கண்டுபிடிச்சிச்சு. ரைட்டு, இப்போ மேட்டை ஒவ்வொரு வாட்டியும் தேடணும். இந்த ஃபீமேல் மேலே தேடணும், மேலே ஃபீமேலை தேடணும். அப்புறமா இதில் கரெக்ட் ஆகுதான்னு பார்க்கணும், நமக்கு பிடிச்சிருக்குதான்னு பார்க்கணும், கம்பேட்டிபிளான்னு பார்க்கணும். இதெல்லாம் ரொம்ப பெரிய கஷ்டமான வேலை. இதுக்கு வர்றதுக்கு ஒரு பக்குவம் உங்களுக்கு வேணும். எடுத்தோடனே பிறந்த குழந்தைக்கு வராது, ஒரு 18 வயசு ஆகணும், 15 வயசு ஆகணும்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஆகணும். இது ரொம்ப ப்ராப்ளமேட்டிக். செக்ஸ் ரொம்ப எனர்ஜி. நீங்கள் ஊரெல்லாம் தேடின்னு போகணும், உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், கலர் பிடிச்சிருக்கணும், ஹைட்டு பிடிச்சிருக்கணும், வெயிட்டு பிடிச்சிருக்கணும், ஸ்மெல்லு பிடிச்சிருக்கணும், எல்லாம் பிடிச்சிருக்கணும். இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு பேசாமல் அதுக்கே போயிடலாமான். அதுக்கு போனால் காணாமல் போயிடுவாடா. இது கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, வச்சுக்கோ, கஷ்டப்பட்டு தேடு. அது என்ன, எங்கேயாவது ஒரு இடத்துல இது மேட்ரிமணின்னு ஒன்று வச்சுருப்பானுங்கள்ல, அதில் போய் தேடு, இல்லைன்னா காலேஜில் தேடு, இல்லை ரோட்டில் தேடு, இல்லை மார்க்கெட்டில் தேடு, இல்லை பார்லர் தேடு, எங்கேயாவது தேடு, கண்டுபிடி. நீ கண்டுபிடிக்கிறது கஷ்டம், ஆனால் கூட அப்போ தான் நீ உயிரோடு இருக்க முடியும். அதுக்கப்புறம் தான் நீ இன்னொன்று கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு இயற்கை சொல்லுது. அந்த அசெக்சுவல் ஃபீமேல் ப்ரொடியூசஸ் twice as many offspring as a sexual female in the same time frame. ஏன்னா இது ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குது, ரெண்டும் டபுள் ஆகிடுது. ஆனால் இது மேலு ஃபீமேல் இருக்குது, ரெண்டும் ஒன்றா சேர்ந்து ஒன்று தான் உருவாகுது. ரெண்டு ஒன்றா சேர்ந்து ஒன்று தான் உருவாகுது அப்படிங்கிறது ஒரு இஷ்யூ. அப்போ அவ்வளோ குவான்டிட்டி வேண்டாம், குவாலிட்டேட்டிவாக ஒன்று இருந்தால் போதும், 50% இருந்தால் போதும். ஆனால் அது கொஞ்சம் குவாலிட்டேட்டிவாக இருக்கணும், அதுக்கு சமாளிக்கும் திறன் இருக்க வேண்டும். திஸ் கிரியேட்ஸ் எ டைவர்சிட்டி இன் ஆஃப்ஸ்பிரிங். ஸோ அதில் ஏதோ ஒன்று பெனிஃபிஷியலாக இருக்குது. அது மூக்கை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சுக்குது, இல்லைன்னா தலையை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சுக்குது. ஏதோ ஒன்றை மாற்றி வலிமையாக நானும் இந்த குளிரில், இந்த வெயிலில், இந்த மழையில், இந்த போராட்டத்துக்கு நடுவில் நான் இருந்துருவேன் அப்படின்னு அது சொல்ல ஆரம்பிக்குது. ஸோ இந்த பாரசைட் பேத்தஜன் சொல்கிறோம்ல, இதுவும் எவால்வ் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்போ நம்ம ஆள் என்ன பண்ணுறாங்க, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் இவங்களும் என்ன பண்ணுறாங்க, மேல் ஃபீமேலு, நானும் என்ன மாற்றிக்கிட்டே வர்றேன் அப்படின்ட்டு ஒன்னோட ஒன்று போட்டி போடுது. பேத்தஜன் எப்பெல்லாம் வளருதோ அப்போல்லாம் இந்த நார்மல் ஆர்என்ஏ இருந்ததுல அதெல்லாம் காணாமல் போயிட்டே தான் இருக்குது. ஸோ தே கீப் ஆன் டையிங். இது சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட், ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ்னார்ல டார்வின். அந்த மாதிரி பார்க்குற போது எங்கெல்லாம் மேல் ஃபீமேலில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வருதோ அதெல்லாம் மேஜராக என்ன ப்ராப்ளம் வந்தாலும் எப்படியாவது சமாளிச்சிடலாம் வா அப்படின்னு உள்ள வருது. சரியா? மேட்டிங் இன்வால்வ்டு சிம்பிள் ஃபியூஷன் ஆஃப் செல்ஸ். அதுக்கு முன்னால் பெரிய வேலையெல்லாம் கிடையாது. 2 செல் பக்கத்தில் வரும், ஒன்னோட ஒன்று ஓட்டிக்கும், அப்புறமா இது ரெண்டும் சேர்ந்து இன்னொன்று ஒன்று கிரியேட் பண்ணிடும். அதில் செக்ஸுங்கிற மாதிரியோ, இல்லை ப்ளஷர் அப்படிங்கிற மாதிரியோ, ஆர்கஸ்மிக் எக்ஸ்பீரியன்ஸுங்கிற மாதிரியோ, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிக்குது அப்படிங்கிற மாதிரியோ எல்லாம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு பக்கத்தில் வருது, ஒன்னோட ஒன்று சேர்த்து இன்னொன்று ஒன்று கிரியேட் பண்ணி விட்டுருது. இந்த பியோர் ஃபார்ம் ஆஃப் வாட் எவர் வி கால் as sex is not what was happening there. Mating involved simple fusion of cells. More complex organisms evolved specialized reproductive cells. பின்னால் வந்தது, அதுக்கு கேமெட்னு பேர், GAMETES, கேமெட்ஸ்னு பேர். Males produce numerous small gametes.
ஸ்பெர்ம்னு சொல்றோம்ல, இந்த விந்தணு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த விந்தணு வருது. ஃபீமேல்ஸ் ப்ரொடியூஸ் ஃபியூவர் லார்ஜர் கேமெட்ஸ் எக்ஸ். பெண்கள் எப்பவுமே பெருசு பெருசா கிரியேட் பண்றாங்க கருமுட்டை. ஓவமையும் நீங்க ஸ்பெர்மையும் ஒரு ஸ்பெர்மையும் பக்கத்து பக்கத்துல வச்சீங்கன்னா இது வந்து ஒரு குறைஞ்சது 1000 பங்கு பெருசா இருக்கும். நாட் எக்ஸாக்ட் நம்பர் எனக்கு தெரியாது. மிக குறைவாக பார்த்தோம்னா ஸ்பெர்மை போல இது எப்படியும் 1000 பங்கு பெருசா தான் இருக்கும். அது மேல் வந்து இந்த ஸ்பெர்மட்டோசோவா அதோட சேர்ந்து அது ஜைகோட்டுன்னு மாறும். ZYGOTE ஜைகோட்டுன்னு சொல்லுவாங்க. ரெண்டும் ஒன்னா சேர்ந்து ஃபியூஸ் ஆகி மற்றது எல்லாத்தையும் மூடிடும். டமால்னு உடனே இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்த உடனே கேட்டு சாத்திட்டு டே மற்றவங்க எல்லாம் சாவங்கடான்னு சொல்லிட்டு அது மிச்சமெல்லாம் செத்து போயிடும்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஸ்பெர்ம் வந்து ஒரு எஜாகுலேஷன்ல குறைஞ்சது 15 மில்லியன் ஸ்பெர்மட்டோசோவா இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு வால் இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரு தலை இருக்கும். இன்னும் டீட்டெயில்ஸ் அப்புறமா வர்றேன், சரியா? இப்போ சொல்ல வர்ற செய்தி, ஓவம் வந்து ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும். ஃபீமேல் கிரியேட் பண்றது பெருசா தான் இருக்கும். ஆண்கள் கிரியேட் பண்றது ரொம்ப சின்னதா இருக்கும், ரொம்ப ரொம்ப டைனியா இருக்கும். 1000ல் 1ங்கிற மாதிரி 10,000ல் 1ங்கிற மாதிரி இருக்கும். ஆனா இது லட்சத்துல மில்லியன்ல கிரியேட் பண்ணிட்டு விட்டுருக்கோம். அது அவன் மாசத்துக்கு 1 தான் அவ கிரியேட் பண்ணுவான், லேடி இல்ல ஃபீமேலு. ஈவன் டெய்லியே கிரியேட் பண்ணுவான். டெய்லி ஒரு நாளைக்கு 4 தடவை கூட கிரியேட் பண்ணுவான். 15 மில்லியன் இன்ட்டு 4ன்னு போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 50 மில்லியன் ரொம்ப ஈஸியாக கிரியேட் பண்ணிடுவான். ஒரு வருஷத்தில் 100ன்னு வச்சிங்கன்னா 50 இன்ட்டு 100ன்னு போட்டிங்கன்னா 5000 வரும். அது 40 வருஷத்தை கால்குலேட் பண்ணுறான், செக்ஷுவலில் ஈடுபடுறான்னு கணக்கு போட்டிங்கன்னா நம்பர் வந்து நம்மளுக்கு ட்ரில்லியன்ஸில் போகும். இது மில்லியன்ஸு பில்லியன்ஸு ட்ரில்லியன்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல. ஒரு மேன் உருவாக்கக்கூடிய உயிருக்கான சத்துன்னு சொல்கிறோம்ல, அந்த ஸ்பெர்மட்டோசோவா அது ட்ரில்லியன்ல உருவாகும். ஆனா கேர்ள் வந்து மிஞ்சி போனா அவ வந்து ஒரு 40 வருஷத்துக்கு 400 முட்டைகள் மட்டும்தான் அவளால் உருவாக்க முடியும். மாசத்துக்கு 1 தான் உருவாக்குவா. அது ரொம்ப சீக்கிரமா அவளுக்கு வயசாயிரும். 20-30 தாண்டிட்டா அவளோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி குறைஞ்சு போயிடும். இல்லைன்னா அவ ஹெல்த்தியா இருக்க மாட்டா, உருவாக்குறது ஹெல்த்தியா இருக்காது. அதனால அவ ரொம்ப சீக்கிரமா மெச்சூர் ஆகணும்னு சொல்லிட்டு அவளுக்கு செக்ஷுவல் காம்பனன்ட்ஸ் எல்லாம் அவளுக்கு 10 வயதிலே உருவாயிடும். ஆண் வந்து அவன் தான் மில்லியன்ஸ்ல ட்ரில்லியன்ஸ்ல உருவாக்க போறான்ல, அவன் சாகுற வரைக்கும் உருவாக்கினே தானே இருக்க போறான். அதனால தொலைஞ்சு போவான் 13 வயசுல 15 வயசுல. அதுக்கப்புறம் அவன் மெச்சூர் ஆனா போதும், அவன் கொஞ்சம் லேட்டாவே வரட்டும். இவ மாசத்துக்கு 1 கிரியேட் பண்ற ஆளு மிஞ்சி போனா 400 தான் கிரியேட் பண்ண போறா. அதனால அவளை வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே உருவாக்குனாதான் ஹெல்த்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அவளுடைய கருமுட்டை உருவாக்கப்படுகிறது. அது நம்பர்டு, உன்னுடைய வாழ்நாள்கள் எண்ணப்பட்டு விட்டதுன்னு கிண்டல் பண்ணுவாங்கல்ல, அந்த கருமுட்டைகளும் எண்ணப்பட்டு விட்டன. இவ்வளவுதான் அவளால உருவாக்க முடியும். இது வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அன் எவல்யூஷனரி ப்ரெஷர். இதுல மேலுக்கு பெனிஃபிட் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. இவன் வந்து மல்டிபிள் பார்ட்னர்ஸ்ன்னு போயிட்டே இருக்கலாம், என்ன வேணா பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். இவங்க அந்த ஸ்பெர்மட்டோசோவாவை டிராப் பண்ணிட்டு அவன் பாட்டு போட்டு போயிட்டே இருக்கலாம். he has got to clear the way. ஆனா லேடி வந்து வந்துருச்சு, உள்ளுக்குள்ள ஜைகோட்டுன்னு கிரியேட் ஆயிடுச்சு, அது குழந்தையாக ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அடுத்த 9 monthsக்கு அவ she needs to feed the baby, she needs to take care of the baby. இந்த ஜெண்டர் டிஃபரன்ஸ் எல்லாம் பயாலஜில இருந்து வந்தது. நாம சொல்ற கல்ச்சரு, நாகரிகம், பண்பாடு இதெல்லாம் ரொம்ப பின்னால வந்தது. சிவிலைசேஷன்லாம் நான் சொல்றது அந்த காலத்துல ஒரிஜினலாவே எப்போ ஆரிஜின் வருதோ அந்த காலகட்டத்துல இதெல்லாம் வந்துடுச்சு. ஸோ ஃபீமேல்ஸ் இன்வெஸ்ட் ஹெவிலி இன் ஈச் ஆஃப்ஸ்பிரிங், பட் வேரஸ் மேல் has got a very limited role to play in creating the baby. இந்த அசிமெட்ரின்னு சொல்றது, சிமெட்ரினா ரெண்டும் ஈக்குவலா இருக்கிறது சிமெட்ரின்னு சொல்லுவாங்க. இவனுக்கு வேற மாதிரி அவளுக்கு வேற மாதிரி அப்படின்னு கொடுக்குற போது அது அசிமெட்ரி ஆகுது. இட் கிரியேட்ஸ் ஆல் மாடர்ன் செக்ஷுவல் பிஹேவியர் பேட்டர்ன். அப்ப இதன் அடிப்படையில தான் மனிதர்கள் ஆண்களோ பெண்களோ எப்படி செக்ஷுவலி பிஹேவ் பண்றாங்க, நடந்து கொள்ளுகிறார்கள், சமுதாயம் எப்படி இயங்குது அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஆரிஜின் எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா, இயற்கை இவளுக்கு கருமுட்டையை கொடுத்து அவனுக்கு எக்கச்சக்கமா ஸ்பெர்மட்டோசோவாவை கொடுத்து நீ டெய்லி ப்ரொடியூஸ் பண்ணிக்கோ, ஏமா நீ ஒரு மாசத்துக்கு 1 பண்ணுன்னு சொல்றதுனால எல்லா மாறுதலும் வந்தது. இதுக்கு நீங்களோ நானோ பொறுப்பு கிடையாது. இது இயற்கையும் பயாலஜியும் மட்டுமே இதற்கு பொறுப்பு. சரியா? செக்ஷுவல் பிளஷர் evolved as a mechanism encouraging reproduction much later. பின்னால தான் இது வந்தது. சரியா? அப்புறமா இந்த மேல் ஃபீமேல் பிசியாலஜியில் 2.5 மில்லியன் வருஷத்துக்கு முன்னால, அதாவது 25 லட்சம் வருஷத்துலேருந்து 10 லட்சம் வருஷத்துக்கு முன்னாலன்னு வச்சுக்கோங்களேன், ஏர்லி ஹோமினின்னு ஒருத்தர் இருந்தாங்க. ஒரு 20 வெரைட்டி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆஸ்ட்ரலோபித்திகஸ், நியாண்டர்தாலன்சிஸ் அப்படின்னு ஆரம்பிச்சு டெனிசோவான்ஸ்னு
ஏராளம் வெரைட்டியில் ஒரு 20 வெரைட்டி ஹோமோவில் இருந்தது. அந்த 20 வெரைட்டியில் இருக்கிற 19 வெரைட்டியும் போட்டு தருனது நம்ம தான் வச்சுக்கோங்களேன். நாம் மட்டும் ஹோமோ சேப்பியன்ஸ் நிற்கிறோம். இன்னைய தேதிக்கு நீங்களும் நானும் இருக்கிற இந்த ஃபார்மு ஒரு 30,000 வருஷத்துக்கு முன்னால் உருவானது. அதுக்கு முன்னால் சில மாறுதல்கள்லாம் இருந்தது. எல்லா மாறுதலும் தாண்டி இப்போ எக்ஸாக்டாக நாம் எப்படி இருக்கிறோமோ 30,000 வருஷத்துக்கு முன்னால் இருந்த மனுஷன் அதே மாதிரி ஆண் பெண் இந்த மாதிரி இருந்திருக்கிறாங்க. சரியா? இதில் 25 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வருஷத்துக்கு முன்னால் போகிற போது ஹோமினின் அப்படின்னு ஒரு ஆள் இருந்திருக்கிறாரு, ஹோமினிட்னு இன்னொரு ஆள் இருந்திருக்கிறாரு. இந்த ஹோமினிட்டும் திருவள்ளூரில் குடியம் கேவ்ஸ்ன்னு ஒன்று இருக்குது, GUDIYAM குடியம் கேவ்ஸ்ன்னு பூண்டி ரிசர்வாயருக்கு பக்கத்தில் திருவள்ளூரில் ஒரு இடம் இருக்குது. அதில் அந்த மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். கற்காலம்னு ஒன்று இருந்திருக்குது. கற்காலம் தான் லேட்டஸ்ட் காலம். இன்னைக்கு எலக்ட்ரானிக்ஸு AI டைம்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி பார்க்குற போது அன்னைய தேதிக்கு லேட்டஸ்ட்டு கற்களை வைத்து ஆயுதங்களை தயாரிக்கிற தொழிற்சாலைகளும் அதை விற்பனை செய்பவர்களும் அதை வாங்கி கொள்பவர்களும் அதை தீட்டுபவர்களும் அங்கே குடியத்தில் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் இருக்குது. சில கற்கள் நான் கொண்டாந்து வீட்டில் வச்சுருக்கேன், சில நேரங்களில் மக்கள் வந்தப்போ காமிச்சிருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். சரியா? இதில் வந்து ஃபிசிக்கல் சேஞ்சஸ் ஹோமினின்ஸில் மாற ஆரம்பிக்குது, ட்ரமாட்டிக் சேஞ்சஸ் வருது. அப்போ பைபெடலிசம் அப்படின்னுட்டு, பெடல் சொன்னோம்னா 2 காலு, சைக்கிளில் பெடல் சொல்கிறோம்ல அந்த மாதிரி காலையும் பெடல்னு சொல்லுவாங்க, மோட்டார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மோட்டார்னா நகருதுன்னு அர்த்தம் வச்சுக்கோங்களேன். அப்போ இவங்க பைபெடலிசம்னுட்டு அதுக்கு முன்னால் 4 காலோட ஆடு மாடு கழுத குதிரை மாதிரி இருந்த ஆள் கொஞ்சம் நிமிந்து, அதில் தான் இந்த கொரில்லா வந்தது, போனபோ வந்தது, ஏப் வந்தது, மேன் ஏப்புன்னு சொல்கிறது, சிம்பான்சின்னு சொல்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் நிமிர்ற மாதிரி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் நேராக நிற்கும் நம்மள மாதிரி. அதில் வாலோட குரங்கு இருந்தது, வால் இல்லாத குரங்கு இருக்குது. அப்போ கொரில்லா மாதிரியெல்லாம் ரொம்ப கிட்டத்தட்ட நம்ம மாதிரியே இருக்கும் முகம்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு டிரான்சிஷன் ஆகிற அந்த ஹோமோ நியண்டர்தாலன்சிஸ் ஆஸ்ட்ரலோபித்திகஸ் எல்லாம் அந்த டிரான்சிஷன் ஃபேஸோட சேர்ந்து வரும். சரியா? இதில் பைபெடலிசம்னு இவங்க மாறுற போது என்ன ஆகுதுன்னா ஜெனட்டாலியா உள்ள போகுது. அது வரைக்கும் ஜெனட்டாலியா வெளியில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஆடோ மாடோ கழுதியோ குதிரையோ ஜெனட்டாலியா வெளியாக இருந்தது. செக்ஸு ஈஸி, டெலிவரியும் ஈஸின்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா 2 காலுக்கு நடுவில் 2 தொடைகளுக்கு நடுவில் கொண்டு போய் ஜெனட்டாலியா வச்சுட்டாங்க. இப்போ டெலிவரி கஷ்டமாக இருக்குது. கூடவே பிரெயின் என்ன ஆச்சுன்னா வளர்ந்துருச்சு. பிரெயின் நமக்கு சமாளிக்கணும் அப்படிங்கிறதுனால பிரெயின் வளர்ந்துருச்சு. இவர் யுவல் நோவா ஹராரி சொல்லியிருப்பாரு, நானும் இங்கே கிளாஸு சேப்பியன்ஸ் எடுக்கிற போது எடுத்துருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நான் நிறைய சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன், தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் பேசியிருக்கிறேன். அதில் எப்போ இவங்க நிமிர்ந்தாங்களோ, எப்போ இந்த ஜெனட்டல் ஏரியா உள்ளுக்குள்ளே போச்சோ அந்த நேரத்தில் என்ன ஆச்சுன்னா இவங்க டோட்டலாகவே பிஹேவியர் அத்தனையும் ஆல்ட்ரு ஆகுது. இங்கே பிரெயின் சைஸ் வளருது. ஏன்னா இவன் டைஜஷனுக்கு ஃபயர்னு ஒன்று கண்டுபிடிச்சிட்டான். ஃபயரை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அதில் இருக்கிற கிருமி எல்லாம் செத்து போச்சு. அதில் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ண முடிஞ்சு, ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் பண்ண முடிஞ்சு. முன்ன மாதிரி அப்படியே பச்சை மாம்சத்தை சாப்பிட்டு டைஜஸ்ட் பண்ணுறது பதிலாக நல்லா வேக வச்சதை நம்மளால் சாப்பிட ஆரம்பித்தான். அதனால் டைஜஷன் ரொம்ப குறைஞ்சிருச்சு. இந்த டைஜஷன் சுற்றி இருக்கிற எல்லா அப்பாரட்டஸும் மிக குறைவான வேலை பார்க்க ஆரம்பிச்சது எப்போ இந்த மேன் நிமிந்தானோ அந்த காலகட்டத்தில். அப்போ அதே நேரத்தில் இப்போ இது குறைஞ்சிருச்சு இல்லை, பிளட் சப்ளை அப்போ என்ன பண்ணுச்சுன்னா டைஜஷனுக்கு இருக்கிற பிளட் பூரா தூக்கி கொண்டு போய் தலையில் விட்டு எப்பா நீ மூளையில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மூளையை என்லார்ஜ் பண்ணி வளர ஆரம்பிச்சது. ஸோ எப்போ இவன் ஃபயர் கண்டுபிடிச்சானோ அந்த காலகட்டத்தில் இவனுடைய டைஜஷன் வேலை குறையுது. டைஜஷனுக்கு போன 40% பிளட்டு டைவர்ட் ஆகி உங்களுக்கு மூளைக்கு போக ஆரம்பிக்குது. மூளை பெருசாக ஆரம்பிக்குது. ஜெனட்டல் ஏரியா காலுக்குள்ள நடுவில் வந்து மாட்டிக்குது. அப்போ பெண் என்ன பண்ணுறா, குழந்தை பெற்றுக்கிறதுக்காக அவள் இடுப்பை கொஞ்சம் அகலமாக மாத்துறான். அவள் உயரம் கம்மியாக இருந்தால் இடத்துக்கு பக்கத்தில் இருந்தால் அவள் சேஃபாக இருக்க முடியும். அப்படிங்கிறதுனால பெண்ணுக்கு இடுப்புக்கு மேலே இருக்கிற இடம் எல்லாமும் சாப்பிட்டா தான் இருக்கும். ஏன்னா அவளுக்கு ரொம்ப தேவை கிடையாது. சாப்பிட்டா மசில்ஸ் இருந்ததுன்னா, பிரெஸ்ட் இருந்ததுன்னா பால் கொடுக்கறதுக்கு உதவும், குழந்தைய கட்டிக்கிறதுக்கு உதவும், அந்த வயிறு எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு உதவும். அதனால அவள் என்ன பண்ணான்னா இடுப்புக்கு மேலே இருக்கிற எல்லாத்தையும் அவள் சாப்பிட்டா மாற்றிட்டா. இடுப்பை பூமிக்கு பக்கத்தில் வச்சுக்கணுங்கிறதுனால ஒரு 6 அடி முன்னாலே கம்ப்ளீட் பண்ணி நிறுத்திட்டா. மேலே 5 அடி 6 அடினா இவன் 5 அடி 5.5 அடியில் நிறுத்திட்டா. அதுக்கப்புறம் இடுப்பை கொஞ்சம் அகலமாக வச்சா அப்போ தான் இந்த குழந்தைய தாங்க முடியும் அப்படின்னுட்டு. குழந்தைய தாங்க முடியும்னு இடுப்பு பெருசாகி வச்சா இவளால் ஓட முடியாது. இவள் ஓடுறதை நிறுத்தணுன்றதுக்காக வீட்டுக்குள்ளேயே இருக்க ஆரம்பிச்சா. மேன் என்ன பண்ணா, இடுப்பை கொஞ்சம் கம்மியாக வை, போதும், நம்ம ஜெனட்டாலியா வெளியில் தானே இருக்குது, அது ஒன்றும் ஆகாது, பார்த்துக்கலாம் விடு அப்படின்னுட்டு மேலே இருக்கிறத பூரா ஸ்ட்ராங்காக மாற்றினான். காலை ஸ்ட்ராங்காக மாற்றினா ஓடுறதுக்காக, இடுப்பை ஸ்ட்ராங்காக மாற்றினா நிலை நிறுத்துறதுக்காக, கையை ஸ்ட்ராங்காக மாற்றினா கொல்றதுக்காக, வேட்டையாடுறதுக்காக.
நெஞ்செலும்பு எல்லாத்தையும் ஸ்ட்ராங்காக மாற்றினா அப்போ தான் இவனால் ப்ரீதிங் அப்பரேட்டஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும்னுட்டு. ஸோ மேனோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா உடம்பு முழுக்கவே போன் நிறைய இருக்கும், மசில்ஸ் நிறைய இருக்கும். இடுப்புக்கு மேலே அவன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான். ஏன்னா அப்போ தான் இவனால் வேட்டையாட முடியும். அப்புறம் பெண் வந்து இந்த குழந்தைய வளர்க்கணுங்கிறதுனால இமோஷன்ஸ் நிறைய ஒன்றுன்னு அவன் வச்சுக்க ஆரம்பிச்சா. அப்போ தான் அதோட கனெக்டிவிட்டி வரும். குழந்தை சிரிச்சா, அழுதா, சினுங்குனா என்ன பண்ணா இவளுக்கு புரியணுங்கிறதுனால இமோஷனல் இன்டெலிஜென்ஸை இவன் யாராலும் டெவலப் பண்ண ஆரம்பிச்சான். இவன் என்ன பண்ணான், நான் வேட்டைக்கு போகிறேன், இந்த ஆடை கொல்லணும், இமோஷன் ஐயோ பாவமே ஆடாச்சே அப்படின்னு நினச்சா எனக்கு சாப்பாடு வராது, இமோஷனை டோட்டலாக கட் பண்ண ஆரம்பித்தான். நார்மல் லெவல் ஆஃப் இமோஷன்லேருந்து என்ன ஆச்சுன்னா பெண்ணு இமோஷனை டெவலப் பண்ண ஆரம்பித்தா, ஆண் இமோஷனை கட் பண்ண ஆரம்பித்தான். ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்று வந்துடுச்சு. சரியா? ஏன் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது, எனக்கு எவ்வளோ கோபம் வருதுன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, எவ்வளோ ஆசையாக இருக்குதுங்கிறதும் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சுன்னா வேட்டையாட முடியாது. அவன் வேட்டையாட போகிற இடத்துல செத்து போயிடுவான். அவன் வேட்டையாடி திருப்பி கொண்டாடுறான்னா அவன் இமோஷனை கட் பண்ணியே ஆகணும். சரியா? அதுக்கப்புறமா அடுத்து இந்த விமனோட பேசேஜ் சின்னதாயிடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா, வெஜினல் கனால் உள்ளுக்குள்ளே மாறிடுச்சு. இந்த குழந்தை பழையபடிக்கு இது எல்லா மிருகமும் நிற்கிற மாதிரி, இது யானையோ ஒட்டகமோ குட்டி போட்டா அது நேராக நிற்கிற மாதிரி இவ குழந்தை பெற்றா அது உடனே எழுந்து நிற்கணும். அதுக்கு 1 வருஷம் ஆகுது. 1 வருஷத்துக்கு அது என்ன பண்ணுது, நீ என்னை பார்த்துனே இருந்தேன்னா நான் அப்புறமா வேணா எழுந்து நிற்கிறேன்னு சொல்லுது. அப்போ ஷி ஹஸ் காட் டு இன்வெஸ்ட் மோர் டைம் ஆன் டேக்கிங் கேர் ஆஃப் த பேபி. பேபி சின்னதாக இருந்தால் தான் அந்த பர்த் கனால் வழியாக வெளில வர முடியும். இந்த வளர்ந்த நிற்கக்கூடிய அளவுக்கு 10 கிலோ பேபியை இவளால் உருவாக்க முடியாது. இவளுக்கு அந்த மாதிரி பர்த் கனால் கிடையாது. அந்த லெவலுக்கு இடுப்பை இவளால் மாற்ற முடியாது. ஏன்னா அது உள்ளுக்குள்ளே போயிடுச்சு. மற்ற அனிமலுக்கு இருந்த மாதிரி இல்லை. அதனால என்ன ஆச்சுன்னா இவன் என்ன பண்ணா 3 கிலோவுக்கு கொண்டாந்து இதுதான் பேசேஜ் வழியாக வரும் அப்படின்னு சொன்னான். இந்த பக்கம் மூளை பெருசாயிடுச்சா, இவன் உருவாக்குற ஸ்பெர்முக்கும் அந்த மூளை பெருசாக்குற மூளை மாதிரியே இவன் ஸ்பெர்மை உருவாக்கி கையில் கொடுத்தானா அது கருமுட்டையோட சேர்ந்துச்சா, அது தலை பெருசாயிடுச்சு. இப்போ பர்த்துக்கனாலும் உள்ளுக்குள்ளே சின்னதாயிடுச்சு, காலுக்குள்ளே போய் இது தலையும் ஒன்று பெருசாயிடுச்சு. ரெண்டுமே ப்ராப்ளம். 2 ப்ராப்ளத்தையும் பெண்ணு மட்டும்தான் சமாளிச்சா. ஆம்பளைக்கு இதில் வேலையே கிடையாது. அவன் பாட்டுக்கு ஹாப்பியாக நேற்று தான் இன்றைக்கும் தான், நேற்றும் செக்ஸு இன்றைக்கும் செக்ஸு, நேற்றும் ஊர் சுற்றணும் இன்றைக்கும் ஊர் சுற்றணும், எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாதுப்பா. நீ இடுப்பை பெருசாக வச்சுக்கோ, நீ பர்த்கனால கொண்டாந்து காலுக்கு நடுவில் வச்சுக்கோ, நாங்கள் பெருசாக ஒரு மூளை கொடுப்போம், அதையும் தூக்கி நீ தான் வெளில கொண்டாந்து விடணும். அப்புறம் 1 வருஷம் நீ தான் இமோஷன்ஸோட அவளை புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான லோடை தூக்கி பெண்கள் மேலே ஏற்றுனாங்க. இது இயற்கை பண்ண டிசைனு. இந்த மாதிரி டிசைன் பண்ணால் மட்டும்தான் நீங்களும் நானும் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம், கொஞ்சம் புரிஞ்சுக்காம சண்டை போடலாம். வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. நான் சொல்கிறது பூரா உங்களுக்கு புரிஞ்சிச்சு, நீங்கள் சொன்னது பூரா எனக்கு புரிஞ்சிச்சுன்னா வாழ்க்கை போராச்சு. நான் சொன்னது ஒன்று கூட உங்களுக்கு புரியல, ஒன்று கூட எனக்கும் புரியலன்னு அப்போ வாழ்க்கை கோபமாக வந்துடும். அப்போ என்ன பண்ணா, கொஞ்சம் புரியணும், கொஞ்சம் புரியக்கூடாது. இவன் ஏன் இப்படி இருக்கிறான் அவனுக்கு கட்சி வரைக்கும் தெரியக்கூடாது. இவன் ஏன் இப்படி இருக்கிறா இவனுக்கும் கிடையாது. இது கேம். இது நேச்சர் கிரியேட்டட் த கேம். அந்த கேம் உண்டானா மட்டும்தான் அட்ராக்ஷன் வரும். கேமே இல்லை, வெர்பாட்டிங் என்ன மாதிரியே ஒரு ஆள் இருந்தா, பல நேரங்களில் என் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல கேட்பேன், உன்ன மாதிரியே அப்படியே ஒருத்தனை எல்லா கேரக்டரோடையும் அதே லைஃப் ஹிஸ்ட்ரியோட ஒன்று கிரியேட் பண்ணி எதிரில் விட்டா நீ என்ன பண்ணுவேன். சில பேர் சொன்னானுங்க கத்தியத்து குத்திருவேன் சார். நம்ம ரிலேஷன்ஷிப்பு நம்மளோட அப்படிதான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கை கொடுத்தா ஹாய் ஹவு டு யூ டு நைஸ் மீட்டிங் அப்படிலாம் ஆரம்பிக்குது இல்லை. ஆனால் பாவி மனுஷா அப்படின்னு நம்ம பார்த்தா நம்மளை பார்த்தா நமக்கு கோவம் வர்ற மாதிரி தான் நம்ம வாழ்க்கை முறை இருந்திருக்குதுங்கிறது ஒரு தனி கதைன்னு வச்சுக்கோங்களேன். சரியா? இந்த பக்கம் மேல்ஸ் மெயின்டைன்டு நேரோவர் பெல்விசஸ் ஆப்டிமைஸ் ஃபார் ரன்னிங், ஸ்பீடு, பவர் ஜென்ரேஷன், அட்வான்டேஜஸ் இன் ஹண்டிங் அண்ட் மேல் காம்படிஷன். இவனுக்கு கூட ஒரு ஆள் இருக்கிறாங்க, அவன் வந்து தூக்கி போடுவான் அந்த பொண்ணை. புரியுதா? அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இவன் மேலோட காம்பீட் பண்ணணுங்கிறது இன்னொரு ஏரியா, மிருகத்தோட கம்பீட் பண்ணணுங்கிறது இன்னொரு ஏரியா, கூடக்கிறவனோட கம்பீட் பண்ணணுங்கிறது இன்னொரு ஏரியா. சரியா? இதில் பெண்ணுக்கு ஏன் இந்த மாதிரி ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, பெண் வந்து இந்த ரைட் பிரெயினில் பேசுறதுக்கான மெட்டீரியல் ஒன்று இருக்குது, ரைட்டில் லெஃப்டில் இருக்குது பேசுறதுக்கான மெட்டீரியல். அந்த மெட்டீரியல் ஏரியா புரோகாஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க, வெர்னிகேஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க. BROCA புரோக்கான்னு ஒரு ஆள் கண்டுபிடிச்சி கொடுத்தான், அவரை வெர்னிகேன்னு இன்னொரு ஆள் கண்டுபிடிச்சி கொடுத்தான், WERNICKE வெர்னிகேன்னு ஒரு ஆள் கண்டுபிடிச்சி கொடுத்தான். அந்த ரெண்டும் ஸ்பீச் சம்மந்தப்பட்ட ஏரியா. அந்த ஸ்பீச் சம்மந்தப்பட்ட ஏரியா இவளுக்கு ரொம்ப பெருசாக டெவலப் ஆச்சு. ஏன்னா இந்த காலகட்டம் எப்போ பைப்படல்னு மாறினால, எப்போ இவன் நிமிந்து நிற்க ஆரம்பிச்சா பார்த்தீங்களா, அந்த காலகட்டத்தில் இந்த பிரெயினுக்குள்ள அவளுக்குள்ள இந்த ஸ்பீச் ஏரியா ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன்னா ஒண்டியாக அவளால் இந்த பிள்ளைய 1 வருஷம் வளர்க்க முடியாது. இதில் ஆண்கள் சப்போர்ட்டுக்கு வந்தாங்கங்கிறது உண்மை. ஆண்கள் டோட்டலாக விட்டுட்டு போகல,
மற்ற மிருகம் பல மிருகங்கள் விட்டுட்டு போயிடும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஆண்கள் இந்த இடத்துல இல்லை, எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, கவலைப்படாத, நானும் குழந்தைய பார்த்துக்கிறேன், வேணா நான் டைப்பர் மாற்றி தரேன், வேணா நான் தட்டி தூங்க பண்ணுறேன் அப்படின்ட்டு ஆண் கூட பார்ட்டிசிபேட் பண்ணான். பட் தட் வாஸ் ஆல்சோ நாட் இனஃப். 2 பேராலையும் குழந்தை வளர்க்க முடியாது. அதனால பொண்ணு என்ன பண்ணா, கும்பல் சேர்க்கிறேன்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்கிற எல்லாரோடையும் பேசி 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 நீ வா நீ வா காசிப்புன்னு சொல்லுவாங்கல்ல. எங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணார் தெரியுமா, உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாரு, இது என்ன கலர் தெரியுமா, இந்த புடவை எப்படி இருக்குது, இந்த பழம் எப்படி இருக்குது, அந்த பழம் எப்படி இருக்குது, இது எப்படி சமைக்கிறது, அது எப்படி எந்த டாபிக் ஒன்றும் ஆரம்பிங்களேன். இது ப்ரொடக்டிவா ஒண்ணுமே இருக்காதுங்கிறது தனி கதை. இது ப்ரொடக்ஷன் ஓரியன்ட், ரிசல்ட் ஓரியன்ட், கோல் ஓரியன்ட், டார்கெட் ஓரியன்ட்லாம் கிடையாது. சும்மாவே ஆரம்பிச்சு இந்த தோடு எப்படி இருக்குது அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த ஏன் உன் காது இப்படி இருக்குதுன்னு கேட்டோம்னா ஆரம்பிச்சிடலாம். ஸோ she started speaking a lot. With the result, she acquired a lot of friends. கம்யூனிகேஷனும் ஸ்பீச்சும் பெண்ணுக்கு ஈக்குவலாக ஆனால வரவே முடியாது. ஏன்னா இனிஷியலி அவளுக்கு குழந்தைய பார்த்துக்கிறது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு. குழந்தை பெற்றுக்கு போகிறான்னா எல்லா வீட்லேயுமே பல்வேறு நாடுகளில், மேலை நாடுகள் உள்படன்னு வச்சுக்கோங்களேன், பல நேரங்களில் அம்மாவை கூப்பிட்டுக்குவாங்க. கூட இருந்தால் அந்த அம்மாவுக்கு தெரியும், அவள் டெலிவரி பண்ணி தானே இவ்வளோ உருவாக்குனா, இவள் டெலிவரி பண்ணுற போது அவள் ஹெல்ப் பண்ணுவான் அப்படிங்கிறது ரொம்ப இயல்பான செய்தி. ஆனால் ஒரு இடத்துல கூட ஒரு ஆம்பளை இன்னொரு அப்பா வாப்பா இந்த மாதிரி எனக்கு குழந்தை பிறக்க போது கூட சப்போர்ட்டுக்கு வா ஒருத்தனும் கேட்டதே கிடையாது. அப்புறம் குழந்தை பிறந்தாமா அப்பா குழந்தை பிறந்துச்சுப்பா எனக்கு, நீ தாத்தா ஆகிட்டப்பான்னு மெசேஜ் ஒன்றா கொடுப்பானே தவிர இவன் கூப்பிட்டு வச்சு உதவிகள்லாம் இருக்கிறது கூடவே 2 மாதம் இரு 6 மாதம் இருன்னு சொல்கிறதெல்லாம் கிடையாது. பெண்ணுக்கு இது தேவைப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதனால அவள் படுறா. ஆச்சா, இது பிசியாலஜி எப்படி வருது, பிசியாலஜி எப்படி சைக்காலஜியா மாறுது அப்படிங்கிறது சொல்லிட்டு வர்றேன். ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். பயாலஜி cannot be devoid of psychology. Biology always carries physiology with it. When physiology starts functioning, automatically psychology comes into play. இது வந்து சாஃப்ட்வேர்னு சொல்றது சைக்காலஜி முழுக்க. பிசியாலஜி நீங்க தொட்டு பார்க்கலாம் இருக்குது, ஹார்ட்வேரு அப்படின்னு சொல்றது. இது ஹார்ட்வேரு, சைக்காலஜி வந்து சாஃப்ட்வேரு. வித்தவுட் சாஃப்ட்வேர் தி பிசியாலஜி கேனாட் ஒர்க். அதனால சைக்காலஜி கூட வரணும். சரியா? அப்புறம் முதல் இந்த கொரில்லா மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் பெண்களை விட ஆண்கள் கொரில்லா 1.5 பங்கு 2 பங்கு 4 பங்கு கூட இருக்கும். இது சீல்னு ஒன்று இருக்குது, SEAL சீலும்பாங்க, இது சீ லயன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அது எப்படி பார்த்தாலும் ஒரு 100 அடிக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 50 அடி 100 அடி அவ்வளோ பெருசுக்கு இருக்கும். அது உடம்பு வேற இவ்வளோ பெருசாக வேற இருக்கும். குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு ஒரு 250லேருந்து 1000 கிலோ இருக்குங்க ஒரு சீல். அது மேல் சீலில் வந்து அதில் ஒரு பெரிய பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆனா நுவோவான்னு ஒரு பீச் இருக்குது. ANA ஆனா நுவோவா, NUEVA இல்லை NUOVA, ஆனா நுவோவா அப்படின்னு கலிஃபோர்னியாவில் ஒரு பீச் இருக்குது. அந்த ஏரியாவில் வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் சீல் லேண்ட் ஆகும். இது தண்ணியிலே இருக்கும் தரையில் இருக்கும் வச்சுக்கோங்களேன். தரையில் வந்து லேண்ட் ஆகும். தரையிலேருந்து லேண்ட் ஆன உடனே நம்ம ஆல்ஃபா மேல்னு ஒரு ஆள் இருக்கிறாரு. ஆல்ஃபா மேல்னா அவர் தான் கிங்கு. அவர் ஏன் எது கேள்வியே கேட்கக்கூடாது, வாயத்து வந்தீங்கன்னா படம் அடிச்சுட்டு வச்சுக்கோங்க, கொண்டு போட்டுவார், திண்டுவார். அதனால ஆல்ஃபா மேல் முதல்ல வருவார். கேர்ள்ஸ் எல்லாம் வாங்க வரிசையா சொல்ல வாங்க அப்படின்னாரு. எல்லா சீலும் ஒன்றுனா 50 இன்னைக்கு போதும், சரி நீச்சல்லாம் போ அப்படின்னு சொல்லிட்டு 50 மடக்கி ஒரு கேட் போட்டு அவரை படுத்துக்குவார். அவரை தாண்டி எவனாலும் போக முடியாது. அந்த 50 அவரோடது. அந்த 50 என்ன பண்ணோம், நம்ம நீயே இரு, நான் உன்னை வச்சு புள்ள பெற்றுக்கிறேன் அப்படின்னு 50 கேட்கும். ஏன்னா இவன் ஆல்ஃபா மேல். இவன்கிட்ட இருந்து உங்களுக்கு விந்தணு கிடைச்சதுன்னா உங்க குழந்தை பிரமாதமா இருக்கும். லூஸ் கேஸ் கிட்டலாம் பெற்றுக்கூடாது. ஆனால் என்ன பண்ணு, இது 50 சைலண்டா சரின்னு ஒத்துக்கும். அங்கங்கே இந்த பெரிய பெரிய மேல் அதுக்கு எவ்வளோ பவர் இருக்குதோ 5 10 50 சமயங்களில் 100 ஃபீமேலை ஒன்றா வளைச்சி போட்டு ஒரு ஆல்ஃபா மேல் ஒரு சீசன் முழுக்க இப்போ அங்கே இருக்குது. ஆனால் நோவால் இது ப்ரீடிங் சீசன். அக்டோபர்லேருந்து ஆரம்பித்து நவம்பர் டிசம்பர் ப்ரீடிங் சீசன் அங்கே லட்சக்கணக்கில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மார்ச்சில் எல்லாம் போயிடும். ஒரு 6 மாதம் கிட்டத்தட்ட அங்கே இருக்கும். இது வந்து ஆல்ஃபா மேல் மொத்தத்தையும் எடுத்துக்கும். அந்த மற்ற ஃபீமேல் இதை அக்செப்ட் பண்ணி ஓகேன்னு சொல்லிடும். அப்புறம் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு சத்தா நான் போகிறேன்னு இது புறப்பட்டு போனதுக்கப்புறம் மிச்சம் மீதி விட்டதை மற்ற மேல் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்துக்கும். இயற்கையில் இது ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. திஸ் இஸ் எவே இட் இஸ். இது அனிமல் கிங்டம் மாதிரி ஒரு இதில் ஒரு பார்த்தேன். அதில் ஜீப்பை வச்சுக்கிட்டு ஒரு ஆள் பார்த்துட்டு இருக்காரு, கேமரா வச்சு காட்டுக்குள்ளே ஃபோட்டோ எடுக்கிறாரு. இந்த பக்கம் ஒரு ஆடு இருக்குது, அது 2 குட்டி போட்டு வச்சிருக்குது. அந்த பக்கம் ஒரு புலி இருக்குது, அது 2 குட்டி போட்டு வச்சிருக்குது. அந்த புலிக்கு காலில் அடிபட்டு கஷ்டப்படுது.
இப்போ புலி ஆட்டை பார்த்துருச்சு, ஆடும் புலியை பார்த்துருச்சு, என்ன பண்ணுதுன்னு தெரியல. கையில ரெண்டு குட்டி வச்சிருக்குதுங்க. இந்த ஆள் கேமரா வச்சு நடுவில் நின்று ஒரு வி மாதிரி இந்த இடத்துல இருந்து ரெண்டுத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்போ இவர் சொல்றாரு, புலி நமக்கு கால் வலிக்குது, நம்மளால இதுக்கு மேலே நடக்க முடியாது அப்படின்னு கம் இருந்துச்சுன்னா அதால ஃபீட் பண்ண முடியாது குழந்தைக்கு, அந்த குழந்தை ரெண்டும் செத்து போயிடும். வலியை தாங்கிக்கிட்டு எப்படியோ போய் ஓடி அந்த ஆட்டுக்குட்டியை அடிச்சு சாப்பிட்டுச்சுன்னா ஆட்டுக்குட்டி செத்து போயிடும், புலிக்குட்டி பொழைச்சிக்கும். எது பொழைக்கும்னு எனக்கு தெரியாது. என் வேலை வந்து ரெக்கார்ட் பண்ணுறது மட்டும்தான். ஆட்டை காப்பாற்றுறது, புலிக்குட்டியை காப்பாற்றுறதுலாம் என் வேலை கிடையாது. ஐ காட் நத்திங் டு டூ வித் ஃபாரஸ்ட் ஈகாலஜி. ஃபாரஸ்ட் ஈகாலஜி எப்படி இருக்குதோ அப்படி தான் இருக்கும். எது வின் பண்ணுமோ அது வின் பண்ணும், எது செத்து போகுமோ அது செத்து போகும். இயற்கை என்ன செய்கிறது என்பதை பதிவு பண்ணுவது மட்டும்தான் என்னுடைய நோக்கமே தவிர என்னுடைய தலையில் இருக்கிறது இங்கே டவுன்லோட் பண்ணுறது என் வேலை கிடையாது. எதையும் நான் காப்பாற்ற போகிறது கிடையாது. நான் ரெக்கார்ட் பண்ணுறேன்னு பண்ணுறாரு. புலி கஷ்டப்பட்டு போய் ஆட்டை அடித்து ஆட்டுக்குட்டி எடுத்துன்னு வந்து அது சாப்பிட்டுட்டு அது மற்ற குட்டிகளை கொடுக்குற போது அது பொழைச்சிக்குதுங்க. ஸோ இயற்கை நீதியில் எது என்ன பண்ணுதுன்னு நமக்கு தெரியாது, ஆனால் ரெக்கார்ட் பண்ணுறோம். இந்த ஆல்ஃபா மேல் எப்படி 50 ஃபீமேல் வச்சுக்கோ, உன் வேலை கிடையாது, அது வச்சுக்கோ, அது ஒத்துக்குச்சு, உனக்கு என்ன வேலை போச்சு, நன் ஆஃப் யுவர் டன் பிஸ்னஸ், நீ வேடிக்கை மட்டும் பாரு அப்படின்னு சொல்கிறது. இதே மாதிரி இன்னொன்று கொஞ்சம் வெளில போனோம்னா ஜெங்கிஸ் கான் அப்படின்னு ஒரு ஆள் இருந்தார். அது மங்கோலியான்னு நினைக்கிறேன் அவர் இருந்த இடம், சைனாக்கு பக்கத்தில் மங்கோலியா, அந்த இடத்துல அவர் இருக்கிறாரு. சரியா? அந்த மங்கோலியாவில் ஜெங்கிஸ் கான் வந்து ஒரு மன்னர் அல்லைன்னா கிங்கு இல்லைன்னா டைரண்ட்டு, மிகப்பெரிய கொடிய மனிதன் வைத்துக்கோங்களேன். கொடிய மனிதன் கூட இருக்கிற கொடிய ஆண்மகன் அப்படின்னு எடுத்துக்கணும். அதனால என்ன பண்ணுறான், ஊரில் இருக்கிற எல்லா பெண்களையும் அவன் வந்து வான்னு சொல்லிடுறான், இல்லை ரேப் பண்ணிடுறான். அவ்வளவு ஆண்களையும் கொண்டு போட்டுறான். கிட்டத்தட்ட 3 லட்சம் ஆண்களை அவன் கொலை பண்ணியிருக்கிறான். அவனால் எவ்வளவு பெண்கள் முடியுமோ அவ்வளோ பெண்களோட செக்ஸ் வச்சு இம்ப்ரெக்னேட் பண்ணியிருக்கிறான், குழந்தைகள் பெற்றிருக்கிறான். எக்கச்சக்கமாக 1000 கணக்கில் 5000 10,000 குழந்தைகளை கூட அவன் உருவாக்கி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு புள்ளிவிவரம் சொல்லுது. அவன் 3 லட்சம் ஆண்களை கொண்டாங்கிறதுக்கு ரெக்கார்ட் இருக்குது. ஏராளமான பெண்களை அவன் ப்ரெக்னென்ட் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்கும் ரெக்கார்ட் இருக்குது. இன்னைய தேதிக்கு உலகத்தில் 100 பேர் இருக்கிறாங்க, இல்லை 100 இல்லை, அது 0.5%ன்னா 200 பேர் வச்சுக்கோங்களேன். 200 பேர் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அதில் ஒரு ஆள் வந்து ஜெங்கிஸ் கானோட பரம்பரையில் வந்தவர். உலகத்தில் எல்லா நாட்டிலையும் மங்கோலியா சைனா மாதிரி இடங்கள்ல கிட்டத்தட்ட 10% மக்கள் ஜெங்கிஸ் கானுக்கு பிறந்த பரம்பரையில் வந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது பயாலஜி என்ன சொல்லுதுன்னா, எது ரைட்டு எது தப்புன்னு சொல்லாது, நீ ரீப்ரொடியூஸ் பண்ணு, அவ்வளோதான் சொல்லுது பயாலஜி. அதுக்கு உங்கள் ஹாப்பினஸை பற்றி கூட அதுக்கு அக்கறையே கிடையாது. பயாலஜியில் ஹாப்பினஸ்னு ஒரு சாப்டரே கிடையாது. பயாலஜி என்ன சொல்லுது, 2 உயிரினம் இருக்குது, ஒன்று பழிச்சிக்கும், ஒன்று செத்து போவோம், ஒன்று உருவாக்கும் அப்படின்னுட்டு. எவ்வளவு தூரம் தன்னுடைய விதைகளை பரப்ப முடியுமோ, தன்னுடைய சந்ததியை உருவாக்க முடியுமோ அவ்வளோத்துக்கும் ஒவ்வொரு மேலும் ட்ரை பண்ணோம். எவ்வளவு பவர்ஃபுல் ஆகுறீங்களோ அவ்வளவுக்கு உங்களாக முடியும். அந்த காலத்தில் அரண்மனைன்னு பார்த்துக்கிறீங்களா, ராஜான்னு பார்த்துக்கிறீங்களா, எல்லா ராஜாவும் அந்த புறம் அப்படின்னு ஒன்று வச்சிருப்பாரு. இங்கிலீஷில் ஹேரம்னு சொல்லுவாங்க, HAREM. அப்படின்னா என்னன்னா, ஹேரமில் 10லேருந்து 100லேருந்து 200லேருந்து 300 பொண்ணு இருக்கும். ராஜா போவார், எந்த பொண்ணு பார்க்குறாரோ பிடிக்கிறாரோ வா அப்படின்னு சொல்லுவார், அப்புறம் அதோட இருப்பார். மறுநாள் இன்னொரு பொண்ணு பார்ப்பாரு. 365 நாளுக்கும் 365 பெண்களோட ராஜா இருப்பாரு. இதெல்லாம் நடந்த வரலாறு, உண்மைன்னு சொல்றேன், நியாயப்படுத்தவில்லை, எதையும் சரின்னு சொல்லல. ஆனா இதெல்லாம் நடந்திருக்குது. மேல் இப்படிதான் டாமினேட் பண்ணுவாங்க, பெண்கள் அப்படிதான் ராஜா என் கூட இருப்பானான்னு நினைச்சுன்னு காத்துக்கிட்டும் இருப்பாங்க. அந்த 365 பேரும் படுவாய் என்ன வந்து தொடக்கூடாதுன்னு நினைக்கல. பல பெண்கள் ஆசையோட ராஜா வந்தா நல்லா இருக்குமே, ராஜாவோட குழந்தை இளவரசன் நான் பெத்து கொடுப்பேனே, என் பிள்ளை நாளைக்கு ராஜா ஆகுமேன்னு ஆசையோட காத்திருப்பாங்க. இதெல்லாம் இது இயற்கையில் ஓடுற செய்திகள். நாம் செய்கிற சொல்கிற இந்த அறம் தர்மம் எல்லாம் தனி கதை. பயாலஜி என்ன சொல்லுது, ரீப்ரொடியூஷன் சொல்லுது. அந்த ஆங்கிளில் பார்க்குற போது கிட்டத்தட்ட 1.5 கோடி மக்களோ என்னவோ இன்னைக்கு உலகத்தில் ஜெங்கிஸ் கானோட பரம்பரை என்பதனால் உலகத்தில் ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரி 2000 வருஷத்தில் 1200 என்ன இருந்தால் இப்போ 800 வருஷம் ஓடிடுதுன்னு நினைக்கிறேன். ஜெங்கிஸ் கான் இஸ் தி மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஹியூமன் பீயிங் ஆன் எர்த். ஆண்கள் பெண்கள் புட்டுகதர் பார்க்குற போது மனித இனத்திலேயே ஹைலி சக்சஸ்ஃபுல், இவனை விட சக்சஸ்ஃபுல்லாக இது வரைக்கும் ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரியில் யாருமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ சைடில் தெரிஞ்சுக்கோங்க, இயற்கை இந்த மாதிரி எல்லாம் கூட செய்யும். ஜெங்கிஸ்கான் விருப்பப்பட்டு செஞ்சாரா தெரியாது. ஜெங்கிஸ்கானோட பரம்பரையில் நான் இருக்கணும்னு ஆசைப்படல. ஆனால் அவன் DNA எந்த உள்ளுக்குள்ள இருக்குது அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்குது, நீ உன்னால ஒன்றும் பண்ண முடியாது.
உன்னோட தாத்தா 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 தாத்தாக்கு முன்னால 800 வருஷம் முன்னால போய் பார்த்தா அவன் ஜெங்கிஸ்கானோட பரம்பரையில் தான் நீ வந்திருக்கிற. அவன் டிஎன்ஏ ஆர்என்ஏ உன் உடம்புக்குள்ள இருக்கத்தான் செய்கிறது. அந்த மாதிரி இருக்குது. அப்புறமா இந்த டைனாசர்னு ஒன்று இருந்தது 65 மில்லியன் வருஷத்துக்கு முன்னால். அது 165 வருஷத்துக்கு முன்னால் இருந்து வச்சுக்கோங்களேன். அது ஒரு 100 மில்லியன் வருஷம் இருந்திருக்கும். 65 மில்லியன் வருஷத்துக்கு முன்னால் எங்கேருந்தோ ஒரு கல், பெரிய கல், ஆஸ்டிராய்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு கிலோமீட்டர் சைஸுக்கு ஒரு கல்லுன்னு வச்சுக்கோங்களேன். 1 கிலோமீட்டர் ரவுண்டுக்கு எல்லாம் பார்த்துக்கோங்க, மேலே கீழே ரைட்டில் லெஃப்டில் மொத்தமாக 1 கிலோமீட்டர் சைஸுக்கு. 1 கிலோமீட்டர் பெரிய காரியமே இல்லை, நம்ம 20,000 கிலோமீட்டர் ரவுண்டு. ஆனால் அது எங்கேருந்து ஊழ்ந்தது புரியுதா? ஒரு அடியிலேருந்து கீழே விழுந்தா ஒன்றும் ஆகாது, 10 அடியிலேருந்து கீழே விழுந்தா நொறுங்கிறது இல்லை. அப்போ எங்கே இருந்தோ வருது அது ஃபுல் ஃபோர்ஸில். அது இங்கே விழுந்ததில் என்ன ஆச்சுன்னா பூமி பூரா ஆடி குலுங்கி அத்தனையும் செத்து போச்சு. கிட்டத்தட்ட 85% ஆஃப் தி ஸ்பீசிஸ், லிவிங் ஸ்பீசிஸ் டைடுன்னு வச்சுக்கோங்களேன். இது எக்ஸ்டிங்ஷன். சபீனா ஸ்பீல்ரின்னு ஒருத்தையை பற்றி ரொம்ப நான் படிச்சுட்டு இருக்கேன், ரொம்ப பெரிய ஆளவை. சபீனா SABINA, சபீனா ஸ்பீல்ரின்னு ஒருத்தி, SPIELREIN ஸ்பீல்ரின்னு பேர். இவ ஃப்ராய்டு கிட்டையும் கால் கஸ்டாவ் யூங் கிட்டையும் ஸ்டூடெண்ட்டாக போய் சேர்ந்து ஃப்ரெண்ட் ஆகி, அசோசியேட் ஆகி, பார்ட்னர் ஆகி, அப்புறமா இன்ஃப்ளூயன்சர் ஆகி, அப்புறம் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஃப்ராய்டுக்கே சொல்லிக் கொடுக்குறேன், கால் கஸ்டாவ் யூங்குக்கே சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு பவர்ஃபுல்லான சபீனா ஸ்பீல்ரின்னு ஒருத்தி. ஸோ அவன் என்ன பண்ணுவான், இந்த மாதிரி நேரங்களில் எனக்கு என்ன பிடிச்சிருக்குது அப்படின்னு பார்த்துட்டு போராடுற இடங்களுக்குள்ளே வருவாள். சரியா? இந்த மாதிரி வர்ற போது ஒவ்வொரு இடத்துல ஒரு பெரிய ஆள் ஒன்று வருவாங்க. ஆனால் ஃபீமேல் அப்படிங்கிறதுனால அவளுக்கு எங்கேயுமே ரெக்கக்னிஷன் இல்லாமல் போயிடுச்சு. நான் அவளை பற்றி ஒரு புக் எழுதலாம்னு வச்சுருக்கேன், அது ஒரு தனி கதை. சரியா? இந்த இடத்துல 65 மில்லியன் வருஷத்தில் இது என்ன ஆகுதுன்னா, அது வெயிட்டு எல்லாம் 85% செத்து போச்சா, 15% மிச்சம் நிற்குது இல்லை. இது மடம்னு பல்கி பெரிய ஆரம்பிச்சு. நேச்சர் அபார்ஸ் வேக்யூம்னு சொல்லுவாங்க, ஒரு வெற்றிடமே இருக்க முடியாது. டைனாசர் மொத்தமும் செத்து போச்சு, இது தைரியமாக உலவ ஆரம்பிச்சிச்சு. எல்லாம் எக்கச்சக்கமாக பல்கி பெருகி வளர்ந்து உலகம் பூரா ஆக்குப்பை ஆரம்பிச்சது. சின்ன சின்ன அனிமல்ஸ் எல்லாம் ரொம்ப வேகமாக வளர ஆரம்பிச்சது. எல்லா சின்ன அனிமலும், டைனாசர் அவ்வளோ பெருசு இல்லை, அது பாட்டுக்கு அடிச்சு 100 கிலோ 500 கிலோக்கு சாப்பிட்ரும் ஒவ்வொரு நாளும். அது 100 கிலோவுக்கு சாப்பிட்டுச்சுன்னா இங்கே இருக்கிறது எவ்வளோ பேர் காணாமல் போயிடுவாங்க. அதனால என்ன ஆகுது, எல்லாம் ஒளிஞ்சு வாழ்ந்துருந்ததா. டைனாசர் போயிடுச்சு, ஐயா நிம்மதி, ராட்சசம் போயிட்டான், இனிமே நான் உலவ ஆரம்பிச்சதில்ல. அதில் வளர ஆரம்பிச்சது ரொம்ப வேகமாக. பரிணாம வளர்ச்சியில் டைனாசர் இறந்தது ஒரு உயிரினம் உருவாகிறதுக்கு வழிகோலியது அப்படின்னு அர்த்தம். டெத்து தான் ஆரம்பம்னு சொல்றா சபீனா ஸ்பீல்ரின். கம்மிங் பேக், எல்லா ஆரிஜினுக்கும் எல்லா கிரியேஷனுக்கும் டெத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இப்போ நாங்கள் 5 மாடி வீடு 2 வீடு கட்டிக்கிறோம், 20 40 வீடு. இதுக்கு முன்னால் 2 வருஷத்துக்கு முன்னால் என்ன இருந்தது, இங்கே 24 வீடு இருந்தது, 1+2ன்னுட்டு. கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோர்னு இருந்தோம். இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரை பார்க்கிங் ஆக்கி 5 ஃப்ளோர் ஆக்கி 40 ஆக்கிட்டோம். அப்போ இதுக்கு முன்னால் என்ன இருந்தது, 24 வீடு, சின்ன வீடு இருந்தது. அப்போ 4 பிளாக் இருந்தது, 4 × 6 24 இருந்தது. அப்போ இந்த வீடு கட்டணும்னு என்ன பண்ணோம், முதல்ல ஃபர்ஸ்ட் இடிச்சான். அவன் சொல்றா, ஃபார் கிரியேட்டிங் எனி திங் யூ காட் டு டிஸ்ட்ராய் சம்திங். குழம்பு வைக்கணுமா, கத்திரிக்காயை வெண்டைக்காயை வாங்கி வெட்டு, தக்காளியை வாங்கி வெட்டு. அரிசி என்ன பண்ணுனா, கொதிக்கிற தண்ணியில் தூக்கி போடு. கொதிக்கிற தண்ணியில் நம்ம போக முடியுமா, கையை வேணா வைக்க முடியுமா, அது கொதிக்கிறதுக்குள்ள அரிசியை தூக்கி போடு. எல்லாத்தையும் கொலை பண்ணுறது தான் ஆரம்பம்ன்றா. டெத் இஸ் இம்பார்ட்டன்ட்டு. டெத் இஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் எவ்ரி திங். வி நீட் டு கில் இன் ஆர்டர் டு கிரியேட் சம்திங் அப்படிங்கிறா. அந்த ஆங்கிள் டைனாசர் காட் கில்டு, அதர் திங்ஸ் ஸ்டார்டட், அதர் ஸ்பீசிஸ் காட் சர்வைவிங் ஆர் ப்ரோக்ரஸிங் ஆர் மல்டிப்ளையிங் அப்படின்னு வருது. சரியா? அதுக்கப்புறமா பிளேசண்டான்னு ஒன்று இன்னொரு ஆங்கிள் சொல்லிடுறேன், போகலாம், ஒரு 10 நிமிஷம் போகலாம். இன்னொரு ஆங்கிளில் குழந்தைகள் முதல்ல எல்லாமே முட்டையிட்டு வெளியில் வச்சுருந்தது. அது பாட்டுக்கு தவளை வரும், முட்டை போட்டு போயிடும். ஆண் தவளை வரும், முட்டை போடும். பெண் தவளை வரும், கருமுட்டை போடும். அது ரெண்டும் ஒன்றா சேர்ந்துக்கும். இது அப்பா அம்மாவுக்கு வேலை கிடையாது, அது பாட்டுக்கு போயினே இருக்கும். பொழைச்சா பொழைச்சிக்கோ, சத்தா சாவு அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு போயிடும். இனிஷியலாக அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆச்சுன்னா, அந்த முட்டைக்கு ஒரு ஓடை ஒன்று கிரியேட் பண்ணி காப்பாற்று அப்படின்னு அடுத்த ஸ்டேஜ் வளர்ந்துச்சு. அதுதான் இந்த கோழி முட்டைன்னு சொல்கிறோம்ல, இது உள்ள. சரி, வெறும் முட்டைக்குள்ளே உள்ளது தான் இல்லை, அதுக்கு காற்று பையன் ஒன்று வச்சுக்கோ. அகலமாக முட்டையோட இருக்குதுல்ல, ஒரே மாதிரி ரவுண்டாக இருக்காது. ஒரு சைடு எலாங்கேட்டாகி கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதுக்குள்ளே காற்று இருக்கும். அந்த காற்றை இது வாங்கிக்கும். அப்போ அதுக்கு இதுக்கும் கனெக்டிவிட்டியில் ஒரு ஜவ்வுன்னு ஒன்று இருக்கும். சரியா? அந்த ஜவ்வு காற்று அந்த இடத்துல ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கோ.
இது வளர வளர அது சாப்பிட சாப்பிட அந்த ஏரியா ஆக்குபை பண்ணி மொத்தமாக உள்ளே வந்ததுக்கு அப்புறமா காற்றே இல்லைங்கிற போது உடச்சிட்டு அது வெளில வந்துடும். ஸோ அந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா முட்டை வருது அடுத்த ஸ்டேஜ். அதுக்கும் அடுத்தது என்ன பண்ணுதுன்னா, நீ வந்து எக்கிட்னான்னு ஒன்று, இன்னொன்று, அது ரெண்டும் என்ன பண்ணுதுன்னா முட்டை கிரியேட் பண்ணி அந்த முட்டையை தூக்கி வெளியில் வச்சிருதுன்னு நினைக்கிறேன், வயிற்றுக்குள்ளே வச்சுருதுன்னு நினைக்கிறேன். அது ஒரு மாறுதல் ஒன்று பண்ணுது, மற்றது பண்ணுற மாதிரி இல்லாமல் இது டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாறுதல் பண்ணுது, பால் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். முட்டையை வெளியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பால் வந்ததுக்கப்புறமா பால் கொடுக்க ஆரம்பிக்குது. கங்காரு என்ன பண்ணுது, இவ்வளோ தூரம் தான். கங்காரோட குட்டி ஒரே 1 இன்ச்சு சைஸ் தாங்க இருக்கும். கங்காரு அவ்வளோ பெருசு இருக்கும், நம்மளோட உயரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ பெருசு இருக்கும். ஆனால் அது குட்டி போடுற போது அது 1 இன்ச்சு சைஸ் இருக்கும். அதை தூக்கி வயிற்றுல ஒரு பேக் இருக்குது, நம்ம ஷோல்டர் பேக் மாதிரி அது உள்ளே போட்டு வச்சுக்கோம். வளர்ந்து 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 அது உள்ளுக்குள்ளே பால் குடிச்சு அது அவ்வளோ பெருசாகும். அது அடுத்த ஸ்டேஜ். அதுக்கும் அடுத்த ஸ்டேஜ் இந்த முட்டையிலேருந்து வந்தது, இது வந்தது. அதுக்கப்புறமா என்ன பண்ணுச்சு, திமிங்கிலமே மேமல் மாதிரி மாறுது. பேட்டுன்னு ஒன்று இருக்குது இல்லை, அது மேமலாக மாறுது. அது பறவை, அது மேமலாக மாறுது பால் கொடுக்குறேன்னுட்டு. இது திமிங்கிலம் தண்ணிக்குள்ளே இருக்குது, இது மேமலாக மாறி என்கிட்ட ஒரு பிரஸ்ட் இருக்குது, நீ நிப்பிள் இருக்குது, நீ பால் குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அது மாறுது. இதெல்லாம் மாறுதல்கள் இயற்கையில் ஒவ்வொரு டிசைனாக மாறிட்டே வர்ற இடத்துல. அதுக்கப்புறமா வெளியில் வச்சு பால் கொடுக்கறது பதிலாக நம்ம வெளியிலே வச்சு வளர்த்து அதுக்கப்புறம் பண்ணுறதை விட உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு இன்னொரு ஸ்பீசிஸ் ஆரம்பிக்குது. அப்போ உள்ளுக்குள்ளே வச்சோம்னா நாம ரத்தம் கொடுக்கணும், நாம ஆக்சிஜன் கொடுக்கணும், நம்மளே பார்க்கணும். வெளியில் முட்டை இருந்தால் வச்சுட்டு போயிட்டோம், முட்டை ஹார்டாக இருக்குது, அதுக்குள்ளே ஒரு பாக்கெட் இருக்குது, அது ஆக்சிஜன் இருக்குது, அது பொழைச்சிக்குது 20 நாள் கழிச்சு. இங்கே வந்து நான் ரொம்ப நாள் வச்சுக்கணும், 9 மாதம் என் குழந்தைய வயிற்றுக்குள்ளே வச்சுக்கணும். அதுக்கப்புறமா அதுக்கு வந்து அது வந்து இப்போ வந்து ரொம்ப ஈஸி காப்பாற்றுறது. வெளியில் ப்ரெடேட்டர்னு வரமாட்டாங்க. நான் சொன்னால ஆட்டுக்குட்டியை சாப்பிடுது இல்லை புலிக்குட்டியை சாப்பிடுதுன்னு அது மாதிரி சாப்பிட மாட்டாங்க. நான் உள்ளே வச்சுக்கிறேன், நான் ஓடிடுவேன். நானே பார்த்தா எனக்கு தெரியும் 100 மீட்டர் முன்னால் அந்த இடத்துல ஒன்று நிற்கிது, நான் இப்போ தப்பிச்சு ஓடிடலான்னு பார்க்கலாம். குழந்தை சேஃபு, ஆனால் அம்மா நாட் சேஃபு. 6 மாதம் குழந்தைய தூக்கினா அம்மாவால் ஓட முடியாது. ஆனாலும் கூட அடுத்த உயிரினத்தை உருவாக்குறதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால பெண்ணோட வயிற்றுக்குள்ளே கொண்டாந்து வச்சாங்க. ஆண் எந்த மாறுதலும் பண்ணல, அவர் பாட்டுக்கு ஜாலியாக அப்படியே இருந்தாரு வச்சுக்கோங்களேன். இது பெண் வயிற்றுக்குள்ளே வச்சா. அதுக்கப்புறமா இந்த குழந்தைய காப்பாற்றி வளர்க்கணுமேங்கிறதுனால ஒரு யூட்ரஸ்ன்னு ஒன்று கிரியேட் பண்ணி ஒரு பலூன் உண்டாக்குனான். அப்புறமா பலூனுக்குள்ள தொப்புள் கொடி, நஞ்சு கொடின்னு சொல்லுவாங்கல்ல, அதை ஒன்று உருவாக்கினான். அதுக்கப்புறமா இவ உடம்புல இருக்கிற மொத்தத்தையும் அது உருவிக்க கூடாதுங்கிறதுனால கட் பண்ணி மினிமைஸ் பண்ணி உனக்கு வேணுங்கிற பிளட் மட்டும் கொடுக்குறேன், உனக்கு வேணுங்கிற ஆக்சிஜன் மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னான். அப்புறம் இதோட எக்ஸ்கிரிட்டான ஒன்று இருக்கும்ல, இது உள்ள சத்து வாங்கிச்சுன்னா வேணாம்னு எதுனா வெளில விடும்ல, அதை நான் வாங்கி வெளியில் அனுப்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அப்போ நஞ்சு கொடி எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிச்சுது, ரெகுலேட் பண்ண ஆரம்பிச்சுது. சமயங்களில் பாய்சன் இல்லை ஒன்று ஒத்துக்காது அப்படின்னு சொன்னால் அதை அவள் கட் பண்ண முடிஞ்சு, இல்லை அதை கட் பண்ண முடியாமல் குழந்தைக்கு போச்சுன்னா குழந்தை வாமிட்டிங்கை கிரியேட் பண்ணிடுச்சு. என்ன அந்த இடம் ஜாம் ஆனதுனாலையும் அவளால் வயிற்றுல உள்ளுக்குள்ள நிறைய வச்சுக்க முடியாததுனால வாமிட்டிங் சென்சேஷனை கிரியேட் பண்ணுச்சு. ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் குழந்தைக்கு என்ன வேணுமோ வெறுமனே சும்மா வயிற்றுக்குள்ளே வைக்க முடியாது, வயிற்றுக்குள்ளே வச்சு அதுக்கு வேணுங்கிற அவ்வளவு சமாச்சாரத்தையும் யூட்ரஸ் வழியாக அவள் நஞ்சு கொடி வழியாக தொப்புள் கொடிய வழியாக அவள் கொடுக்க ஆரம்பிச்சா. புரியுதா? இவ்வளவு மாறுதலும் ஆணுக்குள்ள ஒன்றுமே நடக்கலை, பெண்ணுக்குள்ள மட்டும்தான் இவ்வளவு மாறுதலும் நடந்துச்சு. ஆச்சா. அதுக்கப்புறமா இந்த பிள்ளைய வெளியில வந்ததுக்கு அப்புறமும் நம்மள சொன்ன மாதிரி இவ பேசி பார்த்து வளர்க்குற மாதிரி ஆச்சு. ஸோ ஏராளமான இடங்கள்ல இந்த மாதிரி மாறி இருக்குது. அப்புறம் பெண்களை பெரும்பாலும் அந்த ஹேரம் மாதிரி சொன்ன மாதிரி வீட்டில் வேலை பார்க்குறது. இப்போ எங்கள் அம்மாலாம் காலையில் எங்களுக்கு சாப்பாடு 4 பேருக்கு சாப்பாடு கட்டி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது, சாயங்காலம் வந்தால் டிஃபன் எதனா கொடுக்க வேண்டியது, திரும்ப ராத்திரி கொடுக்க வேண்டியது, பகலில் துவைச்சி போட வேண்டியது, வீட்டை பருக்கி மழுகி வீட்டை பார்த்துக்க வேண்டியது. அதுதான் அம்மாவோட வேலையாக இருந்தது. எல்லா அம்மாவும் அப்படி தான் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் காலகட்டத்தில். ஆனால் இன்னைய தேதிக்கு பார்க்குற போது பெண்கள் மாறுறாங்க. இப்போ இன்டர்நெட்னு ஒன்று வந்துடுச்சு, அதனால அதுக்கப்புறமா இந்த கோவிட் வந்ததுக்கப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு வந்துடுச்சு. இப்போ ஆண் வேலைக்கு போகிறான். இப்போ ஆண் வேலைக்கு போகாமல் 3 நாள் வீட்டில் இருக்கிறான். 3 நாள் வீட்டில் இருக்கிற போது இவன் வீட்டில் மற்ற வேலைகள் செய்கிறான். இப்போ ஆணும் பெண்ணும் ஈக்குவலு. ஆண் மட்டும்தான் கம்ப்யூட்டர் வேலை பார்த்தான், பொண்ணு வேற வேலை பார்த்தான்னு இல்லாமல் பெண்ணும் கம்ப்யூட்டர் வேலை பார்க்குறா. இப்போ 2 பேரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒன்று மாறிடுச்சு. இப்போ 2 பேருக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒன்று கையில் கிடச்சிருச்சு. இப்போ 2 பேருமே ஒரே லெவலில் இன்டெலெக்சுவல், ஒரே லெவலில் படிப்பு, ஒரே லெவலில் எல்லாமும் நடக்குது. அப்போ இந்த ஈக்குவாலிட்டி வர்ற போது பல நேரங்களில் பகிர்ந்து கொள்வதும் நடக்கத்தான் செய்கிறது.
சில நேரங்களில் போட்டியும் வரத்தான் செய்கிறது. இப்போ பெண்ணுக்கு தானுங்கிற எண்ணம் வருது. நான் இத்தனை நாளா உன்னை சார்ந்து நின்னேன். ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா பெண்கள் இவ்வளவு படிக்காத காலகட்டத்தில் இல்ல கம்ப்யூட்டர் இவ்வளவு பரவலமாக இல்லாத காலகட்டங்களில் அப்போ பெண் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பா. சாயங்காலம் 5 மணிக்கு புடவை ஊத்திட்டு குளிச்சு ரெடியா இருப்பா. ஆண் வந்த உடனே ஏங்க என்ன அம்மா வீட்டு கூட்டிட்டு போங்க, ஏங்க என்ன கடத்தருக்கு கூட்டிட்டு போங்க, ஏங்க என்ன கோயிலை கூட்டிட்டு போங்க, ஏன்னா அவளால் தனியா போக முடியாது. ஷீ டசன்ட் ஹேவ் அ வெஹிக்கிள், ஷீ டசன்ட் நோ ஹவு டு டிரைவ் ஆல்சோ. ஜென்னு ஒரு கார் கிரியேட் பண்ணான் மாருதியில. அந்த ஜென் காருக்கு அவன் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டான், லேடிஸ் காரு. ஏன் என்னடா லேடிஸ் காரு, காரு தானடான்னு கேட்டா கியர் போட வேண்டியது இல்லை. ஏன் கியர் போட வேணாம், பெண்களுக்கு கியர் போடுற அளவுக்கு மூளை கிடையாது, அதனால நாங்கள் கியர்லாம் ஏற்றுட்டோம். இந்த ஜென் காரை நீங்கள் ஓட்டலாம், பெண்கள் ஓட்டலாம். ஏன்னா கியர் போடுற அளவுக்கு கூட அவளுக்கு அந்த எச்சு போடுற அளவுக்கு அவளுக்கு மூளை இல்லை. நம்ம முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒன்றும் பண்ணல, அவன் பண்ணதை நான் சொல்லின்னு இருக்கிறேன். ஐ எம் நாட் ரெக்கமெண்டிங், ஐ எம் நாட் ஜஸ்டிஃபைங், ஐ எம் சிம்ப்ளி பிரசன்டிங் த ஃபேக்ட் டு யூ. Zen car was advertised as women's car because it doesn't have a gear, because ladies do not know how to apply gear at any given point of time. That was the understanding 30 years back. புரியுதா? அது அமோகமா வித்துச்சு அந்த கார், அது வேற கதை. இந்த பக்கம் வர்ற போது இப்ப அவ ஈக்குவலா இருக்கிறா. இவன் கணவனை சார்ந்து இல்லை, நானே பணம் வச்சுக்கிறேன், நானே கார்டு வச்சுக்கிறேன், நானே வண்டி ஓட்டின்னு போறேன், நானே இரவுல போய் வேலை பார்த்துக்கிறேன். இப்ப ஷிஃப்ட் மாறிடுச்சு. இது 2 பேரும் ஷிஃப்ட்டுக்கு போறாங்க, இல்லை வேற வேற ஷிஃப்ட்ல இருக்கிறாங்க. 2 பேரும் ஈக்குவலா ஆகுறாங்க, 2 பேரும் ஈக்குவலா எஜுகேட் ஆகுறாங்க. அந்த மாதிரி பார்க்குற போது இன்னைக்கு கல்ச்சர்ல தான் என்கின்ற எண்ணமும் வருகிறது. எனக்கு ஸ்பேஸ் வேணும், இத்தனை நாள் கொடுக்கல. 2000 வருஷமா எனக்கு தெரிஞ்ச ட்ரெடிஷன்ல எந்த மதமும் கொடுக்கல, எந்த நாடும் கொடுக்கல, எந்த ஆம்பளையும் கொடுக்கல, எந்த கல்ச்சரும் கொடுக்கல. இப்ப எனக்கு நானே எடுத்துக்கிறேன் வா, இத்தனை நாள் வெறுப்பாத்தினால நான் பெண்டலத்தை தூக்கி இப்படி விடுறேன் வா அப்படின்னு அவ சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறா. அதனால சில பிரச்சனைகள் வருது. அதே மாதிரி அடிஷனலா இன்டர்நெட் நல்லதை மட்டும்தான் கொடுக்குது, வாட்ஸ்அப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் கொடுக்குதுன்னு அர்த்தமெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது சௌரியத்துக்கு என்னத்தை வேணாலும் கொடுக்குது, ஏராளம் குப்பைகளையும் சேர்த்து கொடுக்கிறது. அதை டீலியனேட் பண்ணி எடுக்கிற அளவுக்கு நமக்கு மூளை கிடையாது. நல்லது எங்கன்னு தேடிக்கினே நம்ம போற போது ஒரு 48 கெட்டதையும் பார்த்துட்டு எங்கேயோ 1-2 நல்லதை மட்டும் நம்ம பார்க்குற மாதிரி ஆயிடுது. ரெண்டும் இன்னைக்கு அவைலபிளாக இருக்கிறது. நேற்று எல்லா முடிவுகளையும் ஆண் எடுத்த போது, எப்போ குழந்தை பெற்றுக்கலாங்கிற முடிவை ஆண் எடுத்த போது, இது பொம்பளை குழந்தைன்னு வயிற்றுல நம்ம கண்டுபிடிச்ச போது வானா அபார்ட் பண்ணிடு அப்படின்னு ஆண்கள் முடிவெடுத்த காலகட்டம் இருந்தது. இப்போ எல்லாத்தையும் மாத்திட்டு எனக்கு புள்ள வேணுமா வேணாமா, எத்தனை புள்ள வேணும், எப்போ புள்ள வேணும், எல்லா முடிவுகளையும் பெண் எடுக்கிறா. குழந்தைய வேணாம்னு முடிவெடுக்கிறா. 2 பேரும் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க. டிங்க்னு சொல்லுவாங்க, இதை டபுள் இன்கம் நோ கிட்ஸ்ன்னு பேரு. அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் வருது. ஒரு குழந்தை போதும், ஆணோ பெண்ணோ போதும்னு நினைக்கிறாங்க. இப்பதான் பெற்றுக்கணுங்கிற முடிவை இவ எடுக்கிறா. கான்ட்ராசெப்டிவ்ஸ் ஒன்று வந்ததுக்கு அப்புறமா டோட்டலா பெண்கிட்ட பவர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இதே மாதிரி சானிட்டரி நாப்கின் ஒன்று கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அவளுடைய மொபிலிட்டி ரொம்ப அதிகமாயிருச்சு. இப்போ பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு சுடிதாரை போட்டுக்கிற போது அவளுடைய 2 காலையும் இண்டிபெண்டா நகர்த்த முடியுது. இது வரைக்கும் உலகம் பூரா ஸ்கர்ட்டுன்னு சொன்னாங்க, கவுனுன்னு சொன்னாங்க, ஃப்ராக்குன்னு சொன்னாங்க, பாவாடைன்னு சொன்னாங்க, குட்டை பாவாடைன்னாங்க, பெரிய லாங் ஸ்கர்ட்டுன்னு சொன்னாங்க. ஏதோ ஒரு இடத்துல 2 காலையும் ஒன்னா சேர்த்து வச்சுக்கோ, ஓடவே ஓடாத. நான் பிடிக்கணும்னு நினைச்சா ஓடாந்து உன்னை பிடிச்சிருவேன், எங்கேருந்து நீ தப்பிச்சிக்கவே முடியாது. உன் ஏரியா ஆஃப் ஆப்ரேஷன் ரொம்ப லிமிட்டடு, வீட்டை சுற்றி ஒரு 100 மீட்டர் வேணா போய்க்கோ, தாண்டி போகாத அப்படின்னு வட்டம் போட்டு வச்சிருந்தாங்க. உடையிலேயே இந்த வட்டத்தை போட்டு வைத்திருந்தார்கள். இப்போ இந்த வட்டத்தை உடைச்சது சுடிதார் 1, பேண்ட் 1. நாப்கின் வந்ததுக்கு அப்புறமா அவளுக்கு இன்னும் நிறைய ஃப்ரீடம் கிடைக்க ஆரம்பிச்சது. அப்புறமா படிப்பு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் நிறைய ஃப்ரீடம் கிடைக்க ஆரம்பிச்சது. அவளுக்கு சம்பளம் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் நிறைய ஃப்ரீடம் கிடைக்க ஆரம்பிச்சது. இப்போ அவளுக்கு டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் இன்னும் நிறைய ஃப்ரீடம் வந்துருக்குது. இந்த ஃப்ரீடம் எல்லாம் இப்போ இந்த 50 வருஷத்துல தான் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். 50-25 வருஷத்துல தான் வந்திருக்குது. இன்னமும் ஒரு 50 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் நிஜமாவே ஒரு பெண்ணு எனக்கு இணை அப்படிங்கிற எண்ணம் ஆணோட தலைக்குள்ள ஏத்த முடியும். அது வரைக்கும் இன்னமும் ஆணு நான் தான் பெரிய ஆளு, 2000 வருஷமா எனக்கு சொல்லி கொடுத்துக்கிறாங்க, அப்ப 25 வருஷம் ஒன்றும் மாத்திராது அப்படின்னு தான் அவன் டயலாக் பேசின்னு இருப்பான். நானும் நீயும் ஒண்ணுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 50 ஆண்டு காலம் ஆகும், காத்திருங்கள். ஆனா மாறுதல் நடக்குதுங்கிறது புரிஞ்சுக்கோங்க. ஆணோட பிசியாலஜி வேற, பெண்ணோட பிசியாலஜி வேற. 2 திங்கிங் பேட்டர்னும் வேறவா இருக்கும். ஆனாலும் கூட இந்த திங்கிங் பேட்டர்ன் வேற இருக்குது, பிஹேவியர் பேட்டர்ன் வேற இருக்குது.
என்ன நீட்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேறு இருக்குதுங்கிறது. ஒரு பக்கம் சேலஞ்சு, ஒரு பக்கம் புரியல, ஒரு பக்கம் இதுதான் மேக்ஸ் லைஃப் இன்ட்ரெஸ்டிங். அதனால கூடுமான அளவுக்கு ஆண்கள் பெண்களை புரிந்து கொள்ளுங்கள், பெண்கள் ஆண்களை புரிந்து கொள்ளுங்கள். இவ்வாறாகத்தான் நம்முடைய பயாலஜியும் நம்முடைய சைக்காலஜியும் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வரேன். எழுதிடலாம். நன்றி சார், ஒரு அருமையான எக்ஸ்பிளனேஷன். சில செய்திகள் மட்டும் நான் சொல்றேன்னு நினைக்கிறேன். பிக் பேங் தியரி அது வந்து இப்போ ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் ஒன்று விட்டுருக்காங்க, எல்லாருக்கும் தெரியுமா? ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்னு ஒன்று போயிருக்கு. இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் போனப்ப இந்த தியரி வந்து பிக் பேங் தியரி வந்து கொஞ்சம் மாறுதல்கள் வரும் அப்படின்ற ஒரு கால்குலேஷன் நடந்திருக்கு. அதுல ஸ்டெடி ஸ்டேட் தியரி அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இதுல என்னன்னா பிரபஞ்சம் தொடங்கவும் இல்லை, அது தொடர்ந்து அப்படியே தான் இருக்குது அப்படின்ற ஒரு தியரி கொடுத்துருக்காங்க, ஸ்டெடி ஸ்டேட் தியரி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சைக்கிளிக் மாடல்ஸ் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இது பிரபஞ்சம் விரிவடைஞ்சு சுருங்கிட்டே இருக்கு, அது கொஞ்சம் விரிவடைது சுருங்கிது அப்படின்ற ஒரு தியரி கொடுத்துருக்காங்க. பட் இதெல்லாம் வந்து ஒரு ரிசர்ச்ல இருக்குது, ஸ்டடியில தான் இருக்குது. பிக் பேங் தியரி வந்து இன்னும் அதாவது அதை தாண்டி கொஞ்சம் யோசிக்கிறாங்க. குவாண்டம் காஸ்மாலஜி அப்படின்ற ஒரு தியரி இருக்கு. அது வந்து அதிர்வுகளாலதான் இந்த அண்டம் வந்து அதிர்வுகளாலதான் உருவாச்சு அப்படின்ற மாதிரி, அதாவது வெடிக்கல, அதிர்வா இருந்தாலதான் இந்த அண்டம் உருவாயிருக்கு அப்படின்ற தியரி வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு இப்போ லேட்டஸ்டா நடக்கிற விஷயம். அப்புறம் வந்து உயிர் உண்டானதுக்கு காரணம் வந்து பெரும்பாலும் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா வாட்டர் வந்து பூமியிலே இருந்து தண்ணி அப்படின்றது நினைச்சிட்டு இருக்கோம். இன்னொரு ரிசர்ச், இப்ப நியூ ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, நம்ம பூமி அந்த காலத்துல இருந்த எப்படி இருந்ததுன்னா நம்ம எம்டியா தான் இருந்திருக்குது அப்படின்னு சொல்லுது. இதுல வந்து பூமியில இருக்கிற மாதிரி வாட்டர் மாலிகூல்ஸ் ஸ்பேஸ்ல இருக்கிற பல பிளானட்லயும் பல விண்கற்கள்லயும் இருக்குது. அதுல இருந்து வந்து இந்த விண்கற்கள் எல்லாம் வந்து மோதி மோதி பூமி மேல மோதி அதுல இருக்கிற வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து இங்க வந்து மோதி தான் அதனுடைய வாட்டர் மாலிகூல்ஸ் நிறைய வந்து சேர்ந்ததுனால பல மில்லியன் ஆண்டுகள்ல அது வந்து வாட்டரா இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த வாட்டர்ல இருந்தா உயிரினம் வந்திருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தியரி இப்போ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து இப்போ நியூ ஸ்டடியில இருக்குது. அப்புறம் வந்து சார் சொன்னாரு, இது கியர்லெஸ் வண்டி கம்ஃபர்டபுள் இது வந்து லேடிஸ்க்காக அப்படின்னு சொன்னார் இல்லையா? அந்த கியர்லெஸ் வண்டி வந்து லேடிஸ்க்காகன்றது சொல்றதை விட கம்ஃபர்டபிலிட்டி, அதாவது லேடிஸ்க்கு வந்து அந்த ஃப்ரீனஸ் இருக்கும், போறதுக்கு வந்து ஃப்ரீனஸ் இருக்கும். அந்த வண்டிக்கு உருவாக்குனாங்க. ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த வண்டியை ஜென்ஸ் தான் ஓட்டாங்க. ரொம்ப விளம்பரம் போட்டப்ப லேடிஸ் வெஹிக்கிள் போட்டாங்க, அது போட்டாங்க. ஆனா அந்த வண்டி நம்ம ஆளுங்க தான் சுலபமா இருந்தா போதும் வச்சு, அவ்வளவுதான், ஜென்ஸ் தான் ஓட்டினாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கியர்லெஸ் ஸ்கூட்டர் வந்தது, கெனடிக் ஹோண்டா. நம்ம ஆளுங்க அவங்கள லேடிஸ் தான் போனாங்க, நம்ம ஆளுங்களும் போறோம். பட் ஃபாரின்ல எல்லாம், வெளிநாடுல எல்லாம் கியர் வண்டி எல்லாம் போயிடுச்சு, ஒன்லி ஆட்டோமேட்டிக் தான். ஆட்டோமேட்டிக் இன்னைக்கு நம்ம இந்தியால வந்துச்சு, ஆட்டோமேட்டிக் கார்ஸ் நிறைய இருக்குது, எக்கச்சக்கமா இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குது. லேடிஸ் ஓட்டுறாங்களோ இல்லையோ, இன்னைக்கு ஆண்கள் தான் அதை ஓட்டிட்டு இருக்காங்கன்றது நிதர்சனம். இப்படி பல தியரிகள் இருக்கு, கொஞ்சம் அப்டேஷன் நிறைய இருக்குது. நம்ம ஒன்னொன்னு பார்த்தோம்னா பல விஷயங்கள் மாறுது சயின்டிபிக்கா. சயின்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒரு நேரம் ஒண்ணு கண்டுபிடிக்குது, இன்னொரு நேரம் அந்த தியரியில இருந்து அப்டேட் பண்ணி இன்னொரு விஷயங்களை கொடுக்குது. இதுதான் தியரி. நம்ம எப்பயுமே தியரியை சொல்லிட்டே இருக்கும் போது என்ன நடக்கு. அது இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்றைய காலகட்டத்துல இந்த டெக்னாலஜி வேர்ல்டுல வந்து தொழில்நுட்ப வளர்ச்சி ஏஐ லெவலுக்கு வந்த பிறகு மிகப்பெரிய கண்டுபிடிப்பெல்லாம் ரொம்ப சீக்கிரம் கண்டுபிடிச்சிடாங்க, ரொம்ப குயிக்கா. எவ்வளவு பெரிய கண்டுபிடி, அப்போ காலகட்டங்கள் அந்த ரிசல்ட் வரதுக்கு வந்து லேட் ஆச்சு. இன்னைக்கு வந்து ரொம்ப குயிக்கா கண்டுபிடிச்சிடாங்க. அந்த நேரம்ன்றது ரொம்ப இயல்பாவே சீக்கிரம் கிடைச்சதுனால நமக்கு ரிசல்ட்டும் வந்து கொஞ்சம் சீக்கிரம் கிடைக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுறதுக்கு. சார் பேசினால் ஜஸ்ட் ஒரு ஃபியூ இது கொடுத்தேன் நானு அப்டேஷன். பார்க்கலாம், நீங்களாம் வந்து பேசுங்க, மற்றவர்கள் பேசுங்க. ஸ்டீபன் சொன்னதுக்கு அடிஷன்ல ஒண்ணு சயின்ஸை பத்தி ஒரு செய்தி. சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஃபாலிபிலிட்டி பிரின்சிபிள் அப்படின்னு ஒன்று வச்சிருக்குது.
அப்படின்னா நீ சொன்னது பொய் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு ஒருத்தனுக்கு வழிவகை வச்சுக்கணும். நீங்க எதை வேணா சொல்லிட்டு போங்க, 5 5 10ன்னா இது தப்புன்னு ப்ரூவ் பண்றதுக்கு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பை, ஒரு ஸ்பேஸ் அது உருவாக்கி தருது. ஃபாலிபிலிட்டி பிரின்சிபல் இல்லாம சயின்ஸ் கிடையவே கிடையாது. நீங்க எதை வேணாலும் திரும்ப ஓபன் பண்ணி ஏன்டான்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அப்படிங்கிறதுனால தான் அதுக்கு பேரு சயின்ஸ். இதுக்கு பேரு வேதங்க, அப்படியே சொல்லிட்டாங்க பெரியவங்க கரெக்டா, கேள்வியே கேட்கப்படாது அப்படிங்கிறது வேற கதை. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இது வேதிக் டெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கடவுள் ஆடுங்கிற மாதிரி இல்லாம எல்லாத்தையும் கேள்வி கேளுடான்னு சொன்னா சயின்ஸ். மற்றவங்க வாங்க. சார் நான் வரேன் சார். வாங்க. ஜெங்கிஸ் கான் பத்தி சொல்றப்ப சார், அந்த அந்த படத்துல நடிச்ச உமர் ஷெரீப் ஆக்டர் தான் ஞாபகம் வர்றாரு சார் எனக்கு. இப்போ ஜெங்கிஸ் கான் பார்த்திருக்கேன். இந்த ஆளுக்கு இவ்வளவு பவர் ஆனது. ஜெங்கிஸ் கான் உமர் ஷெரீப் இத்தனை கோடி மக்களே பரம்பரை ஆக்கி வச்சிருக்கான்ற மாதிரி எனக்கு தோணுது. கிட்டத்தட்ட 1.5 கோடி பரம்பரை அவருடைய ஜீன்ஸ் எங்கேயே உலகத்துல இருக்குதுன்றீங்க. 800 கோடி மக்கள்ல 1.5 கோடி ஜனங்களாவது அவருடைய ஜீன்ஸ் இருக்குதுன்றீங்க. இப்படிதான் சார் எனக்கு ஊட்டியில இருந்து வந்த படிச்ச பசங்க நிறைய இருந்தாங்க. அலெக்சாண்டர் வந்து அங்கதான் ஊட்டியில வந்துதான் கடைசியா இருந்து திரும்பி போனதா சொல்லுவாங்க. அவங்க பரம்பரை ஆட்கள் தான் ஏன் நாங்க அப்படின்னு சொன்ன ஆட்கள் எனக்கு உண்டு. அது எவ்வளவு தூரம் உண்மையா தெரியாது இருக்கு. நாங்க என்ன பாருங்க செக்கசவேன்னு இருப்போம். அந்த அலெக்சாண்டர் பரம்பரையான்னு சொன்ன ஆட்கள் எனக்கு உண்டு காலேஜில் படிக்கிறப்போ. இது எவ்வளவு தூரம் உண்மை பையன் தெரியல. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க சார். எல்லாத்துக்கும் எல்லா பசிக்கும் என்ன கிடைக்குது சார்? இந்த காம பசிக்கு தான் சார் அலைகிறாங்க மக்கள். அதுதான் நீங்க சொல்றீங்க சார். காம பசி தான் அலைகிறாங்க சார். நீங்க சொல்ற சிக்மண்ட் ஃப்ராய்டு கூட அதுதான் சொல்றாரு. இந்த அடிப்படைய மனிதனுடைய வாழ்க்கையின் அடிப்படையே செக்ஸ், காம பசின்றாரு. அதுக்கே சார் இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் நாட்டுல உலகத்துல தெரியல எனக்கு. ஏன் சார் ஏன் இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க? எல்லா உணவு பசிக்கும் சாப்பாடு கிடைக்குது, இந்த பசிக்கு மட்டும் ஏன் சார் அவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன், கண்டிஷன்ஸ், தடை ஏன் சார் கிடைக்கல? இதெல்லாம் யோசனை பண்ண வேண்டியது. ஏன் சார் இந்த ஐவிஎஃப் எல்லாம் ஏன் சார் இவ்வளவு தூரம் வந்திருக்கு? செயற்கை முறையில கருத்தரிப்பு பற்றி குழந்தைகள் பெற்றுக் கொண்டு எல்லாம் ஏன் வருதுன்னு எனக்கு புரியல. அப்படியெல்லாம் பல சிந்தனைகள் வந்தது. உங்கள் பார்வைக்கு சொல்லுங்க சார். தேங்க்யூ. அருமையான எங்க பெருவழிப்புல ஆரம்பிச்சு எங்க இதுல முடிச்சிருக்கீங்க. ஆண்களை புரிந்து கொள்ளுங்கள், பெண்களை புரிந்து கொள்ளுங்க, ஆண்கள் முடிச்சிருக்கீங்க. சூப்பர் சார். தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. அதெல்லாம் சொல்லுங்க சார். இந்த இதுக்கு ஐவிஎஃப்க்கு காரணம் என்ன சார்? ஏன் சார் இவ்வளவு செயற்கை முறையில கருப்பு மையங்கள் நிறைய வந்திருக்கு? ஏன் குழந்தைகள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை? ஏன் செக்ஸ் லிபர்ட்டி இல்ல? ஏன் காணாம போச்சு? எதுக்கு காரணம் தெரியல. அதுக்கு ஏதாவது சொல்லுங்க சார். ஏதாவது எனக்கு விடை தெரியல. ஃபண்டமெண்டலி இது வந்து இன்னொரு உயிரை உருவாக்கணும், என்னுடைய விந்தணுவை எல்லா இடத்துலையும் பரப்பணும் அப்படிங்கிறது இயல்பான செய்தி. அப்போ அதுக்காகத்தான் பார்க்குற போது அந்த மயிலுக்கு இவ்வளோ பெரிய தோகை இருக்கும். ஒரு ஓநாய் துரத்துதுன்னா பெண் மயில் கோழி மாதிரியா இருக்கும், ஓடிடும், தப்பிச்சுக்கும். ஆண் மயில் இவ்வளோ பெரிய தோகையை தூக்கிட்டு ஓடுறப்ப செத்து போயிடும். ஆனாலும் கூட எனக்கு துணை வேணும், இது ஓநாய் கடிச்சா பரவாயில்ல, புலி சிங்கம் கடிச்சா பரவாயில்ல அப்படின்னு இது வளர்க்குது. யானை 2 தந்தத்தை தூக்கிட்டு போகுது, 25 50 கிலோ வெயிட்டை ஏன் தூக்குதுன்னா அந்த பெண்ணை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக தூக்குது. சிங்கம் பிடரி மயிரை அவளை பற்றி அப்படி சிலுப்பி காமிச்சு ஒரு குரல் கொடுத்ததுன்னா எல்லா பெண்ணும் ஓடியாந்துடும். அந்த பெண் சிங்கம் பார்த்தீங்கன்னா புலி மாதிரியே தான் இருக்கும், கொஞ்சம் மாறுமே தவிர பார்த்தா புலி மாதிரி தான் இருக்கும் அது. அப்போது சேவல் என்ன பண்ணோம், அப்படி கொண்டை அப்படி வச்சுட்டு கொக்கரக்கோன்னு சொன்னால் அது பின்னால் 5 கோழி போகும். இப்போ ஊருக்கு போயிருந்தேன் சொந்தக்காரங்க வீட்டுக்கு, அங்கே 10 கோழி இருந்தது, 2 சேவல் இருந்தது. இது ஒரு 5 கூட்டின்னு போகுது, அது ஒரு 5 கூட்டின்னு போகுது, அது பின்னாலே இந்த 5 போகுது, இது பின்னாலே இது 5 போகுது. எப்படி டிவைட் ஆச்சுன்னு தெரியாது. 2 சேவலும் 10 கோழியும் வாங்கி போட்டாங்க. அதுவே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் எங்காளி ஒரே அப்படின்னு இவங்க கேட்டிங்கனாங்க, அவங்க எங்காளி இவங்க அப்படின்னு 5 பேரை சேர்த்துக்கினாங்க. 2ம் தனித்தனியாக சுற்றி நிற்குது, 5ஓட 5 தான் சுற்றுது. எப்படி ஆகுதுன்னு நமக்கு தெரியாது, ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல அட்ராக்ட் ஆகுது. அப்போ இந்த சேவலுக்கு கொண்டையோ இல்லை யானைக்கு தந்தத்தையோ இல்லை மயிலுக்கு தோகையோ சிங்கத்துக்கு பிடரி மயிரோ இதெல்லாம் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு பவர் பேர்டுன்னு ஒன்று இருக்குது, BOWER பவர் பேர்டுன்னுட்டு. அந்த பெண் பவர் பேர்டுக்கு ப்ளூ கலர் பிடிக்கும். இப்போ நான் போட்டுக்கிட்டு இந்த ப்ளூ இருக்குது, இந்த கலர் பிடிக்கும். காட்டில் எங்கெங்கேயோ சுற்றி இந்த ஆண் ஒரு 10-15 எடுத்துக்கிட்டு வந்து டெக்கரேட்டிவாக வைக்கும். இதை இங்கே வை, அதை அங்கே வை, அதங்க வை, அதங்க வை அப்படிங்கிற மாதிரி டெக்கரேட்டிவாக ஊடு பண்ணிட்டு, இதோ பாரு என் ஊடு பார்க்கவா அப்படின்னு பொண்ணு கூட்டிட்டு வரோம். அது பார்த்துச்சு நல்லா இல்லை அப்படின்னு போயிடும்.
போயிடுச்சுன்னா இன்னும் 10 தேடிக்கணும் வந்து அதை கொண்டாந்து வச்சுட்டு திருப்பி கொண்டாந்து காமிச்சு அதை அப்ரூவ் பண்ணுச்சுன்னா சரிதான், அது கூட குடும்பம் நடத்தும். இந்த ப்ளூ கலர் அவ்வளவு பெண் பவர் பேர்டுக்கும் பிடிக்கும். அவ்வளவு ஆண் பேர்டும் எந்த இடத்துல ப்ளூ இருந்ததுனாலும் தூக்கின்னு வந்துடும். எது ப்ளூவாக இருந்தாலும் சரி தூக்கின்னு வந்துடும். அது அந்த மாதிரி அது இயற்கையில் வச்சுருக்குது. பவர் பேர்டு பெண்ணுக்கு வேணும்னு இது ப்ளூ தேடி கொண்டாந்து டெக்கரேட் பண்ணுது. தூக்கணாங்குருவி கூடுன்னு அங்கங்கே கிராமத்தில் போனீங்கன்னா பிஞ்சு பிஞ்சு கீழே கிடக்கும். நம்ம ஏதோ கீழே விழுந்துச்சாக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம். தூக்கணாங்குருவி பாதி டெக்கரேட் பண்ணி முடிச்சுட்டு ஆண் வந்து பெண்ணை கூட்டின்னு வந்து காமிக்கும். அது மனுஷன் கொடுத்தான்னு இருப்பானா, இதெல்லாம் ஒரு ஓடுன்னு கோட்டை வந்துட்டேன் அப்படின்னு திட்டின உடனே பிச்சு கீழே போட்டுட்டு பிகினிங்லேருந்து தூக்கணாங்குருவி இன்னொன்று ஆரம்பிக்கும். எப்போ தூக்கணாங்குருவி பெண்ணு ஒத்துக்குதோ அப்போ தான் அது ரெண்டும் குடும்பம் நடத்தும். அந்த பெண்ணை ரிஜெக்ட் பண்ணது மட்டும்தான் உங்களுக்கு ரோட்டில் நீங்கள் பார்க்குறது, வயக்காட்டில் நீங்கள் பார்க்குற எல்லா தூக்கணாங்குருவி கூடு பிஞ்சதும் ஆண் பிச்சு போட்டது, பெண்ணு ரிஜெக்ட் பண்ணுது. அதனால ஆணும் பெண்ணும் என்ன வேணா செய்வாங்க. பெண்ணுக்காக ஒரு நாட்டை பிடிச்சி கையில் கொடுத்தவனும் உண்டு, பெண்ணுக்காக நாடு வானாம் போடா அப்படின்னு சொல்லிட்டு போனவனும் உண்டு. இப்போ ராயல் பரம்பரையில் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த டயானா சார்ல்ஸோட புள்ள சரிதான் போடான்ட்டு போயிட்டான் அமெரிக்காவுக்கு. ஒரு கருப்பு பொண்ணு, ஏற்கனவே புள்ள பத்த பொண்ணு, ஏற்கனவே டைவர்ஸ் ஆன பொண்ணு, நான் ராஜா பரம்பரை போடா, ஒன்றும் வேணாம், உன் டைட்டிலே எனக்கு வேணாம், நான் வெறும் மனுஷனாவே இருந்துட்டு போறேன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டான். பெண்ணுக்காக ரிஜெக்ட் பண்ணவங்க உண்டு, பெண்ணுக்காக சாம்ராஜ்யத்தை பிடிச்சவங்களும் உண்டு. இது ஃபண்டமெண்டல். சூப்பர் சார், சூப்பர், தேங்க்யூ சார். மற்றவங்க வாங்க வாங்க சார், யார் பேசுறது? வாங்க, கோபாலரத்னம் சார் பேசுங்க. ஜுவாலஜி தெரியும். அனைவருக்கும் வணக்கம் சார். வணக்கம். ஸோ எவல்யூஷன் அபவுட் மேல் அண்ட் ஃபீமேல் பற்றி ராமு சார் சொன்னது சிறப்பு. ஸோ ஆரிஜின்ல இருந்து பார்த்தோம்னா சிங்கிள் செல் மல்டிப்ளிகேஷன், பைனரி ஃபிஷன் எல்லாமே வந்து ப்ராசஸ் அது. ஸோ இதில் தான் வந்து இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ எல்லாமே வந்து உருவாச்சு. ஆரம்பத்துலேருந்து அது இன்றைய அளவும் செயல்பட்டு கொண்டு வருது. சவுண்ட் வரலை. ஸோ இப்போ பரவாயில்லையா சார், கேட்குதா? இன்னும் பத்தல, கனெக்ஷன்ல எங்க லூஸா இருக்குது. சம்திங். ஆமா ஆமா. கேக்குது சார், கேக்குது சார், எங்களுக்கெல்லாம் கேக்குது சார், கேக்குது. ஓகே, கேக்குதா? சத்தமா பேசுங்க சார். கேக்குது, உங்களுக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். சத்தமா பேசுங்க, கேக்குதா பாருங்க. சார் கேக்குது, நீங்க கொஞ்சம் இந்த பிக் பேங் தியரி பத்தி எல்லாம் சொல்லியிருந்தீங்க சார். அந்த ஆரிஜின் ஆஃப் லைஃப், டார்வின் தியரி, நேச்சுரல் செலெக்ஷன், சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் எல்லாமே வந்து ஒரு கைட்லைன்ஸ் தான் கொடுக்குது ஒரு ஆரிஜின் ஆஃப் லைஃப் பத்தி. இதுல வந்து நீங்க சொல்லும் போது இந்த பைபெடலிசம் அந்த வந்து எரக்ட் பாஸ்டருக்கு வந்தது சொன்னது நல்ல ஒரு கருத்து. ஸோ ஃபயரை டிஸ்கவர் பண்ண பிறகுதான் இந்த லோ டைஜஷன் ஆச்சு, அந்த பிரெயின் டெவலப்மெண்ட் ஆச்சுன்றதும் ஒரு நியூ கான்செப்ட், நியூ ஸ்கூல் ஆஃப் தாட். ஸோ அந்த நேச்சர் வந்து கேம், இந்த அட்ராக்ஷன் மேல் ஃபீமேல், அந்த சீலுடைய ஹேபிட்டை பற்றி சொன்னீங்க கலிஃபோர்னியாவில், அது ஒரு வித்தியாசமா இருந்தது. செங்கிஸ்கான் பற்றியும் சொல்லியிருந்தீங்க. பகிர்தல் அண்ட் தென் போட்டி தற்போது உள்ளது. ஸோ நேச்சரை வந்து புரிஞ்சுக்கிறது ஒன்று தான் தீர்வுன்றது உங்களுடைய டாபிக் கேட்ட பிறகு தெரியுது. நன்றி சார், நன்றி ஸ்டீஃபன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மகிழ்ச்சி சார், நன்றி. வாங்க சார், சக்கரபாணி சார் பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம், வாய்ப்புக்கு நன்றி சார். ராமு சார் நல்ல அருமையான கருத்துக்கள் எல்லாம் எடுத்து சொன்னீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த பெருவெடிப்புக்கு பிறகு ஏற்பட்ட அந்த மாற்றங்கள், அது கேஸ் உருவாக்கங்கள், பல்வேறு கேஸ் உருவாக்கங்கள் இதெல்லாம் சொன்னீங்க. அதுல இந்த டவுட் எனக்கும் இருந்தது. இடி இடிக்கிறப்ப மின்னல் வந்ததா, மின்னல் வந்ததுக்கு அப்புறம் இடி இடிக்கிறதா இருக்கு. ரெண்டும் சைமல்டேனியஸா வருதுங்கிறது நீங்க விளக்கமா சொன்னீங்க. அந்த லைட்னிங் வரும்போதே அதான் நம்ம மின்னல்ன்றோம். அதுக்கு கூடவே இந்த தண்டர் எது முன்ன வருது, இது இடிச்சுதான் அது வருதா, அது இடிச்சுதான் இது வருதான்னு ஒரு குழப்பம் எனக்குள்ள இருந்தது. இன்னைக்கு அது ஒரு தெளிவான விளக்கம் கிடைச்சது. ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்தது டிஃப்ரெண்ட் தியரிஸ்ங்களை பத்தி எல்லாம் சொல்லிட்டு வந்தீங்க. அந்த நட்சத்திர துகள் அது வந்துட்டு கீழே வந்தது, அதை பத்தி சொன்னீங்க, அது இதுவா இருந்தது. அடுத்தது இந்த ஆர்என்ஏ டிஎன்ஏ
இது எனக்கு கொஞ்சம் குழப்பமா தான் இருந்தது. இந்த ரெண்டும் வந்து அடிக்கடி படிச்சிருக்கிறோம். பட் இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்ட்டு இன்னைக்கு நீங்க சொன்னது ஒரு தெளிவான விளக்கமா இருந்தது. அதுல வந்து அந்த டூப்ளிகேஷன் ஆகிறது, அதுல இருந்து ரெப்ளிகேஷன் ஆகி, ரெப்ளிகேஷன் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆகிறது, அதெல்லாம் வந்துட்டு டிஎன்ஏ வந்து அதனுடைய சாராம்சத்தை உள்ளடக்கியதா இருக்குது. இது வந்துட்டு அது க்ளோனிங் மெத்தட்ல அது பாட்டு போற அந்த இது விளக்கி சொன்னீங்க. அது ரொம்ப சிறப்பா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த லேப்ல வந்துட்டு ஒரு மாடல், மேல் மாடல் ஒன்று, ஃபீமேல் மாடல் ஒன்று வச்சு ரெண்டுத்தையும் எக்ஸ்பெரிமெண்டல் பர்பஸ்க்காக அவங்க செய்து அதன் மூலமான கருத்துக்கள் எல்லாம் சொன்னது ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் வந்து நீங்க அந்த விளக்கமா சொன்னீங்க, ரொம்ப தெளிவா இருந்தது. பயாலஜி, பிசியாலஜி, சைக்காலஜி இதை சொன்னது. இதை இப்படியே நம்ம பார்க்கணும்னா இப்ப நம்ம ஸ்டீபன் சார் சொன்ன மாதிரி விஞ்ஞானத்துல நாளுக்கு நாள் ஒரு புதுசா வந்துகிட்டே இருக்கு. பொதுவானது ஞானம், அறிவு. அதுல வந்துட்டு மெய்ஞானம், அஞ்ஞானம், அதுக்கப்புறம் விஞ்ஞானம். ஸோ இந்த விஞ்ஞானத்துல வந்து நடக்கக்கூடிய இது வந்துட்டு இன்னைக்கு இருந்து நாளைக்கு பார்த்தா இன்னொன்று புதுசா சொல்லுவான். வெதர் இது சப்போர்ட்டிவா இருக்கலாம் அல்லது டோட்டலி டிஸ்அக்ரியா இருக்கலாம். அது நாளுக்கு நாள் ஒரு ஒரு நாளும் ஒரு தியரிகள் கண்டுபிடிச்சிட்டே போறாங்க மனித குல வளர்ச்சிக்கு. அது ரொம்ப பயனுள்ளதா இருக்குது. இது செங்கிஸ்கானை பத்தி சொன்னீங்க. அது ரொம்ப சிறப்பான இது. அஹ், நீங்க அந்த செங்கிஸ்கானை சொல்லும் போது இந்த பைபிள்ல ஒரு இது ஒருத்தர் ஜான்சன், இது சாம்சன், சாரி சாம்சன் ஒருத்தர். எனக்கு அந்த உருவ தோற்றம் அது இதெல்லாம் நான் ஜஸ்ட் கம்பேர் பண்ணிக்கிட்டேன். அவங்க அந்த திடசாலிகள், அவங்களுக்கு அந்த இது அந்த இதனாலதான் அவரு 1.5 கோடி மக்கள் வந்து அவருடைய வம்சாவளின்னு இருக்காங்கன்னு சொன்னா இருக்கிறாங்க ரொம்ப இன்னைக்கு. அதான் அது வந்துட்டு உண்மையிலேயே அந்த அளவுக்கு அவருக்குள்ள அந்த ஜீன்ஸ் அது இதெல்லாம் இருந்திருக்கு. அந்த வலிமையோட இருந்திருக்காருன்றது ரொம்ப இதுவானது. அடுத்தது டைனோசரை பத்தி சொன்னீங்க. அதுவும் சிறப்பான இது. இந்த தவளை பத்தி சொல்லும்போது எனக்கு நான் வந்து கிராமத்தெல்லாம் பார்த்திருக்கேன். குட்டையில வந்துட்டு சின்னதா ஒண்ணு அது தவளை முட்டையிட்டு போயிடும். 2 நாள் பொறுத்து பார்த்தா நான் கண்கூடா பார்த்தது. அது தலைப்பிரட்டைன்னு சொல்லுவாங்க. ஆமா. தலை கொஞ்சம் பெருசா இருக்கும், வால் கொஞ்சம் இதா இருக்கும். அந்த தலைப்பிரட்டைக்கு நிறைய தண்ணியில மிதந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த நாள் போனா அது கொஞ்சம் கால் முளைச்சிருக்கு, கை முளைச்சிருக்கு. அப்படியே ஒரு மாதிரியா தான் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா வளர்ந்து தவளை ஆகுற வரைக்கும் நான் பார்த்திருக்கேன் அத. அத நீங்க அந்த தவளையோட இது சொன்னது, அது ரியலிஸ்டிக்கா நான் பார்த்தது அது, தவளையோடது. அதுக்கப்புறம் இப்போ அ ப ப மேல், ஃபீமேல் அந்த இதுக்கு அப்புறம் வந்துட்டு அவங்க சொல்லி வந்துட்டு அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணொண்ணுக்கு ஃப்ரீடம் கிடைச்சதுன்றது. அது தேவையான ஒன்று. அவங்களுக்கு ட்ரெஸ் ஃப்ரீடம் அல்லது கல்ச்சுரல் ஃப்ரீடம், அ மற்ற எல்லா வகையிலும் இப்ப அவங்களுடைய அந்த கண்ட்ரோல் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்றது அது வரவேற்க வேண்டிய ஒன்று. ஏன்னா மொத்த பேர்டன் வந்து நீங்க இன்னொன்னு சிறப்பா சொன்னீங்க. அவரு மேல என்ன அவர் பாட்டு போயிட்டே இருப்பாரு. ஆனா இந்தவளுக்கு வந்துட்டு அந்த 10 மந்த்ஸ் இந்த குழந்தைய காப்பாத்தி கொண்டு வர வரைக்கும் அவ சிரமத்தை படுறவ. அவ்வளோ சிரமத்தோட அந்த குழந்தைகளை பெற்றெடுக்கிறா. அவங்களுக்கு சிறப்பான வகையில அந்த கண்ட்ரோல் அவங்களுக்கு கொடுத்தது சரியானதுதான். எனக்கு குழந்தை வேணும்னா வேணும், வேண்டாம்னா வேண்டாம். நான் அந்த வகையில் அவங்களுக்கு அது கொடுத்தது. அது மானிட பண்புக்கே ஒரு ஒரு பெரிய ஒரு மரியாதை கொடுத்தது. அது பாராட்டுக்கள். ரொம்ப அருமையா இருந்தது சார். ஒரு விஞ்ஞான கருத்துக்களை நாங்கெல்லாம் நாங்க கஷ்டப்பட்டு படித்த போல நீங்க படிச்சு எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்றது கதை கேட்டுக்கிட்டு நாங்க ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். அதை ஆராய்ஞ்சு பார்க்க ரொம்ப நன்றி சார். வாழ்த்துக்கள். வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். ஆரம்பி சார் பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். ராம் சார் பேசினாலே எப்பயுமே கொஞ்சம் நமக்கு ஆர்வம் அதிகம். அதனால எதையாவது ஒன்று புதுசாக சொல்லிக்கிட்டே இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் மைண்ட்குள்ளேயே வந்துடும். மிஸ் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு உணர்வு வரும். வந்து நீங்கள் சொன்ன கருத்துக்கள் நிறைய வந்து என்னால் குறிப்பெடுக்க முடியலை. அதனால வந்து சும்மா அப்படி கேட்டது நிகழ்ச்சி நிறைய கருத்துக்களை சொல்றீங்க. என்னால் வந்து எடுத்துக்க முடியல. நோட்ஸ் எடுக்கிற மாதிரி கிளாஸ்ல கிடைக்கிற மாதிரி இருக்குங்க நிறைய. ஏன்னா கேட்காத செய்திகள் நிறைய இதெல்லாம் வந்திருக்கு. நீங்கள் வெளியே சொல்ல முடியாத செய்திகள் அப்படிங்கிற மாதிரி இருந்தா காலகட்டம் போய் இப்ப எல்லாவற்றையும் பேசி நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற உணர்வுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்ப நிறைய விஷயங்களை வந்து நம்ம இந்த 3,80,000 ஆண்டுகளுக்கு முன்னரே அப்படிங்கிற லைட்னிங் பிஎம் அந்த ஆரம்பிச்சு சொன்னீங்க. அதுல இருந்து கண்டுபிடிப்புகள், எவாலுவேஷன் கண்டுபிடிப்புகள் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மனிதன் முன்னேற துறைகிறார். எல்லா இடத்துலையும் புவியில வந்து எல்லா உயிரினத்திலையுமே பார்த்தீங்கன்னா வந்து ஆண் தான் டாமினேஷன்ல வருது. காரணம் என்னன்னா உலகத்துல ஒண்ணு பெறுகிறதுக்கு இன்னொன்று தேவைப்படுது. வந்து அது வந்து பலசாலியா இருக்கிறதுக்கு வந்து பெண்ணு தான் வந்து ஆணை வந்து சூஸ் பண்றதுங்கிற மாதிரி மிருகங்கள்ல வந்து இருக்குது. ஆனா வந்து ஆண் வந்து எப்பயுமே வந்து மனித வர்க்கத்துல மட்டும்தான் வந்து ஆண் பெண்ணை தேர்ந்தெடுக்கிற மாதிரி முன்னால வரைக்கும் இருந்தது. நம்ம காலத்துல வரைக்கும் அப்படித்தான் இருந்தது. வந்து அது வந்து நம்ம காலத்துலன்னு சொல்ல, ஏன் நமக்கு முந்தின வருஷத்துக்கு முந்தினது கூட ஒரு வகையில் எடுத்துக்கிடலாம்.
சமபங்கு இந்த குறைந்த இந்த 50 வருடத்துல தான் வந்து பெண்ணும் ஆணும் எனக்கு இது வேணும் வேண்டாங்கிறத வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வந்து ரீசெண்டா தான் இந்த ஒரு 50-60 வருடங்கள்ல தான் வந்து சமம். அதுக்கு காரணம் என்ன? இதுல மனிதனுடைய கண்டுபிடிப்புகள், போதிய கல்வி, அறிவு வளர்ச்சி, இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து படிப்பு. கல்வி வந்ததுக்கு அப்புறம், விஞ்ஞான வளர்ச்சி வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் வந்து அவங்களே ஆராயும். பெண்கள் வெறும் குழந்தை பெற்றக்கூடிய மிஷின்களாக மட்டும் நம்ம வந்து மாற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வந்து இப்போ உள்ள தீர்வு வந்து ஒரு சிறந்த, இப்போ உள்ளது வந்து சிறந்த எடுத்துக்காட்டு. இப்போ நிறைய விஷயங்களை சொன்னீங்க வந்து. ஆனா ஒரே ஒரு கருத்துப்பட்டு எனக்கு வந்து இதுல வந்து எப்படின்னா, இப்போ உலகத்துடைய தேவை என்ன வந்து பல்கி பெருகுதல் அப்படின்னா, ஒரு செடி முளைச்சதுன்னா ஒரு காயாகி கனியாகுது, கீழே விழுந்த உடனே திருப்பி வருது, அப்புறம் மறந்து வருது. இயற்கையோட விதியை வந்து பல்கி பெருகுதல் அப்படிங்கிற மாதிரி தான் வருது. இந்த பல்கி பெருகுதல் எப்படி வந்ததுங்க? அண்டத்துல இருந்து நமக்கு இங்க வருதுன்னு வச்சுக்கோங்க, பூமிக்கு வந்து விழுந்து கூட அது என்ன பல்கி பெருகிறது மாதிரி தான். அந்த மாதிரி தான் வந்து அது எந்த தியரியா இருந்தாலும் சரி நீங்க. அதனால அதை நான் வந்து ஏதோ ஒரு வகையில வந்து அதை வந்து விஞ்ஞானத்தையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது எது பெருசு, நீ பெருசா நான் பெருசாங்கிறது போட்டி. ஆனாலும் வாழ்க்கையில வந்து நாம ஒரு காலகட்டத்தை நம்ம உணர்ந்ததுக்கு அப்புறம் நமக்கு இது வந்து சரி, இது சரி, இப்படி போகணும் அப்படின்னு நாமளே ஒரு வழிவகுத்ததுக்கு அப்புறம் பார்த்ததுக்கு அப்புறம் ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இப்பத்தான் நம்ம ஏத்துக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். அது வந்து நல்ல வரவேற்கத்தக்க. இது வந்து அது இன்னும் நிறைய மாற வேண்டி இருக்குது. நாம மாறி இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி இன்னும் ஒரு 50-60 ஆண்டுகள் கழித்து தான் வந்து சரியான சமநிலையை எட்ட முடியும் அப்படிங்கிற சொன்னது வந்து அருமையான கருத்து. அதுல வந்து நாங்க ரொம்ப ஒத்துக்கிறோம். வந்து நம்ம மாறணும், பெண்களுக்கு நிறைய கொடுக்கணுங்கிறதுல பெண்கள் நிறைய எடுத்துக்கிடணும். அப்படித்தாங்க, கொடுக்கறத விட அவங்க நம்மள வரணும், அதுக்கு தேவை கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து எல்லாம் எளிதில் கிடைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஏஐ வந்ததுக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கு அப்புறம் வந்து ஏகப்பட்டது வந்து எல்லாரும் படிக்கும். கல்வி வந்து எல்லாரையும் சேர்ந்ததுனால நமக்கு வந்து அத்தனையும் வந்து ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் சமமாக கிடைக்குது. ஸோ ஆண்களை பெண்கள் புரிந்து கொள்வதும், பெண்களை ஆண்கள் புரிந்து கொள்வதும் நடைமுறைக்கு அருமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமாச்சாரம். அது இரு பாலினரும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லா குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும், மனித குலம் நல்லா இருக்கும், வரக்கூடிய காலமும் நல்லா இருக்கும். அருமையான சிறப்புரை கொடுத்து கருத்துக்களை சொன்னீங்க. நிறைய எடுத்துக்க முடியல, நிறைய சொல்லணும்னு பாக்குறோம். ஒன்ன சொல்லும் போது இன்னொன்னு விட்டுருந்தோம், மறந்துடுறோம், நம்ம மைண்ட்ல வந்து நிக்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு நிறைய கருத்துக்களை சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். நன்றி சார். ஸ்டீவன் சார், உங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கு நன்றி சார். நன்றி நன்றி. கல்யாணி மேடம். வணக்கம் சார். வணக்கம். நல்லது, ஒரு அழகான உரை சார். ரொம்ப உங்க உரையிலேயே வந்து இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா எல்லாத்தையும் வந்து ரொம்ப டீட்டெயிலா அழகா கொண்டு வந்துட்டீங்க. எப்படி பிக் பேங் தியரி இருக்கோ இல்லையா என்னவா தெரியாது, எப்படியோ ஒண்ணு வந்தது அந்த இது. அதுக்கப்புறம் வந்து நீங்க சொன்ன விதம், அந்த மேலு ஃபீமேலுக்கு வந்து அது ஃபர்ஸ்ட் எப்படி தானாவே இதா ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு இதா தான் இருந்தது, நாட் அ மேல் அண்ட் ஃபீமேல். அதுக்கப்புறமேல் வந்தது. இது எல்லாமே நல்லா கொண்டு வந்து சொன்னீங்க சார். ஆக்சுவலா இட்ஸ் வெரி கிளியர். அது நம்ம கையில ஒண்ணும் கிடையாது, இப்ப நடக்கிறது எல்லாம் அது அப்படிதான் நடந்துட்டு இருக்கும் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொன்னீங்க. அண்ட் ஐ அக்செப்ட் ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங். ஐ டோன்ட் ஹேவ் எனிதிங் டு ஆர்கியூ ஆன் திஸ் டாபிக்ங்கிற மாதிரி இருந்தது. எல்லா விஷயங்களுமே நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு சார், தட்ஸ் ஓகே. பட் எல்லாமே வந்து பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் தான். நீங்க சொல்றது எல்லாமே பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் தான். நீங்க இப்ப கொண்டு வந்து நிறுத்தின அந்த மேல் ஃபீமேலுக்குள்ள இருக்கிறது எல்லாமே வந்து பாசிட்டிவா தான் சொன்னீங்க. எதனால வந்து ஃபீமேலுக்கு அவ்வளோ ஒரு ப்ரெஷர் இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க சொன்னீங்க. வை மேல் இஸ் ஃபீலிங் வெரி கேர் ஃப்ரீ டைப்பா இருக்கிறான் அப்படிங்கிறதையும் சொன்னீங்க. எவ்ரி திங் இஸ் அக்செப்டபிள் சார். தேங்க்யூ. வெரி குட். தேங்க்யூ. தேங்க்யூ சார். கல்யாணம் மேடம் என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட சண்டை போடவே முடிய மாட்டேங்குது, நான் என்ன பண்றதுன்னு. இல்ல சார், நோ 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 நோ, ஆல்வேஸ் I will argue on topic. One or other thing will be definitely there. ஆனா இன்னைக்கு வந்து பர்டிகுலரா the way you explain how we have evolved அப்படிங்கிறது அதுதான் ஃபேக்ட். அதுல வந்து எனக்கு எந்த விதமான ஒரு டிஸ்அப்ரூவலும் இல்ல. அதுதான் ஃபேக்ட். அப்படிதான் வந்திருக்க முடியும். அது எனக்கு ரொம்ப, நான் வந்து எப்பவுமே அப்படிதான் யோசிப்பேன் நான். யாரும் வந்து சும்மா அப்படி வீட்டுல போட்டு அடைச்சு வைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. லேடிஸுக்கு ஆல்வேஸ், நான் இதை ஒரு ஆர்டிக்கலா கூட எழுதியிருக்கேன் சார். ஆக்சுவலி ஸ்பீக்கிங், ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னால ஒரு ப்ரோக்ராம்ல நான் வந்து பெண்களுக்காக பேசினப்ப இதை பத்தி பேசியிருக்கேன் கூட. நீங்க சொன்ன ஆல்மோஸ்ட் அதே மாதிரிதான் கொண்டு வந்து நான் பேசியிருக்கேன். இப்படிதான் நடந்திருக்க முடியும். ஆண் வந்து கொஞ்சம் வலிமை உள்ளவனா இருந்ததுனால, அவன் வேட்டையாடுறதுக்கு எல்லாத்துக்கும் போனதுனால, பெண்கள் வந்து வீட்டுல இருந்ததுனால, குழந்தைகளை பார்த்துக்கிட்டதுனால இப்படி இருந்தது வந்து அது ஒரு அடிமை சமுதாயமா மாறிடுச்சு
அப்படிங்கிறத நான் அப்படிதான் எழுதியிருப்பேன் நான். அதனால டோட்டலி அக்ரி சார். தேங்க்யூ ஸ்டீஃபன் சார். குட், தேங்க்யூ. வாங்க செல்வகுமார் சார் பேசுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து என்ன சொல்கிறது, உலகம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இப்போ கரண்ட் சினாரியோ வரைக்கும் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. பட் இதுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஆதாம் கிட்ட இருந்து வந்து எலும்பு எடுத்து தான் வந்து ஏவாளை வந்து உருவாக்குனாங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எல்லாருமே இந்த பைபிள் எல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அப்படிதான். பட் ஆனால் அது இல்லைன்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சாலும் வந்து அதை யாருமே வந்து மறுக்கவே முடியறது கிடையாது. ஏன்னா இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆதாம் ஏவாள் தான் வந்து ஃபர்ஸ்ட் பர்சனாக வந்து கிறிஸ்டியானிட்டியில், எங்கள் கிறிஸ்டியானிட்டியில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து ஆதாம் அண்ட் ஏவாள் தான். அவங்கள தவிர்த்து தான், அவங்களுக்கு அடுத்தது தான் மற்றவங்க எல்லாருமே. பட் ஆனால் இந்த தேரி வந்து எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சாலும் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு யாருமே ரெடியாக இல்லை. அது சயின்ஸ். அதுதான் இது. ஓகே, சயின்ஸுன்றது கரெக்டு தான் சார். பட் ஆனால் நீங்கள் இப்போ இதில் இன்னொன்று சொன்னீங்களே சார், இப்போ ஒருத்தரை போலவே இன்னொருத்தர் வந்து இருந்தாங்கனாக்கா அந்த பர்சன் கிட்ட கேட்கும்பொழுது நான் வந்து அவனை கொலை பண்ணுவேன்ற மாதிரி சொன்னான் இல்லைங்களா? அது டூப்ளிகேட்டிங் இல்லை, அதான் டூப்ளிகேட்டிங்கு. பட் ஆனால் இப்போ ட்வின்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்து டூப்ளிகேஷன் தானே சார். ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஆஸ் சேம் ஈக்குவல் குவாலிட்டி தானே சார் ரெண்டு பேர்கிட்டையும் இருக்கும். அதை நீங்க சொல்ற நான் ஏத்துக்கிறேன். இப்ப நான் சொல்ல வந்த அங்க செய்தி என்னன்னா, பல நேரங்களில் நாம வாழ்ந்த வாழ்க்கையை நமக்கு பிடிக்கல, நமக்கு நம்ம மேல கோபம் இருக்குது, நம்மளை எதிரில் காமிச்சா அப்பதான் போட்டுடலாம் அப்படின்னு கோவம் வர்ற மாதிரி தான் நம்ம வந்து கட்டி பிடிச்சிக்கிற மாதிரி நம்ம இல்ல, வெல்கம் பண்ற மாதிரி நம்ம வாழலை அப்படின்னு கிண்டல் பண்ணேன். கிண்டல் பண்ணீங்க. ஓகே ஓகே ஓகே. பட் ஆனால் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னாக்கா, சப்போஸ் அந்த மாதிரி ஒரு டூப்ளிகேஷன் பண்ணி எதிராக கொண்டு வந்தாக்கா அகெயின்ஸ்டாக இருப்பாங்கன்றது அப்போதான் எனக்கு திங்க் எனக்கு யோசனை வந்தது. ஏன்னா ட்வின்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து ஆஸ் ஈக்குவலாக தான், சேம் ஒரே கேட்டகரியாக தான் இருக்கக்கூடியவங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆல்ஃபா மேல் ஷீல் வந்து சொல்லியிருந்தீங்க. பட் அப்போ அது இன்னமும் அந்த மாதிரியான நிகழ்ச்சி அந்த அந்த விஷயம் நடந்துட்டு தான் இருக்குங்களா சார்? 27 டிசம்பர் 2025 8:45 மணிக்கு நடந்துட்டு தான் இருக்குது. போட்டு பாருங்க. போட்டு யூடியூப்ல பாருங்க, போட்டோஸ் பாருங்க, ஆர்டிகிள் படிங்க. இன்னைய தேதிக்கு ஒரு ஆல்பா மேல 50 பொம்பளை ஃபீமேல மடக்கி போட்டு தான் வச்சிருக்குது. ஓகே ஓகே. இல்ல ஆக்சுவலா என்னன்னாக்கா, இப்போ நிறைய விஷயங்கள் தெரியாம இருந்த, எப்படி சொல்றது, கூட்டுக்குள்ளேயே இருந்த மாதிரி இருந்த ஆளுங்க நாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா, எப்பா நீ வந்து உலகம் ரொம்ப பெருசுடா, இங்க பெரிய மனுஷங்களாம் நிறைய இருக்காங்க, அறிவை கொஞ்சம் வளர்த்துக்கன்ற லெவலுக்கு வந்து இங்க வந்த பிறகு கொஞ்சம் அறிவு வளர்ந்த மாதிரியா இருக்கு எனக்கு. பட் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அவ்வளோ, ஏன்னா அதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய நெசசிட்டி இல்லாம இருந்தது. பட் இப்போ நீங்க இதெல்லாம் சொல்லும் பொழுது கேட்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அப்போ உலகம் வந்து எந்த அளவுக்கு வந்து அது அதனுடைய வேலையை வந்து அது கரெக்டாக தான் செய்துக்கிட்டே இருக்கு. ஸோ அதே போல் இப்போ நீங்கள் இந்த டைமில் சொன்னது, இப்போ மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேரும் ஈக்குவல் ஆகுதுன்றது, அதை நான் இப்போ எங்கள் வீட்லேயே நான் பார்க்குறேன் சார். என் டாக்டருக்கு வந்து இப்போ குழந்தை பிறந்திருக்கு. பட் இப்போ உள்ள, ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னுடைய குழந்தைங்களா இருக்கும்போது வந்து நான் ஒன்றும் பெரிய எந்த வேலையும் செய்ததே கிடையாது. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒய்ஃப் தான் எல்லாம் பார்த்துக்குவாங்க, எல்லாம் செய்து. நம்ம வேலை என்ன, வரோமா, ஏதோ வேலைக்கு போகிறோமா, வந்தோமா, சாப்பிட்டோமா, அவ்வளோதான்ற மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் இப்போ இருக்கிற பசங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா வேலையும் வந்து செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ அதாவது நான் நேரடியாக பார்த்துக்கிட்டு நானே வந்து சமயத்தில் வந்து என்னடா இது நமக்கு டஃப் கொடுப்பானுங்க போல இது இப்போ நம்மளும் அந்த மாதிரி ஏதாவது வேலை செய்கிற மாதிரி வச்சுட்டானுங்க போல இருக்குன்ற மாதிரி நினைக்க தோணுது. பட் ஆனால் இன்னைய சூழ்நிலையில் எல்லாருமே மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் ஈக்குவல் லெவலுக்கு வந்துட்டாங்க. அதே நேரத்தில் இந்த திங்க் சொன்னீங்க, டபுள் இன்கம், நோ கிட்ஸு, அந்த மாதிரியும் இப்போ நிறைய பேரை நானும் பார்க்குற மாதிரியா இருக்குது சார். இப்போ அவங்க வந்து அவங்களுடைய நெக்ஸ்ட் லெவல் என்னவா சார் இருக்கும்? அப்போ அவங்க லைஃபை அவங்க சூஸ் பண்ணுறாங்க. இது செக்ஸ் அண்ட் பேலன்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி உற்பத்தி பண்ணினே இருப்பீங்க. குவாலிட்டி கண்ட்ரோலில் பார்த்தா அது தூக்கி போடுன்னு ஒருத்தன் சொல்லிடுவான். வெளியில போய் ரிஜெக்ட் பண்ணாம ஆபீஸ்க்குள்ளேயே குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் இது 95% தான் இருக்குது, 99 இல்ல தூக்கி போடுன்னு சொல்லிடுவான். அங்கேயே நிறுத்திடுவீங்க.
இல்ல அப்போ அவங்களுடைய ஜெனரேஷன் லெவல் வந்து கண்டினியூஷன் அவ்வளவுதானா சார் பிளாக் ஆகுது? ஆமா வேண்டான்னு சொல்றாங்க. சில பேருக்கு அதுக்கான உரிமை இருக்குது. ஹோமோசெக்சுவலாவோ லெஸ்பியனாவோ குழந்தை பெத்துக்க மாட்டேன்னு சொல்றதோ, இல்லைன்னா நான் அப்புறமா பெத்துக்கிறேன்னு சொல்றதோ, இல்ல தத்து எடுக்கிறேன்னு சொல்றதோ, எல்லாத்துக்கும் இன்னைக்கு உரிமை இருக்குது. இல்ல உரிமை அப்பதான் இருக்கு. ஒரு பேலன்ஸ் வரும். பட் ஆனா அவங்களுடைய அந்த ஜெனரேஷன் லெவல் இருக்கு இல்லைங்களா? இப்போ அந்த ஜெனரேஷனுக்கு இப்போ என்ன அடுத்தது அவங்களுடைய கண்டினியூஷன் லெவல் அவ்வளவுதான். டோட்டலா வந்து வேணான்றாங்க. க்ளோஸ்டு. கண்டினியூ பண்ணணும். நீங்கள் நானும் எப்படி சொல்லணும்? நான் புள்ள வளர்க்க தயாரா இல்லைன்னு சொல்றாங்க அவங்க. இல்ல அப்போ இப்போ சொசைட்டி மாறி தானே இருக்கு. அப்போ அந்த மாதிரி மாத்திட்டாங்களா அவங்கள? மொத்தமா சொல்ல முடியாது. இது பெர்சன்டேஜ் மாறுதுன்னு சொல்ல வரேன். ஓகே ஒரு சிலர் இந்த மாதிரி மாறிட்டு வர்றாங்க. அவங்களையும் இன்க்ளூட் பண்ணி தான் நம்ம வச்சுக்கணும். டிரான்ஸ்ஜெண்டரும் இருக்கணும், குழந்தை வேண்டாங்கிறவங்க இருக்கணும், எல்டிஏ இருக்கணும், அபார்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்றவங்க இருக்கணும், என் பாடி என்னுடையது, நான் என்ன வேணா பண்ணுவேன், பண்ணாமலும் இருப்பேன் அப்படின்னு சொல்ற பெண்களுக்கு உரிமை கொடுக்கணும்னு சொல்றேன். இல்ல இப்போ இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயமும் வந்து தொடக்கம் வந்து பாத்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். பட் ஆனால் அதனுடைய கண்டினியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அது வந்து குமுலேட்டிவ். ஏன்னா இது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஃப்ரீயாக இருக்கும் இல்லைங்களா இந்த மாதிரி இருக்கக்கூடியது. அப்போ 2000 வருஷமா நம்ம சொல்லி கொடுத்த மாதிரியே இருந்துச்சு. ஒரு 200 வருஷம் வேற மாதிரி இருக்கட்டும், அப்புறமா திருப்பி செக்அப் பண்ணிக்குவோம். ஓ அடுத்தது ஓகே ரீசெக்கிங். சரி சரி சரிங்க சார் சரிங்க சார். ஓகே சார். என்ன ரொம்ப தமிழ்நாட்டில் குழந்தை பெற்றுக்கொள்ளுகிற விகிதம் வந்து ரொம்ப கம்மியாயிட்டு. 2 பேர் 20 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா 10 ஆண் 10 பெண் கல்யாணம் பண்ணிக்கினா 14 குழந்தை தான் பெற்றுக்கிறாங்களாம். ஆமா சார் அதுதான் கேட்க வரேன். ஒரு குழந்தை பாதி வெளில இறந்து போயிடும். ஆணு பெண் 10 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா 21 குழந்தை இருக்கணும். இப்போ 14 தான் தமிழ்நாட்டில் இருக்குது. அதனால பாப்புலேஷன் இன்னும் குறையும். ஒரு லெவல் தாண்டினதுக்கு அப்புறமா எல்லாரும் கூடுதலா பெற்றுக்கோங்கன்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. பட் அந்த மாறுதல் வரட்டும்னு சொல்றேன் நான். ஓகே ஓகேங்க சார். ஓகே சார். என்னையோ ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது சார். அதாவது உலகம் தொடங்குனதுலேருந்து இப்போ கரண்ட் சினாரியோ வரைக்கும் வந்து டீட்டெயில்டாக வந்து சொன்னீங்க. எங்களுடைய அறிவு கண்ணை வந்து திறந்து வச்ச மாதிரியா இருக்கு. என்னன்னா பல நேரங்களில் வந்து ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாகவே இருக்காது. பட் ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப தெளிவாக வந்து அதாவது ஆதாரபூர்வமாக சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சயின்ஸ் மூவி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்த்த மாதிரியா இருக்கு சார். எனக்கு ரொம்பவே தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே குட். நான் செல்வகுமார் சாருக்கு 2 விஷயம். ஒன்று வந்து வாரிசு வேணுமா அப்படின்ற ஒரு விஷயத்த பேசுனீங்க நீங்க. ஆமா சார். வாரிசு வேணுமான்ற வந்து எழுதப்படாத ஒரு சட்டம். வாரிசு வேணும் அப்படின்றது எழுதப்படாத ஒரு சட்டம் நாங்க வச்சுருக்கிறோம். புரியுதுங்களா? வாரிசு கண்டிப்பா குழந்தை கல்யாணம் பண்ணீங்கன்னா அடுத்த வாரிசு வரணும் அப்படின்றது ஒரு வச்சிருக்கும். ஒரு சொசைட்டில உள்ள ஒரு விஷயம் தானே சார் அது. சொசைட்டிலாம் இல்ல சார். யார் சார் சொசைட்டி? நீங்க தான் சார். அப்படியெல்லாம் இல்ல சார். சொசைட்டினா யார் சார் இருக்கு? சொசைட்டினா யார் சார்? முதல்ல நீங்களும் நானும் தான் சொசைட்டி. அப்புறம் என்ன? நீங்க ஒரு முடிவு எடுத்தா மத்தவங்க முடிவு எடுக்க போறாங்க. குழந்தைய ஒரு சிலருக்கு பாருங்க, குழந்தையே பிறக்கல, அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, இல்ல கரு உண்டாவல, அவங்க என்ன பண்றாங்க? அவங்களுக்கு வாரிசு இருக்கா? கிடையாது இல்லையா? அப்ப வந்து அதை பத்தி நம்ம கவலைப்படுறது. ஏன்னா அவங்களுக்கு வரல, ஏதோ பிரச்சனை இருக்கு, உடம்புல ஏதோ இருக்கு, அவங்கள என்ன ஏதோ ஒண்ணு நினைச்சிட்டு கவர்மெண்ட் இருக்கும். அப்போ அவங்கள சும்மா விட்டுருவோம். இன்னொரு விஷயம், அவங்கள கூட தொல்லை பண்றோம். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தொல்லை பண்றோம். பண்ணி பண்றோம். அது முயற்சி. அதாவது ஒரு விஷயம், நான் குழந்தை பெத்துக்கணுமா வேண்டாமான்னு முடிவெடுக்கிற உரிமை வந்து அவங்களுக்கு தான் இருக்கே தவிர மற்றவங்க யாருக்கும் கிடையாது. அந்த இததான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னே பெரியார் வந்து சொன்ன விஷயமே இதுதான் சார். உன்னுடைய யூட்ரஸே வந்து சொல்லியே மாறலையே நீங்கெல்லாம். இல்ல அன்னைக்கு சொன்ன விஷயமே வந்து யூட்ரஸ கட் பண்ணி 100 வருஷம் பெரியார் சொல்லிட்டு, ஆனா இது வரைக்கும் நம்ம மாறல. இன்னைக்கு கூட என்ன சொல்லிக்கிறோம்? அப்ப எப்படி சார் வாரிசுன்னு கேட்டுக்கிறோம்ல. அப்ப நம்ம மாறல தான் அர்த்தம். இல்ல சார். இப்போ அவங்களுடைய ஜெனரேஷன் அதோட க்ளோஸ் ஆயிடுது இல்லையா? இனி வந்து இப்போ அந்த பேர் வந்து அதுதான் சார். அதை பத்தி உங்களோட கவலை இல்ல சார். அதாவது உங்களோட கவலை இல்ல சார். அது உங்களோட பிரச்சனை இல்ல சார். அது பிரச்சனை உங்களோட பையனுதோ உங்களோட சன்னுதோ வேற யாரோதோ வேற ஒரு குழந்தைக்கு தான் அது. அந்த பிரச்சனை உங்களோட பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்கதான் முடிவு எடுக்கிறாங்க. அன்னைக்கு வந்து நம்ம முடிவெடுக்க விடாத இது பண்ணி தொல்லை பண்ணியிருந்தோம். இன்னைக்கு முடிவெடுக்கிற உரிமையை நீங்க கொடுக்கலனாலும் நாங்க எடுத்துக்கிறோம்னு நிக்கிறாங்க பிள்ளைங்க.
அது ஆமா. வந்து நீங்க சொன்னாலும் சொல்லலைனாலும் தவறுனாலும் ரைட்டுனாலும் நீங்க சொன்னா அது சட்டை பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதான் செய்ய போறாங்க. ஓகே. ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு வந்து சரிசமமா பிள்ளைங்க வந்து எல்லா வேலையும் பெண்கள் சொன்னா செய்யறாங்க அப்படின்றது செய்யறாங்க. ஆண்கள் செய்யறாங்க, பெண்கள் செய்யறாங்கன்றது முதல்ல வந்து நம்மலாம் அப்படி செய்யறது இல்லைன்றது காரணம் என்னன்னா, அன்னைக்கு நம்மள யாரும் ரிஜெக்ட் பண்ண, நீ செய்யலன்னு ரிஜெக்ட் பண்ண மாட்டேன்னு சொல்ல, இன்னைக்கு நீ செய்யலைன்னா உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டுன்றாங்க. தான் திரி. நீ சார் பெரிய செய்யலன்னா நீ குண்டா போட்டீங்க. ரிஜெக்டட். அப்ப ஆட்டோமேட்டிக்கா செஞ்சாகணும். அன்னைக்கு உங்களை சொல்லியிருந்தாங்கன்னா நீ செய்யலன்னா ரிஜெக்ட் ஒரு பயம் இருந்ததுன்னா நீங்க செஞ்சிருப்பீங்க. ஓகே ஓகே. நீங்க என்ன, நீங்க இல்ல, நான் இல்ல எல்லாருமே எல்லாருமே தான் எல்லாருமே தான் எல்லாருமே தான். சோ இதுதான் ஒரு டெவலப்மெண்ட் வரும்போது இன்னொரு செய்தியும் சொல்றேன். இப்ப குழந்தை பெத்துக்கணும்ன்ற கட்டாயம் இல்ல சார். அவரவர்கள் விருப்பம், அவரவர்கள் வேணும்னா பெத்துக்கிட்டோம், பெருக்கலன்னா பரவாயில்ல. வாரிசு வந்துன்னா வரலன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க? நம்ம பாத்தனா இருக்க போறோம். நம்ம செத்துட்ட பிறகு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது யாருக்குமே. அது என்ன தெரியாதுதான் சார், நடக்க அது போகுது? தெரியாதுதான். பூமியே ஒரு பக்கம் வெடிச்சிடுச்சின்னு வச்சுங்க. ஒரு 10,000 பேர் செத்து போயிட்டாங்கன்னா நான் என்ன பண்ண போறேன்? எங்க 10,000 பேருக்கு வாரிசு எங்க போகுது? ஒண்ணும் கிடையாது. கொஞ்சம் இயற்கையா இயல்பா நடக்கிற யதார்த்தங்களை யோசிச்சோம்னா இந்த மாதிரி கேள்விகள்லாம் இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நம்ம தான் கிரியேட் பண்ணி நமக்குள்ள ஒரு விஷயத்த உள்நுழைச்சு அதுக்கு ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ணி பிள்ளைங்களுக்கு அந்த டென்ஷனை கடத்தி நாமளும் ஒரு டென்ஷன் ஆக்கி ஒண்ணுமே இல்லாததுக்கு வளர்றோன்றதுதான் ஒரு நிதர்சனம். இந்த இதுவே நமக்குள்ள கேட்க வேண்டிய கேள்வி. நமக்குள்ள ஏன் நம்ம இதை சொல்றோம்? இது சொல்லலைன்னா என்ன, நடக்கலைன்னா என்ன பண்ண போறோம்? இப்படி நம்ம பெத்துக்கோன்னு சொல்றோம், நடக்கவே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? நடக்கவே இல்லைன்னா அவ்வளவுதான், அது ஒண்ணும் பண்ண முடியாது. இருக்க வேண்டியதான். நடந்தா அவங்க வந்து சொசைட்டில ஒரு மார்க் பரவாயில்ல, பண்ணிருப்பாங்க. முடிஞ்சு போச்சு. சொசைட்டி தான் நம்மளை ஏமாத்துறது தான் சார் விஷயம். சார் சொசைட்டி அது எப்படி சார், அது வந்து ஏத்துக்க சார், முடியாது அது வந்து சார். சொசைட்டி வந்து எந்த பிரச்சனை இருந்தாலும் சொசைட்டி வந்து சப்போர்ட் பண்ண போறது இல்ல சார் உங்களுக்கு. இல்ல சார், சப்போர்ட் பண்ண போறது இல்ல. ஆனா எல்லா சொசைட்டி தான் வந்து பிரச்சனையும் பாத்தீங்கன்னா சொசைட்டி மேல போட்டுட்டு நம்ம எல்லாருக்குமே கட்சிக்கிறோம். வந்து ஒரு மெயின் ஃபேக்டரே அதுதான் சார். அது இதெல்லாம் கிடையாது சார். நீங்க இன்னும் கொஞ்சம் அறிவேலா கொஞ்சம் யோசிக்கணும் சார். வேற தலைமுறை. நீங்க இன்னும் கொஞ்சம் அறிவேலா யோசிக்க வேண்டியது இருக்குது. நீங்க சார் கொஞ்சம் அறிவியெல்லாம் யோசிக்கிறது ஓகே சார், பட் ஆமா நான் சார். ரியல் ஃபேக்ட சொல்றேன் சார் நானு. ஃபேக்ட் எல்லாம் கிடையாது சார். நம்ம ஃபேக்ட்னு சொல்லிட்டு ஒரு இன்னைக்கு வந்து விஷயத்தை ஏமாத்தின்னு இருக்கோன்றதுதான் உண்மை. இல்ல இப்போ ஏமாத்துறோன்றது உங்களுக்கும் எனக்கும் தெரியும்ன்றது ஓகே, பட் ஆனா அந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியுமா? தெரியாது இல்லையா? சார், நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சதுனாலே மத்தவங்களுக்கு நம்ம கடத்த ஆரம்பிச்சிருவோம் சார். அவ்வளவுதான். நீங்க ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். நீங்க ஆட்டோமேட்டிக்கா அது சொசைட்டி வாயை மூடிடும். கொஞ்ச நாள் கழிச்சு பிறகு சொசைட்டின்றது நீ சொன்னா எவன் கேட்பான், நான் சொன்ன எவன் கேட்பான்னு வந்துட்ட பிறகு நான் சொல்ல போறது இல்ல. ஓகே. இந்த பிள்ளைங்க எதுவும் கேட்காதுப்பா இந்த காலத்து பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு போறேன்ல இப்ப. ஆமா ஆமா. சொல்லிட்டு சினிமா போய் பாட்டுருக்கீங்களா சார்? இல்ல ஆ? இப்போ உலகம் 1000 சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி. அதுதான் உண்மை. இல்ல இல்ல அதுதான் உண்மை. அதுதான் சார். இப்போ சார், நம்ம ஏன் இதை டிஸ்கஸ் பண்றோம்னா, இது வந்து எல்லாரும் பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து அவங்களுக்கு தெரியணும் போது இந்த மாதிரியான ஒரு இன்டராக்ஷன் இருந்தா தான் சார் ஓகே. அப்போ இப்படி எல்லாம் ஒரு இன்டராக்ட் பண்ணிருக்காங்கன்றது அதுக்குதான் இந்த தெளிவு உங்களுக்கு கொடுக்குறது. இப்போ உங்களுக்கு கொடுத்தது இல்ல. இந்த வீடியோ எனக்குன்றது எனக்கு மட்டும் என்று இல்ல சார், எனக்கு மட்டும் இல்ல. இதுதான் சார், இந்த கேட்கக்கூடிய வீடியோ கேள்வி. பாக்குறவங்களுக்கு கொடுத்த தெளிவு இது. சொசைட்டி மேல போய் போடாதீங்க அப்படின்னு வாங்க சார் கூப்பிடுறது சார். சொல்லுங்க சார், ஏதோ சொல்ல சார், பேசுங்க ஆமா, சார். அதாவது ராமு சார் கிளாஸ் எடுக்கும்போது சொல்லியிருக்காரு, நிறைய தடவை சொல்லியிருக்காரு, எல்லாமே கற்பிக்கப்பட்டவை. பை ப்ரெஷர்ல அதை அடாப்ட் பண்றோம் நம்ம, வேற ஒண்ணு. என்ன சார்? தட் இஸ் மை பாயிண்ட். அதாவது எல்லாமே வந்து திணிக்கப்பட்டவை, கற்பிக்கப்பட்டவை. ஓகே ஓகே. அந்த பாயிண்ட்ஸை நம்ம அடாப்ட் பண்றோம். அதனாலதான் அது நம்ம நாங்க தோணுது, வேற ஒண்ணு. இல்ல சார், இப்போ திணிக்கப்பட்டவை கற்பிக்கப்பட்டவைலாம்னாக்கா இது நம்ம 10 பேருக்கு வந்து சொல்றதுன்றது ஓகே சார். பட் ஆனா இந்த விஷயங்கள் வந்து ஸ்ப்ரெட் ஆகும்போது இத பத்தி ஒரு டீடைலா வந்து ஒரு டிஸ்கஷன் இருந்தா தான் அது ஸ்ப்ரெட்டிங் நிச்சயமா வந்து நிச்சயமா பாத்தீங்கன்னா நிச்சயமா. எல்லாருமே வந்து யோசிக்க கூடியதா இருக்கும். ஓகே நான் நம்ம இங்க கேட்டா 40 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே 40 வருஷமா சார், படிக்க ஒரு வேண்டியது விஷயம் சார். சார், ஒரு விஷயம் சார், இன்றைய வாரிசுகள் நம்ம யோசிக்கிறதுக்கு 10 மடங்கா யோசிக்கிறோம். நம்ம வந்து கரெக்ட் தான். ஆமா. நம்மளே யோசிக்கிறோம், கடத்துறோம். அதெல்லாம் கிடையாது. நீங்க கடத்தவே வேண்டாம். அவெல்லாம் நல்லா யோசித்து நீங்க சொல்றதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம். நாங்க எடுக்கிறதா முடிவு. நீங்க கேட்டா கேளுங்க, கேட்கலன்னா போக. இல்லைன்னா அப்பாவை டைவர்ஸ் பண்ணிடுறோம், அம்மாவை டைவர்ஸ் பண்ணிடுறோம், யாரை வானான்றாங்க. அவர் அளவுக்கு வந்துட்டாங்க இன்னைக்கு பிள்ளைங்க. அந்த மாதிரி வந்துச்சு. அப்போ நமக்கு நம்மளோட புரிதல் வேணும் முதல்ல. அவங்களோட புரிதல் தெளிவாதான் இருக்கு.
நாம எப்படி உலகத்தை புரிஞ்சிருக்கோம், உலகத்தினோட மாறுதல்களை எப்படி புரிஞ்சிருக்கோம், அந்த மாறுதலுக்கு நாம நம்ம மைண்ட் செட்டை ரெடி பண்றோமா அப்படின்றது தான் முக்கியம். அதுல என்ன, அதனாலதான் இந்த தெளிவு வந்துருச்சுன்னா ஆதாம் ஏவாள் பத்தி பேச மாட்டோம். நம்ம இன்னும் கூட நம்ம ஆதாம் ஏவாளை பிடிச்சுக்கிறோமே, எத்தனை பேர் இருக்கோம்? பிரச்சனை இருக்கோம்னாக்கா ரெண்டு அதுதானே பேரும் அவங்க இன்னைக்கு ரெண்டு பேரும் நிற்கணும். பேசலாம். இல்ல. சீக்கிரம் அமுதா மேடம் இருக்காங்க, காயத்ரி இருக்காங்க. வாங்க அமுதா மேடம், வாங்க. அமுதா மேடம் இருக்கீங்களா? காயத்ரி, அமுதா மேடம் வாங்க 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 வாங்க. மைக் ஆன் பண்ணுங்க. வணக்கம் சார். ஒரே அமக்களமா பேசிட்டு இருக்கீங்க. நான் என்னத்தான் சார் பேசுறது? ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி எல்லாம் பேசுறதெல்லாம் பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது பேச்சு. நம்ம ராமு சார் சொல்லும்போது எனக்கு சில கேள்விகள்லாம் வந்தது. மயில் ஆடுது, குயில் கூவுது, சேவல் ஓடுது. என்ன ஓடுனா ஓடிட்டு போகுது, ஆடுனா அடிட்டு போகுது. இயற்கை அதை போக்குக்கு விட்டுட்டு அந்தந்த போக்கு இயற்கையை மீறி யாரும் எதுவும் பண்ணிட முடியாது. அதோட அப்படியே போக வேண்டியதான். நீங்க எவ்வளவுதான் செயற்கைத்தனமா நம்ம பண்ணினாலும் இயற்கையை ஒண்ணும் ஜெயிச்சுக்க முடியாது. அது எந்தெந்த நேரத்துல அது தன்னுடைய சக்தியை காட்டணுமோ அந்தந்த நேரத்துல அதை காட்டும், அவ்வளவுதான். அதுதான் நமக்கு தெரிஞ்சது. நீங்க ஒரு இடத்துல குறிப்பிட்டீங்க, மயில் தன்னோட தொகையை வளர்த்துக்குதுன்னு. அப்பதான் நான் சொல்லிட்டு இருந்தேன், அது என்னத்தை வளர்த்துக்குது, தானே வளருது, அதனால அது போகுது. அது யாரும் அவங்கவுங்க இப்ப நம்மள மாதிரி எந்த விலங்குகளும் பறவைகளும் தன்னை தானே வளர்த்து கொள்வதற்கெல்லாம் முற்படுவதில்லை. இயற்கையின் போக்குல அது போயிட்டு இருக்கு. நம்ம மட்டும்தான் இயற்கையை எதிர்த்தும் போறோம், செயற்கையை கொண்டு போய் இயற்கைக்குள்ள வச்சு ஜெயிக்க முடியுமான்னும் பாக்குறோம். ஜெயிக்க முடியலன்னா அது ஏன் தவறு இல்லை, அது இயற்கையின் தவறுன்னு சொல்லி இயற்கை மேலேயே பழியையும் தூக்கி போடுறோம். எல்லாம் நாம தான் பண்ணிட்டு இருக்கோம் சார். இப்ப நம்ம சார் சொல்ற மாதிரி சமூகத்தை எல்லாம் தூக்கி போட்டு சாப்பிட்டாச்சு. இப்ப சமூகம் சமுதாயம் எதை பத்தியும் யாருக்கும் எந்த கவலையும் கிடையாது. குடும்ப அமைப்பே இப்ப கம்ப்ளீட்டா நிறைய இடங்கள்ல மாறியே போயிடுச்சு. உங்களுக்கு ஒரு அமைப்புன்னு ஒண்ணு இருந்தா தானே சார் அதெல்லாம். எல்லாருமே தனித்தனியா அவங்கவுங்க ஒவ்வொரு கோள்கள் இயங்குற மாதிரி இயங்கிக்கிட்டு இருக்காங்க. யாரையும் எதுவுமே சொல்ல முடியாது, கேட்க முடியாது, பேச முடியாது. சொன்னோம்னா நம்மள அவங்களுக்கு ஏற்புடையதா இருந்தா நம்ம தோல்ல கை போடுவாங்க, ஏற்புடையதா இல்லைன்னா தள்ளிட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் பண்றது இல்ல. நம்ம தோல்ல கை போடணும் அப்படின்னா அவங்க போக்குக்கு இப்ப நம்ம போக வேண்டியதா இருக்கு. இல்லைன்னா நீ பாட்டுக்கு நீ இரு, நான் பாட்டுக்கு நான் போறேன்னுட்டு போய்கிட்டே இருக்காங்களே சார். என்ன பண்றது? இப்ப நிறைய மாறி போச்சு சார். இப்ப நம்ம தான் அந்த அவ்வளவு மாற்றங்களையும் கண்ணுக்கு நேரா பார்த்துக்கிட்டே இருக்கோம், அதுதான். ஆனா ரொம்ப அருமை சார், உங்களோட பேச்சுக்கு யாரும் ஒன்றும் சொல்லலாம் முடியாது. அவ்வளவு அற்புதமா எப்ப எதை எடுத்தாலுமே ரொம்ப சிறப்பா அழகா பேசுனீங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி. நன்றி அமுதா மேடம். காயத்ரி வாங்க, எதனா பேசுறீங்களா? லேட்டா வந்தீங்க, லேட்டஸ்டா வந்திருக்கீங்க, வாங்க. சார் பேசுனதை கேட்கல, ஆனா நான் வந்ததுக்கு அப்புறம் சாரும் பேசினாரு, நீங்க பேசுனீங்க, சில பேர் பேசுனதை வச்சு புரிஞ்சுக்கிட்டேன். அதுல ஒரு சில விஷயம் எனக்கு நானும் யோசிச்சதை இங்க சொல்றேன். அநேகமா சார் சோஷியல் திணிப்பு பத்தி பேசுறாருன்னு பேசியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா சார்? அப்படி இல்லை, உலக வரலாறுன்னு எடுத்து ஆணும் பெண்ணும் உருவானது எப்படி, ஓகே ஓகே சார், உலக வரலாறுல இருந்து கொண்டாந்த. அதுல இப்ப நீங்க பேசின டாபிக்ல நான் ஒண்ணு இங்க இங்க நிறைய பேரை சந்திச்சிருக்கேன், பொண்ணுங்களை. அவங்க குழந்தை பெத்துக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. மீன்ஸ் அவங்க மேரேஜ் ஆயிடுச்சு, லிவிங் டுகெதர்ல இருந்து மேரேஜும் ஆயிடுச்சு, ஆனா குழந்தை பெத்துக்கல. இன்னொரு பொண்ணு ஒரே பெண்ணு அந்த மாதிரி இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு தத்தெடுத்து வளர்க்கணும்னு ஆசை இருக்கு, ஆனா குழந்தை பெத்துக்க மாட்டேன், தத்தெடுத்து வளர்க்குறதையுமே விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னுச்சு. ஸோ இது நிறைய என்ன பார்க்குறேன்னா, நம்ம ஊர்லேயுமே என் ஜெனரேஷனில் ரெண்டு பேருங்கிற சட்டம் அப்போதான் சட்டம் வரல, இருவருக்கு இருவர் நாம் இருவர் நமக்கு அந்த இது இருந்தது. ஸோ இது சைனா பொண்ணு ஒரு பொண்ணு என்னோட ஜெனரேஷன், அந்த பொண்ணு அவங்க சொன்னது என்னன்னா, அவங்க இப்போ என் ஜெனரேஷனில் ரெண்டு வந்த மாதிரி அவங்க ஜெனரேஷனில் வீட்டுக்கு ஒருத்தர் தான் பெற்றுக்கணும்னு அங்கே சட்டம் வந்திருக்கு. அப்போ அந்த பொண்ணு என்ன செஞ்சுன்னா, இந்த ஒரு குழந்தையா எல்லார் வீட்லேயும் இருக்கிறதுனால சொத்து அப்பாவோட சொத்து அம்மாவோட சொத்து ரெண்டு பேருமே அவங்களுக்கு வந்துடுது. ஸோ இந்த சொத்து இருக்கிறதுனால பசங்கள்லாம் இப்போ ஒரு டிசிப்ளின் அது இது இல்லை, ஏன்னா ஆல்ரெடி சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த இது இருக்கு. இப்போ திரும்பி நீங்க குழந்தைய இன்னும் கொஞ்சம் 2-3 பெத்துக்கணும்னு சொல்லி அவங்க இப்போ சொல்லியிருக்காங்க. நான் யோசிச்சேன்,
நம்ம வாழ்க்கையில நிறைய தப்பு பண்றோம், நம்மளுக்கு தெரியல, தப்பு பண்ணிட்டு திரும்ப கத்துக்கிறோம். ஆனா ஒரு இப்படி இருக்கணும் அப்படின்னு மாறுறோம். அப்போ ஒரு அரசே வந்துட்டு அந்த டைம்ல யோசிக்கல, ஒண்ணு போதும்னு சொல்லிடுச்சு அந்த டைமுக்கு. அப்போ வந்து இது வந்து இப்படிதான். அப்போ வந்து ஒண்ணுன்னாங்க, இப்போ மாறுது. இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி அந்த இதை மாத்துறாங்க. ஆனா யாரும் சட்டம் போட முடியாது. சட்டம் போடலையே, சட்டம் போட முடியாது தனிப்பட்ட உரிமையில. சோ அதுக்கு வந்து ஊக்குவிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ இப்ப நம்ம கவர்மெண்ட் ஊக்குவிப்பு பண்றதுதான் பண்ணாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த மெயினாக சோஷியல் பிரச்சனை அதில் நான் பார்க்குறேன் சார். ஏன் இப்போ இந்த குழந்தைங்க வேணான்னு சொல்கிறாங்கன்னா, அவங்களால கம்பேர் பண்ண முடியல. இப்போ இருக்கிற விலைவாசி, இப்போ இருக்கிற இது விலைவாசிங்கிறது எப்பிலிருந்தே ஏறுது தான். ஆனால் இப்போ வந்து இப்போ நம்ம ஊர்லேயே பாருங்களேன், ஒன்று போதும்னு 2 பேத்துக்கணும் நினச்சா கூட ஒன்னோட நிறுத்துறதுக்கு காரணம் என்னன்னா, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல. 2வது அந்த ஸ்கூல் ஃபீஸை கட்டுறதுக்கு 2 பேரும் வேலைக்கு போக வேண்டியிருக்கு. அப்போ டேக் கேர் பண்ணிக்கிறது யாரு? அந்த ஒரு விஷயம் வருது. ஸோ இதுல வந்து சோஷியல் ப்ரெஷரும் இருக்கு இந்த குழந்தைங்க விஷயத்துல அப்படின்றது தான் என்னோட இது. அது மட்டும் சொல்ல நினைச்சேன். தேங்க்யூ சார். சார் நான் இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் நான் சொல்றேன் சார். இப்போ அவங்க சொல்றாங்க ஆக்சுவலா விலைவாசின்றது அது வந்து அக்செப்டபிளே கிடையாது சார். ஏன்னாக்கா ஃபினான்ஷியலி வீக்கர் பர்சன் நினைக்கிறாங்கன்றது ஓகே. பட் ஆனால் ஃபினான்ஷியலி ரொம்ப வெல்த்தாக இருக்கவங்க கூட வந்து இப்போ செகண்ட் வந்தோ இல்லை அதை வந்து கண்டினியூ பண்ணிக்கிறது இல்லை. ஏன்னாக்கா அவங்களுக்கு இப்போ நிறைய கம்ஃபர்ட்னஸ் வந்துடுச்சு. அதுதான் அவங்க எல்லாருமே வந்து என்னென்னா கம்ஃபர்ட்டாக இருக்கிறதுக்கு தான் பார்க்குறாங்களே தவிர, மற்றபடி முன்ன வந்து பார்த்தீங்கன்னா வேற வழியே இல்லாமல் குழந்தை பெற்றுக்கினது கொண்டது அதுங்களை வளர்த்து ஆளாக்குறது அது ஒரு பெரிய ஒரு போர்டனாகவே இருந்தது ஃபேமிலியில். பட் இப்போ இருக்கிற பசங்க வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ஒன்றும் பெருசாக தேவை கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த அந்த கம்ஃபர்ட்னஸ் வந்து வந்துடுச்சு. பட் அது சார் ஃபினான்ஷியல் கம்ஃபர்ட்னஸ்ங்கிறத விட இப்போ எங்க வீட்ல எடுத்துக்கோங்களேன், நாங்க 3 பேரு. எங்க அம்மா காலையில ஒரு வேளை சமைச்சு டப்பால போட்டு அடைச்சு கொடுத்துட்டா போதும். ஆனா இப்போ வந்து ஸ்கூலுக்குன்றது அப்படி இல்லை சார். அவங்களுக்கு ப்ராஜெக்ட் தேவையானது வாங்கணும். இப்போ நிறைய இருக்கு. நம்ம படிச்ச இல்லை மாதிரி இல்லை இப்போ படிக்க முடியாது. நான் சொல்ல So, வந்தது அதுக்கு அவங்களுக்கு தேவைப்படுது நிறைய கவனிப்புகள், செலவுகள் தேவைப்படுது. அது சரி தப்புங்கிறதுக்குள்ள போகல, ஏன்ற விஷயத்த நான் பார்த்தேன். ஓகே ஓகே இல்லை இல்லை அதுதான் நான் ஆக்சுவலாக நீங்கள் ஒரு ஆங்கிளில் பார்க்குறீங்க, நான் ஒரு ஆங்கிளில் சொல்கிறேன். நான் என்னன்னாக்கா ஒன்லி ஃபார் இப்போ ஃபினான்ஸுன்றது அது ஒரு ஃபேக்டர் தானே தவிர அதுவே வந்து அஸ் எ மேஜர் ஃபேக்டராக இல்லை இப்போது. பட் அது ஒரு ஃபேக்டராக இருக்குது. பட் ஆனால் என்னென்னா இப்போ ஃபினான்ஸு நல்ல வெல்த்தாக இருக்கிறவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து இந்த இந்த பேர்டனை ஏற்றுக்கிறதுக்கு விருப்பப்படுறது கிடையாது. அதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். சரி, இன்னொரு விஷயம், நார்த் கொரியால கூட வந்துட்டு இப்ப வந்து யாரும் கல்யாணமே பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இல்ல பொண்ணுங்க. அதுக்கு வந்து காரணம் என்னன்னா, ஜென்ஸ் வந்து அங்க வந்து நம்ம ஊரை விட மோசம். ஆண்கள் தான் பெண்கள் தான் எல்லா வேலையும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அதனால இப்ப பெண்கள் படிச்சதுனால எல்லாத்தையும் நானே பார்க்க முடியாதுங்கிறதுனால அவங்க கல்யாணமே வேணான்ற ரேஞ்சுக்கு போறாங்க. அதை தாண்டி கல்யாணம் ஆனவங்க குழந்தை பெத்துக்க முடியாது. ஏன்னா என்னால எல்லாத்தையும் பண்ண முடியாது. அப்போ அந்த இடத்துல வந்து சோஷியல் வைஸ் நீங்க பார்க்கும்போது ஜென்ஸோட மனநிலை மாறணும் அப்படிங்கிறது தான். அதுவுமே இப்போ அந்த ஒரு குழந்தை பிறப்புக்கு வந்து காரணம் தானே. சோஷியலா நீங்க பார்க்கும்போது குழந்தை பிறப்புக்கு அதுவும் ஒரு காரணம் தானே. இல்லை அன்னைக்கு குழந்தை பிறந்தப்போ வந்து இருந்த கவனிப்பு வேற, இன்னைக்கு வந்து மென்னுடைய கவனிப்பு வந்து இப்போ டோட்டலாகவே மாறி போச்சு. உலகம் ஃபுல்லாகவே தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலது நான் கண் கூட பார்த்துக்கிட்டும் இருக்கோம். நிறைய வந்து அந்நிய சூழ்நிலையில் குழந்தை பிறப்பப்போ இருந்த ஒரு கவனிப்பு வந்து வேற மாதிரியா இருந்தது. ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரியா இல்லைன்னு தான் என்னால் கான்ஃபிடண்ட்டாக சொல்ல முடியுது. பட் ஆனால் உலகம் சார்ந்து எப்படி இருக்குன்றது எக்ஸாக்டாக தெரியல எனக்கு. சொல்லுங்க சார், ராமு சார். சைனா இப்போ அவங்க கோட் பண்ணாங்க, அதனால சொல்ல வர்றேன். சைனா வந்து நாம 1947 சுதந்திரம் வாங்கினோம். சைனா 1949 இல்லை 45 2 வருஷம் இந்த பக்கம் அந்த பக்கம் ஏதோ ஒன்று, சரியா எனக்கு நம்பர் தெரியல. 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் நாங்கள் சுயமாக இயங்குகிறோம், எங்களை நாங்களே பார்த்துக்கிறோம்னு சொன்னோம். நம்ம வளர்ச்சி எந்த ரேஞ்சில் இருக்குது, சைனாவோட வளர்ச்சி எந்த ரேஞ்சில் இருக்குதுன்னு பாருங்கள். எட்டி பிடிக்க முடியாத அளவுக்கு அவங்க மேலே போயிட்டாங்க. ரொம்ப காலமாக நாம் வந்து சிலிகான் வேலியில் இந்தியர்கள் தான் இருக்கிறாங்க, இந்தியர்கள் தான் சாஃப்ட்வேரு, சைனாக்காரன் ஹார்ட்வேர் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இன்னைக்கு தேதிக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் குறைஞ்சது 25 டாப் கிளாஸ் பீப்புள் சைனாக்காரங்க இருக்கிறாங்க. ஒரு ஆள் கூட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் கிடையாது. இந்தியா பேர் எங்கன்னா ஒரு இடத்துல ராஜு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ராஜு ரெட்டி அமெரிக்கனாக இருப்பார், அவர் இங்கே பிறந்தவராக இருப்பார். எந்த இடத்துலையும் சாஃப்ட்வேரில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இந்தியா பெரியாள் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கூட கிடையாது. சைனா குறைஞ்சது 25 பேர் இருக்கிறாங்க.
அவன் நாட்டை எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க. அவன் அதை கொண்டு போறதுக்கு அவன் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சான். அதுல ஒரு 3 ஜென்ரேஷன் அடி வாங்குச்சு. ஒரு குழந்தை தான், அண்ணன் கிடையாது, தம்பி கிடையாது, அக்கா கிடையாது, தங்கச்சி கிடையாது. அடுத்த ஜென்ரேஷன்ல அத்தையும் கிடையாது, மாமியும் கிடையாது, சித்தியும் கிடையாது, பெரியப்பா கிடையாது, சித்தப்பா கிடையாது. மொத்தமா க்ளோஸ் பண்ணிட்டான் 30-40 வருஷத்துல. அதை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ என்ன சொல்றான்னா, நாடு வளர்ந்துடுச்சு, நான் நாளைக்கு அமெரிக்காவோட போட்டி போடக்கூடிய அளவுல இராணுவமும் வச்சிருக்கிறேன், டெக்னாலஜியும் வச்சிருக்கிறேன், நாட்டை வளப்படுத்தி வச்சிருக்கிறேன், நாடு வளர்ந்துடுச்சு, இனிமே எத்தனை குழந்தை வேணா பெற்றுக்கன்றான். ஒரு 40 வருஷம் 50 வருஷம் மக்கள் கஷ்டப்பட்டாங்கிறது உண்மை. ஆனா நாட்டை நிறைய வளர்த்துட்டான். எனக்கு கேள்வியே கேட்காத, நான் ஒன்று ஒரு வம்பம் பண்ண மாட்டேன், நீ என்ன கேட்டாலும் உனக்கு கொடுத்துட்றேன், திருப்பிக்கிட்டு கவர்மெண்ட்டை கேள்வி கேட்கக்கூடாது. அதுதான் சைனாவோட பாலிசி. நீ என்ன வேணும்னு கேளு, பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறியா, இந்த உனக்கு இடம் கொடுத்துட்றேன், காசு கொடுத்துட்றேன், எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் உனக்கு கொடுத்துட்றேன், ஆனா கவர்மெண்ட்டை திருப்பி கிரிட்டிசைஸ் பண்ணாத. நம்ம ஆளு நீ முதல்ல இங்க பணத்தை விட்டு அப்புறமா உனக்கு என்ன வேணும்னு பண்றேன் அப்படிங்கிறான். அந்த மாதிரி பார்க்குற போது நம்ம நாட்டை விட அது ரொம்ப நல்லா வளர்ந்துருக்குது சைனா. புரியுதா? அவனோட சண்டைக்கெல்லாம் போனோம்னா கதற அடிச்சு விடுவான். அவன் ரொம்ப பெரிய ஆள். அவன் கிட்டத்தட்ட அமெரிக்கா லெவலுக்கு வந்துட்டான். அவன் ராணுவத்து லெவலுக்கு நம்ம பக்கத்தில் கூட போக முடியாது. தனியாக நீங்கள் உங்கள் பேட்ரியாட்டிசம் தேசபக்தி எல்லாம் பேசிக்கோங்க, பாரத் மாதாக்கெல்லாம் சொல்லிக்கோங்க, சைனா பக்கத்தில் நம்ம போகவே முடியாது. நாட்டை வளர்த்துட்டு அவன் 2 பிள்ளை பெற்றுக்கும் 3 பிள்ளை பெற்றுக்கோன்னு சொல்கிறான். அவனுடைய ஏரியா வேற, நம்ம ஏரியா வேற. கரெக்ட் சார், எக்ஸாக்ட்லி. நார்த் கொரியாவில் அந்த ஜிம் கிங் இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கிறாரு. என் பொண்ணுக்கு ரோஸ் அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். நார்த் கொரியாவில் எவனோ அவன் பொண்ணுக்கு ரோஸ்ன்னு பேர் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. அப்புறமா நம்ம நாட்டு உற்பத்தி ஜிடிபி ரொம்ப கம்மியாகுது, ஆனால் எல்லாரும் கம்மியாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அப்புறம் நாடு ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது, அதனால யாரும் சிரிக்கக்கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டுக்கிறாரு. உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. நார்த் கொரியா ஒரு நாடே கிடையாது. முடிச்சுக்கலாமா? மகிழ்ச்சி. அருமை. அப்படி இப்படி 4 9 14 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நான் டார்வின் பத்தி படிச்சிருந்தேங்க. சார்ல்ஸ் டார்வின் தான் காலையில ஆரம்பிச்சேன். அந்த சார்ல்ஸ் டார்வின்ல ஆண்கள் பெண்கள்னு வேறுபாடு பார்த்தேன். சரி பார்த்துட்டு இல்லை இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணோம்னு ஆரம்பிச்சப்ப சரி டார்வினை விட வெறும் ஆண்கள் பெண்கள் மட்டும் பார்க்கலாம்னுட்டு மிச்ச நேரம் உட்காந்து படித்தேன். நிஜமா காலையில் ஆரம்பிச்சது டார்வின் தான். குட், நல்ல டிஸ்கஷன். நம்ம இந்த மாதிரி கலந்துரையாடல் இன்னும் நிறைய வைக்க வேண்டியது இருக்கு, பண்ணுவோம், பேசுவோம். மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. ஒரு நல்ல கலந்துரையாடல் இருந்தது. இது பார்ப்போம், பல கலந்துரையாடல்கள் அடுத்த வருஷம் நம்ம நிறைய திட்டமிடுவோம். ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஆர்கியூமெண்ட், கன்ஸ்ட்ரக்டிவ் ஆர்கியூமெண்ட் சொல்ற மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவ் ஆர்கியூமெண்ட்ல நிறைய டாபிக் எடுத்து டிஸ்கஸ் பண்ணோம். மகிழ்ச்சி. ஒரு நல்ல டாபிக் இன்னைக்கு கொடுத்தீங்க. அருமையான கலந்துரையாடல். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. ராமசார் நன்றி. நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். ஸ்ரீவனுக்கு நன்றி. எல்லோருக்கும் நன்றி.